ரெக்கார்டு. ஹரே கிருஷ்ணா. பக்தி சதாச்சார் வகுப்புக்கு எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு வந்து நரசிம்ம அவதாரத்தோட 2வது பாகம். ஏன்னா நிறைய ஸ்லைட்ஸ் இருக்கு. நரசிம்ம அவதாரம் சில பேர்ல 3 வாட்டி எடுக்கிறான், 3 கிளாஸஸ் எடுக்கிறான். நான் வந்து அதுல எவ்வளவு 53 ஸ்லைட்ஸ். ஓகே, அது மேனேஜ் பண்ணிடலாம் இன்னைக்கு. ஓகே, கொஞ்சம் லேட்டா தான் ஸ்டார்ட் பண்றோம், 20 நிமிஷம் போயிடுது. பட் எல்லாருமே படிச்சோம்னா வந்துடும். ஓகே, எஸ். யாரெல்லாம் படிக்க போறோம் கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு தான். எல்லாருமே படிக்கலாம், ஒன்லி எக்ஸப்ட் ருக்மணி மாதாஜி தவிர பாக்கி எல்லாரையோட பேரும் நான் சொல்றேன். ஓகே, அண்ட் இப்போ வந்து நம்ம ஆரம்பிக்கணும். எஸ், பிரணதி மாத்திரம் இப்ப யாருக்கு படிக்க முடியும், ஒரு மாதிரி யாரு இதா இல்லையோ, கம்ஃபர்டபுளா இல்லையோ அவளை தான் படிக்க வைக்க போறேன். நான் பாக்குறேன், நானே செலக்ட் பண்றேன். இன்னும் ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரியும். அருட் செல்வம் தெரியும், தீபா செல்வம் மாதாஜி, விஜயலட்சுமி மாதாஜி தான் புதுசு. நீங்க இது பிரணதி படிச்சிருக்கலாம் மாதாஜி இதுக்கு முன்னாடி? விஜயலட்சுமி மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஜெயப்பிரியா மாதாஜி, தீபா செல்வன் மாதாஜி படிச்சிருக்காரு முன்னாடி. சேதுலட்சுமி மாதாஜி மாஸ்டர், அவங்க அவங்களுக்கு நான் அசிஸ்ட் பண்ணுவேன், அந்த லெவலுக்கு போயாச்சாங்க. ஓகே, நீங்க 2 பேர்ல யாராவது ஜெயப்பிரியா மாதாஜி ஒரு சைட் படிங்க, தீபா செல்வன் மாதாஜி ஒரு சைட் படிங்க. ஓகே, ஏன்னா அவ ஒரு மாதிரி. விஜயலட்சுமி மாதாஜி வந்துட்டாளா? நான் வந்திருக்கேன், ஆனா நான் படிச்சது இல்ல. வேணா ட்ரை பண்ணி பாத்துட்டீங்களா? நோ ப்ராப்ளம், இது கேளுங்க. நிறைய பேருக்கு நல்லாவே தெரியும், அவளையும் இன்க்ளூட் பண்ணல. ஒண்ணுமே தெரியாதவா கேட்கலாம். ஓகே, அண்ட் ஒரு மாதிரி தெரியும், ஒரு மாதிரி தெரியலைன்னா அவளுக்கு வந்து படிச்சா கான்பிடன்ஸ் வரும். அதனால அவளை படிக்க சொல்றேன். ஒரு இந்த பக்கம் லெஃப்ட் சைட்ல இருக்கிறது ஜெயப்பிரியா மாதாஜி படிங்கோ, அப்புறம் வந்து இந்த ரைட் சைட்ல இருக்கிறது தீபா செல்வன் அவர் எதிரோ. ஓகே, இருக்கா? ஆனா சீட்ல இருக்கா? இருக்கு மாதாஜி. 2 பேர் இருக்கா? அப்ப தீபா செல்வன் மாதாஜி சொல்லுங்க, நீங்க படிக்கிறா முதல்ல? படிக்கவா? படிங்கோ. என்ன படிக்கவா? இல்ல படிங்கோ, படிக்கதான் வேணும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாந்த சகலாகயா சசி உன்மீஷம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஸ்ரீ சைத்தன்ய மனோபீஷ்டம் சதாபிதம் ஏன பூதலே ஸ்வயம் ரூப கதா மஹ்யம் சதாதி சைவ பதாந்திதம். வந்தே அகம் ஸ்ரீ குரவே ஸ்ரீ பதகமலா ஸ்ரீ குருன் வைஷ்ணவம் ச ஸ்ரீ ரூபம் ஜகத்ரம் சககண ரகுநாத் விதம் தம் சஜீவம் ஷத்வைதம் சாவதூபம் பரிஜா சஞ்சிதம் தேவம் ஸ்ரீ ராதா கிருஷ்ண பதான் சககண லலிதா கிருஷ்ணகான் விதாம்சதே. ஸ்ரீ கிருஷ்ண கருணா சிந்து दीन बंधु जगदे गोपेश गोपिका कांददा नमोस्तुते. दप्स कांचना कौरांगी राधा वृद्धा राधे वृंदावनेश्वरी देवी ब्रह्मी हरिये. உங்க நெட் சரியில்லை மாதாஜி, நான் பேசிட்டே இருக்கேன், உங்களுக்கு கேட்கவே இல்லை. தீபா செல்வன் மாதாஜி கேட்கல மாதாஜி, விட்டு விட்டு கேக்குது. அதான் உங்களுக்கு கேட்கல. நிறைய தப்பு வந்தது, பார்த்து நல்லா படிக்கணும் மாதாஜி. தமிழ் தானே இல்லையா? தமிழ் போட்டிருக்கேன். ஜெயப்பிரியா மாதாஜி படிங்கோ. அப்புறம் அருசலம் பிரபுஜிக்கு ஸ்லோகமே சொல்றேன். ஓகே, வாஞ்சா கல்பதருப்யச்ச கிருபா சிந்துப்ய ஏவச பதிதானாம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. नमो ब्रह्मण्य देवाय को ब्राह्मण हिताय च जगत हिताय कृष्णाय गोविंदाय नमो नमः. नमो महावदान्याय कृष्ण प्रेम प्रदायते कृष्णाय कृष्ण चैतन्य नाम्ने गौर दिव्येश नमः. गुरवे गौर चंद्राय राधिकाये ततालये कृष्णाय कृष्ण भक्ताय तत् भक्ताय नमो नमः. नमः ओम विष्णुपादाय कृष्णा प्रेष्ठाय पूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिनी इते नामिनी.
नमस्ते सरस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्याय देशधारिणी जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधारा श्री वासादि गौरव भक्त वृंदा हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 रामा राम रामा हरे 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 कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 रामा राम रामा हरे 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 कृष्ण. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். உங்களை எல்லாம் பார்த்தேன் நான் காத்தால. ஜெயப்பிரிய மாதாஜி, அருட் செல்வம் பிரபுஜி, தீபா செல்வம் மாதாஜி, அப்புறம் யாரு பார்த்தேன், இந்த மாதாஜி இருக்காங்க, சேத்துலட்சுமி மாதாஜி. சோ யூ ஆர் ஆல்சோ இம்ப்ரூவிங். நல்லது. நானும் வந்திருந்தேன் மாதாஜி, டெய்லி வரேன் மாதாஜி. நீங்க முன்னாடியிலே வரலே, நீங்க ஒரு வருஷமா இருக்கிறதுனால நான் உங்களை அதனால தான் கவுண்டே பண்றது. பாக்கி எல்லாம் இவாளும் இப்பதானே பாக்குறாங்க இல்லையா, இப்பதானே புரியறது அவளுக்கு என்னன்னு. சோ தே ஸ்டார்டட் கமிங். இனிமே அவளும் 16 ரவுண்ட் பண்ண ஆரம்பிச்சுவா. ஜெயப்பிரிய மாதாஜி எவ்வளவு பண்றாள் மாதாஜி? இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி ஒரு மாலை பண்றேன் மாதாஜி டெய்லியும். கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண பாருங்க. மெதுவா ஒரே நாளைக்கு 4 பண்ணினேன், அப்புறம் இன்னொரு நாளைக்கு பண்ணவே இல்லை, அது வேண்டாம் நமக்கு. மெதுவா கண்டினியூஸா பண்ணிட்டு இருந்தோம், நல்லது. ஓகே. தீபா செல்வன் மாதாஜி எவ்வளவு பண்ற கேட்கணும் நினைச்சேன், ஸ்டார்டிங்ல மறந்து. தீபா செல்வன் மாதாஜி? மாதாஜி 3 மாலை பண்றேன் மாதாஜி. வெரி குட் மாதாஜி. அருட் செல்வம் பிரபுஜி 4 சொன்னேன்னு நினைக்கிறேன். 2 தான். நேரம் இல்ல இல்லையா? நீங்க டிராவல் பண்ணும்போதெல்லாம் சொல்லலாம் பிரபுஜி. 2 ஓகே ஓகே. ஏன்னா அதுக்கு ஒன்றும் சுத்த ஆச்சாரம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. விஜயலட்சுமி மாதாஜி நீங்க எத்தனை பண்றேன்? மேடம் நான் எதுவுமே பண்றது இல்ல மேடம், தான் ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்றேன், எனக்கு எதுவும் தெரியல. ஓகே, நோ ப்ராப்ளம். பண்ணீங்கன்னா நான் ஃபாலோ பண்ணுவேன். எஸ் நான் சொல்லி தரேன். இப்போ இந்த கிளாஸ் இல்ல, நம்ம நீங்க L2 படிக்கிறீங்களா? ஐ அம் 62 இயர்ஸ் ஆச்சுங்க எனக்கு. நானும் அதே ஏஜ் தான், கவலைப்படாதீங்க. எங்க கிளாஸ்ல ருக்மணி மாதாஜில நம்ம ஏஜ் தான். ஆனா 62 is not a big amount, big number மாதா. நம்மள யங் சொல்லுங்க. 62 years young. 20 years old சேதுலட்சுமி. அதனால ஜபாலம் பண்ண கூடாது அப்படி எல்லாம் கிடையாது மாதாஜி. இல்ல அப்படி இல்ல, எனக்கு என்னன்னு தெரியல, நான் இப்பதான் உள்ள நுழைஞ்சிருக்கேன். நான் பண்ணுவேன். இல்ல நீங்க 18 days முடிச்சிட்டீங்க இல்லையா? 18 days முடிச்சிட்டீங்க. அதுக்கு அப்புறம் முடிச்சிட்டேன். பகவத்கீதை 18 days முடிச்சிட்டேன். அதுக்கு அப்புறம் லெவல் 2 படிக்கிறளா கேட்டேன். இல்ல அது ஜாயின் பண்ணறதுக்கு அது டைம் எடுக்கும். நீங்க எங்க குரூப்ல இருக்க இல்லையா, சதாச்சார் குரூப்ல, அப்ப நம்பர் உங்களுக்கு லிங்க் அனுப்புறேன், நீங்க வந்து ஜாயின் பண்ணுங்க. அடுத்த பேட்ச் இன்னும் புது பேட்ச் அதுல ஜாயின் பண்ணுங்க. ஓகே थैंक यू. ஸ்டார்ட். ஹரே கிருஷ்ணா. நான் 4 times மினிமம் செய்றேன் மாதாஜி. சம்டைம்ஸ் 6 times கூட செஞ்சிரேன் மாதாஜி. வெரி குட் மாதாஜி. இந்த கண்ணு இந்த மாதிரி வெச்சிட்டு பண்றேன். மினிமம் 4 வெரி குட் வெரி குட். உங்களுக்கு ஏகாதசி போது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண பாருங்க. அந்த ரெசிடேஷன் கூட அட்டெண்ட் பண்ணேன். கண்ண மூடிக்கிட்டே அட்டெண்ட் பண்ணேன். கரெக்ட் மாதாஜி. எஸ் இப்போ யார் இப்போ ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம்னா 7.8.1 ஒரு ரவுண்ட் நம்ம ஒரு இப்ப சேத்துலட்சுமி மாதாஜி ஆரம்பிப்பா, அடுத்தது பபிதா மாதாஜி. இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எப்படி நம்பர் போறதோ அதே போல ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும். ஓகே, சேத்துலட்சுமி மாதாஜி படிங்க. எல்லாம் ஹேண்ட் ரைஸ் பண்ணோம்னா ப்ளீஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணாதான் சான்ஸ் கிடைக்கும். अगतैत्यसुताग सर्वे कृत्वा तत् अनुवर्णितं जगत्हुर्निर्वत्यद्वान् नैव कुर्वनुशीशितम्. நானே சொல்லிடுறேன், நான் தமிழ் எல்லாம் போடல, இங்கிலீஷ் ஹிந்தி தமிழ் எல்லாம் ஸ்லோகா மாத்திரம் போட்டிருக்கேன். ஓகே, இதுல வந்து இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி எதுவரை என்ன படிச்சோம், இது நம்மளோட என்னது நரசிம்ம அவதாரத்துல என்ன படிச்சோம் இதுக்கு முன்னாடி. இவர் பக்த பிரகலாதர். பிரகலாதர் வந்து ரொம்ப பக்தியா இருக்கார். அவ அப்பா வந்து அவனை மட்டும் வந்து நான் தான் கடவுள், அரக்க குணம் அரக்க இதுல தானே என்னது வம்சத்துல தானே பிறந்திருக்கார். அப்போ வந்து அவர் வந்து அவனை மட்டும் சொல்லி பாக்குறார், நான் தான் வந்து கடவுள், நீங்க எல்லாருமே பிரஜை. அவர் வந்து ராஜாவா இருந்ததுனால அந்த ஊர் பிரஜைகள் எல்லாருமே என்னதான் கொண்டாடணும், என்னதான் வந்து வழிபடணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார். ஆனா இந்த குழந்தை என்னன்னாக்கா அவ அம்மாவோட வயசுல இருக்கும் போதே நாரத முனிவர் அவரோட அந்த குட்டில இருக்க ஆரம்பிச்சு, அந்த நாரத முனிவர் டெய்லியே பாகவதம் ஸ்லோகா அது இது சொல்லி சொல்லி அந்த குழந்தைக்கு நல்ல ஞானம் வந்துடுத்து அம்மாவோட வயசுல இருக்கும் போதே. அப்ப அதுல என்ன எடுத்த குழந்தை பிறந்துட்டு என்னன்னாக்கா அதுக்கு நாராயணா அது ஒண்ணுதான் அவருக்கு தெரியுமே தவிர, அந்த குழந்தைக்கு தெரியுமே தவிர என்னதான் அவ அப்பா சொன்னாலும் அது இல்லை அப்பா நீங்க பெரியவா இல்லை, கடவுள் தான் பெரியவர், கடவுள்னா இருக்கு நாராயணர் தான் பெரியவர் அப்படின்னு. அப்ப அந்த டீச்சர் குருகுல எல்லாம் அனுப்புற படிக்கிறதுக்கு. அங்க என்னன்னாக்கா அந்த குழந்தைகள்ட்டையும் இதேதான் சொல்றது. அந்த டீச்சர்ஸ் எல்லாம் ஆன மட்டும் அந்த குருமார்கள் எல்லாம் சொல்லி பாக்குறேன், இல்ல நீ இப்படி சொல்லு, இரண்யகசிபே நமக சொல்லு, அப்படி எல்லாம் சொல்லணும்னா அந்த குழந்தை சொல்றது இல்ல நாராயணாய நமக தான் சொல்றது அந்த குழந்தையோட வாயில வருது. அப்புறம் என்ன பண்ற,
அந்த குழந்தை பக்கத்துல இருக்கிற குழந்தைகளுக்கு எல்லாமும் அதேதான் வருஷம் அந்த 5 வயசு குழந்தை பிரகலாத குழந்தைகளுக்கு அதே சொல்லி கொடுக்க. அப்ப குழந்தைகள் எல்லாம் சேர்ந்து நாராயணாய நம நாராயண நம. இது அவ அப்பா கோவம் வருது. இனிமேதான் ஒரு எபிசோடு இப்ப வரும். அவ அப்பா எப்படி எல்லாம் துன்புறுத்துறா அதெல்லாம் வரும். ஓகே, இப்ப நாரத முனி இப்ப இந்த ஸ்லோகத்தை என்ன கொடுத்துருக்கா, நாரத முனி கண்டினியூ. All the sons of the demons appreciated the transcendental instructions of Prahlad Maharaja and took them very seriously. They rejected the materialistic instructions given by their teachers Sanda and Amarka. Our teachers பேரு Sanda and Amarka. அவ எல்லாம் மெட்டீரியல்ஸ் தான். என்னது அவ அப்பாவை ஸ்துதிக்கணும், அதுக்கப்புறம் என்னெல்லாம் மெட்டீரியலிஸ்டிக்னா அந்த பௌதிக உலகத்துல என்னெல்லாம் இருக்கோ அதை அது கிடைக்கணும், இது கிடைக்கணும், அதுல ஒரு ஆசை, அதெல்லாம் பண்றதுக்கு அவ டீச் பண்ணிட்டு இருந்தா. ஆனா என்ன எடுத்துனாக்கா அந்த இது ராட்சச குலத்துல இருக்கிறவாளுக்கே பிரகலாத மகாராஜா சொல்லக்கூடாது. இப்ப இந்த குழந்தை தானே பிரகலாதன் என்ன சொல்றாரோ அதை கேட்டுன்னு அவளுக்கு எல்லாம் ஓஹோ அப்படியா, அப்போ மெட்டீரியலிஸ்டிக் திங்ல பௌதிக உலகத்துல அவளை இன்ட்ரெஸ்ட் காட்டக்கூடாது. நம்ம இவர் பிரகலாதன் என்ன சொல்றாளோ ஆன்மீகத்துல தான் இது நாட்டம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சு. தே ஸ்டார்டட் ரிஜெக்டிங்னா வேண்டாம், பௌதிக உலகத்துல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் வேண்டாம்னு சொல்லிட்டு தள்ளி வச்சு அந்த மாதிரி அவளும் இருக்க ஆரம்பிச்சுட்டா. சில பேர், நாட் ஆல். ஓகே, நெக்ஸ்ட் நிவேதிதா மாதாஜி படிங்க. படிக்கிறேன் மாதாஜி. அதாச்சார்யா சுதஸ் தேஷாம் புத்திம் ஏகாந்த சம்ஸ்திதாம் ஆலக்ஷ்ய பீதஸ்வரிதோ ராஜ்ஞ ஆவேதயத்யதா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. When Sanda and Amarka, யாரு அவங்க டீச்சர் பேரு, when Sanda and Amarka, the sons of Sukracharya, observed that all the students, the sons of the demons, குழந்தைகள் எல்லாம் இது அரக்க குலத்தோட அந்த பாதானே இருக்கிறா எல்லாரும், அந்த குழந்தைகள் எல்லாமே கிருஷ்ணா நாராயணாய நமக நாராயணா சொல்லிட்டு இருக்கான். சோ இது டீச்சர்ஸ் பாக்குறா, எல்லாம் அந்த குழந்தைகள் அரக்கரோட குழந்தைகள் எல்லாமே இப்படி பிகமிங் அட்வான்ஸ் இன் கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ் பிகாஸ் ஆஃப் த அசோசியேஷன் ஆஃப் பிரகலாத் மகாராஜா. பிரகலாத் மகாராஜாவே கொடுத்துட்டா. ஐ வாஸ் நாட் ராங். இது வரைக்கும் அவர் மகாராஜா ஆகல, ஆனா அவருக்கு நம்ம வாயில அப்படிதான் வருது. பக்த பிரகலாத் மகாராஜான்னு தான் வருது. நான் நினைச்சேன் அது சொல்லக்கூடாது, நானே இதுலயே போட்டிருக்கு, சொல்லலாம், நோ ப்ராப்ளம். So they were afraid. ஏன்னா பாக்குற நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோம், ஆனா இந்த குழந்தை இவன் மாத்திரம் இல்லாம இருக்கிற பசங்களையும் கெடுத்து விட்டு அவளையும் நாராயணா சொல்ல வச்சு என்ன நடக்குதுன்னு அவ கொஞ்சம் பயந்துட்டா. என்னன்னாக்கா ரிப்போர்ட் பண்ணமே, திரும்பி ராஜா போயிட்டு சொல்லணுமே, என்ன என் குழந்தைக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கா காட்டு அப்படின்னாக்கா அவன் வாயில நாராயண வரும், பக்கத்துல இருக்கிற குழந்தைகள் எல்லாமே நாராயணா சொல்றாங்க. So they approached the king of demons and described the situation as it was. அப்ப யாரு king of demons? இரண்யகசிபு தான். இப்ப அப்பா பிரகலாத் மகாராஜோட அப்பா. அங்க போயிட்டு இங்க உள்ள என்ன விவரம் நிலவரம் இருக்கு போயிட்டு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறாங்க. அங்க எஸ், இது 3 அண்ணா இருக்கு, 2 அண்ணா இருக்கு. யார் எடுத்து? நாராயணசாமி பிரபுஜி படி. பிரபுஜி இருக்கலாம்? படிக்கிறேன் மாதாஜி. தமிழ்லயே அதை போட்டிருக்கேன். சரி மாதாஜி. கோபாவேஷலத்காத்ரக புத்ரம் ஹிந்தும் மனோததே சிப்த்வா பர்ஷயா வாச்சா வ்ரத்ராதம் அதத் அர்ஹனம். எஸ், ஆகேச்ச மானக பாபனே பாபேன திருச்சீனேன சச்சுச்சாசா பிரஸ்ரயா பணதம் தாந்தம் பத்தாஞ்சலிம் அவஸ்திதம் சர்பக பதாகத இவ ஸ்வசன் பிரகிருதி தாருணக. Yes. So when Hiranyakashipu understood, எல்லாம் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. யாரு கம்ப்ளைண்ட் என்னது, அவ இடத்த அவ சேஃபா வச்சுக்கணும் இல்லையா. நாங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுக்கல, நாங்க நல்லதா தான் சொல்லி கொடுத்தோம், நீங்க தான் கடவுள்லாம் சொல்லி கொடுத்தோம். ஆனா உங்க பிள்ளை அதை கேட்காம நாராயணாய நமகன்னு சொல்லிட்டு இருக்கார், இருக்கிற பசங்களையும் கடுத்து விட்டுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டார். So Hiranyakashipu understood, அந்த ராஜாக்கு புரிஞ்சு போயிடுது, the entire situation புரிஞ்சு போயிடுது. He was extremely angry, ரொம்ப கோவம் வந்துடுது அவருக்கு. So much so that his body trembled. அப்படின்னா என்னது, நடுங்க ஆரம்பிச்சு, உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சு, என்ன நடக்கிற கோவத்துல நடுங்கும் சொல்வாளே அந்த மாதிரி. Thus he finally decided to kill his son Prahlada.
சரி இதுக்கு மூல காரணம் யாரு, என் பிள்ளைதான், அவனை வந்து கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாராம். ஹிரண்யகசிபு வாஸ் பை நேச்சர் வெரி குரூவல். அவர் நேச்சர் வைஸா எப்படி ரொம்ப துஷ்டர், அது அரக்க குணம் தானே, அரக்கர் தானே, அவர் துஷ்டர் அவர். அண்ட் ஃபீலிங் இன்சல்டட், இதெல்லாம் அவருக்கு வந்து ரொம்ப இன்சல்ட்டா படாது. நான் கடவுள் சொல்றேன் இது கேட்காம என் பிள்ளையே எனக்கு மாறா வந்து கிருஷ்ணர் தான் கடவுள், இது விஷ்ணு தான் கடவுள், நாராயண தான் கடவுள் சொல்றேன். அவரை வந்து எனிமி ஏன் இருக்க வந்து அது தெரியும் இல்லையா, அந்த ஸ்டோரி இதுக்கு முன்னாடி நான் போன வாரம் சொன்னேனே. ஏன் இந்த விஷ்ணு அவர் எதிரியா நினைக்கிறார், ஏன்னா அவரோட தம்பிதான் நினைக்கிறேன். இரண்யாட்சனை வந்து இவர் கொன்னுட்டார் விஷ்ணு. அவர் வந்து இந்த இந்த அவதாரம் என்னது வராக அவதாரத்துல அந்த எபிசோட்ல அவர் வந்து கொன்னுட்டார். அது ஒரு தனி கதை, அது ஆல்ரெடி நம்ம முடிச்சுட்டோம். அதெல்லாம் திரும்பி அவங்களுக்கு யாரு புதுசா ஜாயின் பண்ணாலும் அவளுக்கு திரும்பி வரும், இதெல்லாம் திரும்பி ஒரு சைக்கிள்ல வரும். அப்ப அதனால அந்த கோவத்துவனை, என் தம்பியை நீ கொன்னையா, அப்ப நீ எனக்கு என்ன, உன்னை நான் வந்து ஒரு கை பாக்குறேன், உன்னை நான் கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி இவர் தப்பசலா இருந்து சாகாவரம்லாம் கேட்டார். நான் மேலேயும் என்னது ஆகாசத்திலையும் இருக்கக்கூடாது, தரையிலையும் இருக்கக்கூடாது, உள்ளேயும் இல்லை வெளியிலையும் இல்லை, அப்புறம் என்னது வெப்பன்ஸ் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் நான் சாகக்கூடாது, பகல்லையும் இருக்கக்கூடாது இரவிலையும் இருக்கக்கூடாது, மனுஷ ஜன்மம் மனுஷா அவளும் என்ன கொல்லக்கூடாது, இது அனிமல்ஸும் என்ன கொல்லக்கூடாது, இந்த மாதிரி என்னெல்லாம் முடியுமோ எல்லாத்தையும் சொல்லி வரம் இது கிடைச்சு கொடுத்தவர். அப்ப இவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு இரண்யகசிபு, எனக்கு இனிமே சாவில்லை, பிகாஸ் நான் தான் எல்லா ஆப்ஷனும் கொடுத்து எனக்கு அந்த மாதிரி ஒரு வரம் கிடைச்சு கொடுத்து அப்படின்னு. அதுதான் ப்ரீஃபேஸ் வந்து முன்னாடி அந்த ஸ்டோரி எல்லாம் இருக்கு. அப்ப இவர் என்ன நினைச்சிருக்காரு, இது அதனால நான் வந்து விஷ்ணுவை வந்து கொண்டு விடலாம் அப்படின்னு நினைச்சிருக்காரு. Okay, thus he finally decided to kill his சொந்த மகனையே கொல்லறதுக்கு அவர் டிசைட் பண்ணிருக்காரு. Hiranyakashipu was by nature very cruel and feeling insulted. He began hissing like a snake. அப்படின்னா இந்த பாம்பு ஹிஸ் பண்ணும் இல்லையா அப்படின்னா சொல்லுவா, அப்படின்ற சத்தம் ஓடுமே பாம்பு, அந்த மாதிரி ஒரு கோவத்துல அந்த மாதிரி பண்றாரு. And began hissing like a snake, trampled upon someone's foot. ஒரு பாம்புக்கு மேல யாராவது காலு இப்படி சமட்டினா எப்படி இருக்கும், அது வலிச்சு இந்த மாதிரி ஹிஸ் பண்ணும் இல்லையா, ஹிஸ்னா எனக்கு இப்ப கடிச்சுடுவேன் ஒண்ணு அப்படிங்கிற போல அந்த மாதிரி அவருக்கு வந்து அவ்வளவு கோவம், அவரை இன்சல்ட் பண்ணிட்டாளேன்னு. His son Prahlada was peaceful. அவருக்கு ஒரு கவலையும் கிடையாது, அவர் பாட்டுக்கு பீஸ்ஃபுல்லா இருந்தார், மைல்ட் அண்ட் ஜென்டல். அவருக்கு ஒன்னும் அவர் தான் தப்பே பண்ணலையே, அதனால அவர் கூலா இருந்தார். His senses were under control. யாரோட, பிரஹ்லாத மகாராஜாவோட கோபம் இல்லை தாபம் இல்லை, அவர் சாந்தமா இருந்தார். And he stood before Hiranyakashipu with folded hands. இப்படி நின்றுறாரு, யாரு அப்பா முன்னாடி இப்படி நின்றுறாரு. According to Prahlada's age and behavior, he was not to be chastised. அப்படின்னா என்னது, அவரோட ஏஜ் ரொம்ப சின்ன பையன், 5 வயசுதான் ஆகுது. அண்ட் பிஹேவியர் அவரோட இது குணம் எப்படி இருந்தது, ரொம்ப சாந்த குணம். அப்படி எல்லாம் பார்த்தா அந்த மாதிரி குழந்தை நம்ம ஒண்ணுமே சொல்லக்கூடாது, திட்டவும் கூடாது அடிக்கவும் கூடாது, அந்த மாதிரிதான். ஏன்னா நல்லா பிஹேவ் பண்ணுவார். அண்ட் வயசு ரொம்ப சின்னது, ஒன்னும் நம்ம பண்ணக்கூடாது. He was not to be chastised. Yet, with staring crooked eyes, Hiranyakashipu rebuked him with the following harsh words. அப்படி கோவம் கண்ணெல்லாம் அப்படி உருட்டிண்டு குறுக்கட் ஐஸால வந்து அவரை வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டார். என்ன திட்டினார் பார்க்கலாமா? எஸ், இப்ப யாரு படிச்சா? நிவேதிதா மாதாஜி படிச்சாளா, பபிதா மாதாஜியா? நான் தான் மாதாஜி படிச்சேன். நிவேதிதா. நிவேதிதா தான் படிச்சீங்களா? அப்ப நீங்க ஹேண்ட் டவுன் பண்ணிடுங்க, திரும்பி ஒரு ரவுண்ட் அனுப்புறேன். ஓகே மாதாஜி. வாய்ஸ் சேமா இருக்கு, நான் ஐ டோன்ட் நோ தட். நாராயண் சாம் படிச்சேன் இல்ல, உங்களுக்கு முன்னாடி बबिता माताजी पढ़ी। ओके पढ़िग्रे माताजी। श्री हिरण्यकशिपु उवाच हे दुर्विनीत मन्तात्मन् कुलपेद करातम सतप्तं मच्छासनोद्वृत्तं सप्तं मच्छासनोद्वृन्दं नेषेद्वात्य यमशयम्। हरे कृष्ण माताजी। அப்போ ஹிரண்யகசிபு said, ஓ மோஸ்ட், இது சொல்ல ஆரம்பிக்கிறார், பிள்ளைய திட்டுறார் அவர். ஓ மோஸ்ட் இம்பியூடென்ட், மோஸ்ட் அன்இன்டெலிஜென்ட், ஒரு புத்தி இல்லாத பிள்ளைய நீ இப்படி இருக்கே, டிஸ்ரப்டர் ஆஃப் த ஃபேமிலி, குலத்தை நான் நாசம் பண்றதுக்குன்னே நீ பிறந்திருக்க. ஓ லோவஸ்ட் ஆஃப் மேன்கைண்ட், அப்படின்னா இந்த மனுஷ குலத்துக்கே ஒரு அவமானம் தராப்புல நீ பிறந்திருக்க. யூ ஹேவ் வயலேட்டட் மை பவர் டு ரூல் யூ. நான் என்ன பவர்ல இருக்கேன், என்னையே நீ அவமதிச்சு இந்த மாதிரி எல்லாம் காரியம் பண்ணிருக்க. அண்ட் therefore you are an obstinate fool. நீதான் வந்து மகா என்னது முட்டாள். obstinate பிடிவாதம் பிடிச்ச ஒரு முட்டாள். டுடே ஐ ஷால் சென்ட் யூ டு த பிளேஸ் ஆஃப் யமராஜா. உன்னை வந்து இன்னைக்கே நான் வந்து யமலோகத்துக்கு அனுப்பிட போறேன், யமராஜா கிட்ட அனுப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்துற பிள்ளைட்ட. எஸ், ஜெயஸ்ரீ கண்ணமாதாஜி படி. कृस्तस्य यस्य कम्पन्ते त्रयो लोकासकेश्वराः तस्य मे पीतवन्नोत शासनं किं बलोद्यकाः।
இந்த ஆட் பண்ணிடுங்க. கொஞ்சம் பாஸ் பண்ணி அபீதவன் மூடசாசனம் கிம்பலோ ஓகே ஓகே மாதாஜி. கொஞ்சம் மீனிங் ஆனா சேர்ந்து படிச்சால் கரெக்டா தான் படிச்சேன். நான் அந்த போட்டதுனால ஐ திங்க் கொஞ்சம் பாஸ் பண்ணி நம்ம அந்த போட்டு படிக்கலாம். இங்க அப்போஸ்ட்ரோஃபி இருக்கு இல்லையா, போட்டு. ஓகே மாதாஜி. மைசன் பிரகலாதா என்ன திரும்பி இன்னும் சொல்லிட்டே இருக்காரு. ஒரு 5-6 ஸ்லோகத்தை போயிட்டே இருக்கும், திட்டின்டே இருக்காரு. மைசன் பிரகலாதா, யூ ராஸ்கல், யூ நோ தட் when I'm angry all the planets of the 3 worlds tremble. உனக்கு தெரியும் நல்லா, எனக்கு கோவம் வந்தா எப்படி 3 உலகத்தில் உள்ள பிளானட்ஸ் கிரகங்கள் எல்லாம் நடுங்கும். என்னை பார்த்து அவ்வளவு எனக்கு கோவம் வருது. along with your chief ruler, அவங்களோட ரூலர், இந்த பிளானட்டோட ரூலர் யாரெல்லாம் ரூல் பண்றாங்களோ அவங்க கூட பயந்துடுவாங்க. by whose power has a rascal like you become so impudent that you appear fearless and overstep my power to rule you. அப்படின்னா என்னது, யாரு உனக்கு இந்த தைரியம் கொடுத்தா? என்னையே நீ ஓவர் பவர் பண்ணி என்னையே அசிங்கப்படுத்தி எனக்கு ஒரு இன்சல்ட் அவமானத்தை வாங்கி கொடுத்து நான் கடவுள் இல்லை சொல்றேன், எல்லாரும் என்ன பார்த்து நடந்துற, உனக்கு இந்த தைரியம் எப்படி வந்தது? ராஸ்கல் ராஸ்கல்னு கத்துறாரு அவர். ஹரே கிருஷ்ணா பகவான். ஓகே, இன்னும் யாரு ஹேண்ட் ரைஸே பண்ணலையா? என்ன மாதாஜி, எக்ஸப்ட் ருக்மணி மாதாஜி எல்லாரும் படிக்கணும். எல்லா அருட்செல்வம் பிரபுஜி எல்லாருமே ஹேண்ட் ரைஸ் பண்ணணும். ஜெயஸ்ரீகண்ணன் மாதாஜி ஒரு வாட்டி படிச்சுட்டோம் இல்லையா, கீழே போடணும். சேதுலட்சுமி மாதாஜி கீழே. அருள் யாரு ஒரு ரவுண்ட் வரட்டும், ஒரு ரவுண்ட் எல்லாரும் படி எக்ஸப்ட் ருக்மணி மாதாஜி. நான் ட்ரை பண்ணட்டுங்களா? ஒரு கை ஹேண்ட் ரைஸ் பண்ணணும் மாதாஜி. தெரியாத ஹேண்ட் ரைஸ் பண்ணதுக்கு அருட்செல்வம் பிரபுஜி படி. படிச்சாதானே கான்ஃபிடன்ஸ் வரும். ஸ்ரீ பிரகலாத வாச ந கேவலம் மே பவத சராஜன் ச வை பலம் பலினாம் சாபரோஷாம் அவரே அமீஸ்திர சங்கமாயே பிரகமாதாயோ ஏன வசம் பிரகணிதாக. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண. பிரகலாத் மகாராஜா said, my dear king. அப்ப என்ன இவர் பதில் சொல்றேன், சொல்லணுமே இல்லையா, இப்பெல்லாம் கத்தமது என்னோட இது தந்தை தான். நான் ராஜாவே, the source of my strength, எனக்கு இவ்வளவு பலம் எங்கேன்னு வந்ததுன்னா, of which you are asking, king கேக்குறீங்க இல்லையா, எனக்கு இந்த பலம் எப்படி வந்திருக்குன்னு, is also the source of yours. அந்த பலம் உங்ககிட்டயும் இருக்கு. கொடுத்தவர் யாரு? அந்த கடவுள் தான் கொடுத்திருக்கான்னு இன்டைரக்டா சொல்றாரு. Indeed, the original source of all kinds of strength is one. இதெல்லாம் நமக்கு இந்த பலம் எல்லாம் வந்தது எங்கேருந்து வந்திருக்கு? அந்த ஒருத்தர் தான் வந்திருக்கு. He is not only your strength or my. உங்களுக்கு மாத்திரம் அந்த ஸ்ட்ரென்த் கொடுக்கல, இல்ல எனக்கு மாத்திரம் ஸ்ட்ரென்த் கொடுக்கல, எல்லாருக்குமே. பட் the only strength for everyone. எல்லாருக்கும் அவர் ஒரே ஒருத்தர் தான் இந்த எல்லாருக்குமே இந்த வந்து பலம் இது கொடுத்திருக்காரு. Without him, அவரை விட்டா no one can get any strength. அவர் பலம் கொடுக்கலன்னா வேற யாருக்கும் அந்த கெப்பாசிட்டி கிடையாது நமக்கு பலம் கொடுக்கறதுக்கு. whether moving or not moving. அச்சலம் அச்சலம் சொல்றோம் இல்லையா, மீன்ஸ் என்னது, எது மூவ் ஆகுதுன்னா என்னது, நம்ம இதெல்லாம் தான் மனுஷா மிருகங்கள் பறவைகள் எல்லாருக்கும் இந்த ஸ்ட்ரென்த் கொடுத்ததே பகவான் தான். இப்ப நான் கையை அப்படி தூக்குறேன்னா அந்த ஸ்ட்ரென்த் கொடுத்தது பகவான். அப்புறம் வந்து அச்சலம்னா மூவ் ஆகாதது, எப்படி மலைகள் மரங்கள் இதெல்லாம் மூவ் ஆகுது, அதுக்கும் ஸ்ட்ரென்த் யாரு கொடுத்திருக்கா? அந்த பகவான் தான். பகவான் இது வரைக்கும் சொல்லல, அந்த ஒரு ஆள் கொடுத்திருக்கார் அப்படின்னு. Without him, no one can get any strength. யாருக்கும் கிடைக்காது பலம், whether moving or non moving, superior or inferior. என்னது, நல்லவரா இருக்கட்டும், கெட்டவரா இருக்கட்டும், இல்ல பெரியவரா இருக்கட்டும், சின்னவரா இருக்கட்டும், எவ்ரி ஒன் இன்க்ளூடிங் லார்ட் பிரம்மாக்கும் அவர் தான் இது கொடுத்திருக்கார், பலம் கொடுத்திருக்கார். இஸ் கண்ட்ரோல்ட் பை த ஸ்ட்ரென்த் ஆஃப் சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட். அந்த ஒரு கடவுள் தான் இதெல்லாம் கொடுத்திருக்காரு. எல்லாருக்கும் பலம் கொடுத்தவர் அவர் ஒருவரே. சுலோச்சனா மாதாஜி படிக்கும். ஹரே கிருஷ்ணா. சுலோச்சனா மாதாஜி இருக்கலாம்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஜுஹ்யா சுரம் பாவமிமம் த்வமாத்மனஹ சமம் மனோதஸ்வன சந்தி விதித்வஹ ரிதே அஜிதாதாத்மன உத்பதஸ்திதாத் தத்வீஹனந்தஸ்ய மஹத சமர்ஹணம். அப்ப இதுல வந்து again பிரஹ்லாத் மகாராஜ் சொல்லிட்டு இருக்கார், மை டியர் ஃபாதர், பிளீஸ் கிவ் அப் யுவர் டெமோனிக் மென்டாலிட்டி. உங்களோட இந்த அசுர குணத்தை வந்து விட்டுடுங்க. டு நாட் டிஸ்கிரிமினேட் இன் யுவர் ஹார்ட் பிட்வீன் எனிமீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். எதிரிகள் ஃப்ரெண்ட்ஸ்
இவள என்ன பிடிக்காது, அவனை கொன்னுடணும், இந்த மாதிரி எண்ணெல்லாம் விட்டுடுங்க. யாரும் நமக்கு எண்ணியும் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது, எல்லாம் ஈக்குவலா ட்ரீட் பண்ணுங்க. மேக் யுவர் மைண்ட் equipoise towards everyone. எல்லாரும் சமமா பாருங்க. யார் 5 வயசு குழந்தை அப்பாக்கு சொல்றோம் இதெல்லாம். Except for the uncontrolled and misguided mind, there is no enemy within this world. என்னது, நமக்கு யாருமே enemy கிடையாது. எது, ஒரே ஒண்ணுதான், நம்மளோட மைண்ட் தான். நமக்குள்ள அந்த மனசு இருக்கு இல்லையா, இது அதுதான் நமக்கு வந்து பெரிய எனிமி. எப்போ அது வந்து கைடு பண்ணலாம், கரெக்டா வந்து நல்ல வழியில அது போகல அப்படின்னா அந்த நம்ம மனசே நமக்கு எதிரி. நம்ம இதெல்லாம் பகவத்கீதா படிச்சதாங்க. இதுலயே சாரம் தானே பகவத்கீதா எல்லாமே இல்லையா. சோ இதோட சாரம் தான் நம்ம அதுல பாத்தோம். சோ எக்ஸெப்ட் நம்ம மனசு கண்ட்ரோலா இல்லைன்னா, இல்ல வந்து இது கைடு சரியா நல்ல பாதையில அது வந்து போகலைனாக்கா அதுதான் நம்மளோட பெரிய எனிமி. When one sees everyone on the platform of equality, one then comes to the position of worshiping the Lord perfectly. அதனால நம்ம வந்து எல்லாரும் சமமா பார்த்தோம்னாக்கா நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல் லைன்ல கரெக்டா போயிட்டு இருப்போம் அப்படின்னு. சோ அந்த மாதிரி பகவானை வந்து அந்த பகவானோட கிருபை இருந்தா அந்த மாதிரி நடக்கும் அப்படி. எஸ், அடுத்தது யாரு? அடுத்தது எல்லாம் ஹேண்ட் ரைஸ் பண்ணா பாருங்க. நீ யாரெல்லாம் படிக்கலையோ? பபிதா மாதாஜி படிச்சுட்டீங்க இல்லையா? ஒரு வாட்டி படிச்சா இப்ப ஹேண்ட் ரைஸ் பண்ணாரு. யார் படிக்கலையோ அவங்களுக்கு. ஜெயப்பிரியா மாதாஜி திரும்பி திரும்பி கூப்பிடணுமா? தீபா செல்வன் மாதாஜி, விஜயலட்சுமி மாதாஜி. படிங்க விஜயலட்சுமி மாதாஜி. ஹேண்ட் ரைஸ் பண்ண படிச்சுன்னு ஃபர்ஸ்ட் படிக்கிறோம். எல்லாரும் அப்பதான் இருக்கடா இல்லையான்னு தெரியும் எனக்கு. எல்லாம் மியூட்ல இருந்தாக்கா விஜித்யா லம்போடோ மன்யந்தா ஏகே ஸ்வதா ஜிதா திசோ தசா ஜிதாத்மனோ ஜஸ்ய சமஸ்யா தேஹினாம் சதாஹோ ஸ்வமோக பிரபவாக குதஹர பரே. சாதோ கரெக்டான்னு தெரியல. எதுவுமே படிச்சுட்டே இருந்தாதான் வரும். ஈவன் இங்கிலீஷே நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்ப இங்கிலீஷ் புக் ரீடிங் எல்லாம் இருக்கு இல்லையா, நிறைய கிளாஸ் போறது. ரீட் பண்ண அந்த ஃப்ளூயன்சி வந்துடும் நமக்கு. இது இட்ஸ் ஆஃப்டர் ஆல் லாங்குவேஜ் தானே இல்லையா. லாங்குவேஜ்ல பேச வரும். அது வந்து இது சான்ஸ்கிரிட் வேற, அர்த்தம் புரியாது. அர்த்தத்துக்கு நம்ம இது படிக்கலாம், ஆனா ஃப்ளூயன்சி நம்ம வந்து படிக்க வரும். அப்ப in former time there were many fools like you. என்ன பிரஹலாத் மகாராஜ் சொல்ற அவ அப்பாட்ட, உங்கள மாதிரி வந்து முட்டாள்கள் நிறைய முன்னாடி இருந்திருக்காங்க. who did not conquer the 6 enemies that steal away the wealth of the body. அந்த 6 இது எனிமிகள். என்ன எனிமி இப்ப எனக்கு மறந்து போயிட்டேன். காமம், குரோதம், மதம், மாத்சரியம் இதெல்லாம் இருக்கே, அதேதான். சோ அதெல்லாம் வந்து அந்த மாதிரி எனிமியை வந்து வச்சிருந்ததுனால அவங்களுக்கு எல்லாமே இழந்து போயிட்டாங்க. தி ஸ்கூல்ஸ் were very proud. இங்க அவங்க என்ன நினைச்சிருந்தாங்க, அந்த முட்டாள்கள் என்ன நினைச்சிருந்தாங்க, நான் வந்து எல்லா எனிமி இருக்கிற வெளியில இருக்கிற எனிமி எல்லாம் நான் கொன்னுட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. I have conquered all enemies in all the 10 direction. மேல கீழே சைட்ல 4, 8 எல்லா இடத்துலயும் நான் வந்து எல்லா எனிமீஸும் கொண்டுட்டேன்னு வச்சுனாங்க. ஆனா மனசுக்குள்ள நமக்குள்ளேயே நம்ம எனிமியை வச்சுருக்கோமே, அதே அவனை வந்து கொண்டுடுறது. அது அவங்களுக்கு புரிய மாட்டேங்கிறது. But if a person is victorious over the 6 enemies and is equipoised towards all living entities, for him there are no enemies. யாரு வந்து மனசை வந்து சாந்தமா வச்சுட்டு எல்லாத்தையும் ஈக்குவலா பிஹேவ் பண்றானோ அவன் தான் எல்லாரையும் ஜெயிக்க முடியும். அவனாலதான் எல்லாமே ஜெயிக்க முடியும். எனிமீஸ் ஆர் மியர்லி இமேஜின்ட் பை ஒன் இன் இக்னோரன்ஸ். யாரு வந்து இதுல அறியாமையில இருக்காங்களோ அவங்கதான் வெளியில எனிமி இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. இல்லாட்டி எனிமி எல்லாம் நம்ம கிட்டதான் இருக்கு. நம்ம எல்லாத்தையும் ஸ்நேகமா பழகணும்னா அவங்களும் நம்ம கிட்ட நல்லா பழகுவாங்க இல்லையா. என்ன ஆகும், அவங்களோட திங்கிங் இப்ப நம்ம வாழ்க்கையிலேயே அதெல்லாம் இது எல்லா ஸ்லோகமுமே நம்ம வந்து we should take the gist. அதோட என்ன அர்த்தம் சொல்றாங்கன்னு இப்ப நம்மளே நம்ம லைஃப்ல பார்க்கலாம். இப்போ சில பேருக்கு எல்லாம் நிறைய எனிமீஸே இருப்பா பக்கத்துல. அவன் பேச மாட்டான், இவன் பேச மாட்டான், அது சரியில்லை, இது சரியில்லை. என்ன பார்த்தா நம்ம வந்து ஒருத்தரை பத்தி குத்தம் சொல்லிட்டே இருப்போம். அப்ப என்ன ரியாக்ஷன் ஆகும், நம்ம மூஞ்சிலே தெரியும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படிம்பாங்க இல்லையா. அப்ப நம்ம மூஞ்சிய ஒருத்தர் பார்த்தா நமக்கு பிடிக்காத, மூஞ்சிய பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்க. அப்ப நம்ம எப்படி பேசணும் வருவான், வரமாட்டான். நம்ம எல்லாமே ஈக்குவலா நினைச்சுட்டு எல்லாத்தையும் ஒரு ரொம்ப ஸ்நேகமா எல்லாம் பழகினா சண்டையும் வரும். இல்லாட்ட ஒரு ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்க, பார்த்தா எப்படி இருக்கீங்க கேட்கறது. அவங்க போயிட்டு உள்ள எல்லாம் போயிட்டு உட்காந்து சாப்பிடணும் அதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி இருந்தோம்னா எல்லாத்தையும் அந்த மாதிரி ஸ்நேக பாவத்தோட இருந்தோம்னாக்கா நமக்கு எனிமையே வெளியில யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனா உள்ள இருக்கிற எனிமி எப்ப போகும், இந்த மாதிரி ஒரு பிஹேவியர் இருந்தாலே உள்ள இருக்கிற எனிமியும் போயிடும். ஏன்னா அசூய இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா. அதான் என்ன சொன்னேன், அந்த கிரீட் அந்த இதெல்லாம் இருக்கே, அது எல்லாமே விட்டு போயிடும். நம்ம நல்லா வேவ் பண்ணா அது எல்லாமே நம்ம உள்ள அவர் மைண்ட் பிகம்ஸ் கிளியர். சோ அஜ்ஞானத்துல இருக்கிறவளுக்கு தான் அவன் என்ன நினைக்கிறாங்க, எனக்கு வெளியில எல்லாம் இனிமே இருக்காங்க நினைப்பாங்க. அப்புறம் இப்ப யார் படிச்சா, மாதாஜி விஜயலட்சுமி மாதாஜி படிச்சாங்க. ஜெயப்பிரியா மாதாஜி படிங்க. அப்புறம் எல்லாரும் படிச்சுட்டீங்களா, ஒரே ஒரு நிமிஷம் பார்த்து விடுறேன். ஜெயப்பிரியா மாதாஜி அந்த மாதாஜி போயிட்டாங்களா. தீபா செல்வம் மாதாஜி நெட் ப்ராப்ளம் நினைக்கிறேன் போயிட்டாங்க. எஸ் படிங்க ஜெயப்பிரியா மாதாஜி, யூ ஆர் லாஸ்ட்.
श्री हिरण्यकशिपुरुवाच व्यक्तं तं मर्तुकामो असि यो अधिमात्रं विकर्तस मुमूर्षणां हि मण्डात्मन् नानुष्युर्विक्लवाग्रह சாரி நானும் எடுத்தேன் நிறைய மிஸ்டேக் வந்தது நடுநடுல கரெக்ஷன் பண்ண நனுஸ்யுர் விக்லவாக்ரஹ எஸ் அப்ப இரண்யகசிபன் சொல்ற யூ ராஸ்கல் யூ ஆர் ட்ரைங் டு மினிமைஸ் மை வேல்யூ அப்போ என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் அது இது 5 வயசு குழந்தை 5 வயசு குழந்தை சொல்லி நான் கேட்கணுமா அவ்வளவு அகங்காரம் அண்ட் ப்ரௌட் அவ்வளவு இருக்கு ஒரு ஈகோ அப்ப யூ ராஸ்கல் யூ ஆர் ட்ரைங் டு மினிமைஸ் மை வேல்யூ என்னோட என்ன ஒரு இது இருக்கு என்னது என்ன சொல்லுவாருக்கு செல்ஃப் வேல்யூ சொல்லுவாங்க இல்லையா அவ்வளவு இருக்கு எனக்கு அதெல்லாம் நீ என்ன குறைக்கிறியா ஆஸ் யூ ஆர் பெட்டர் தென் மீ நீ என்னை விட பெரியவனோ நீ உனக்கு என்ன பத்தி எல்லாம் என்னது என்னை விட நீ பெரியவனா அப்படின்னு அட் கண்ட்ரோலிங் த சென்சஸ் எனக்கு சொல்லி தரியா நீ எப்படி மனசை இது கண்ட்ரோல் பண்ணும் சென்சஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண நீ பெரிய இது திஸ் இஸ் ஓவர் இன்டெலிஜென்ட் உனக்கு எல்லாம் தெரியுமோ நீ பெரிய உனக்கு அதிபுத்திசாலித்தனம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி this is over intelligent I can therefore understand that you desire to die at my hands இதுலயே தெரிஞ்சு போயிடுது நீ என் கையால தான் சாக போற for this kind of nonsensical talk is indulged in by those about to die இந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனமா நான் சென்சிக்கல்னா என்னது ஒரு பேஸ்லெஸ்ஸா ஒரு சென்ஸ் இல்லாம பேசுறவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்க அப்ப தீர்மானம் ஆயிடுத்து நீ என் கையால தான் சாக போற அப்படின்னு டிராமாவா இருக்கு எஸ் ஜெயப்பிரியா மாதாஜி படிச்சிட்டீங்க இல்லையா ஹேண்ட் டவுன் பண்ணிடுங்க இப்ப திரும்பி இப்போ எல்லாரும் ஒரு வாட்டி படிச்சுட்டாங்க எக்ஸப்ட் ருக்மணி மாதாஜி இது யாரு வந்திருக்காங்க தனலட்சுமி மாதாஜி யாரு ஒரு நிமிஷம் இல்ல தீபா செல்வன் மாதாஜி வந்துட்டாங்களே தீபா செல்வன் மாதாஜி படிச்சுருங்க நெட் சரியா எடுத்தா ஹரே கிருஷ்ணா சரி ஓகே ஓகே அப்ப கேட்டு இருக்கா ஓகே சேத்துலட்சுமி இனிமே இப்போ முதல்ல யாரு ஃபர்ஸ்ட் படிச்சாங்களோ அவங்க ரிப்பீட் பண்ணணும் யூ ஷுட் ரிமெம்பர் நான் எல்லாரும் நினைவு வச்சுங்க இந்த மாதாஜிக்கு அப்புறம் நான் படிச்சேன் அதனால நான் படிக்கணும் இப்ப நான் எனக்கு நினைவு இருக்காது இப்ப ஃபர்ஸ்ட் சேத்துலட்சுமி மாதாஜி தானே படிச்சது இல்லையா மாதாஜி படிங்க வாக்யோக்தோ மத் அன்யோ ஜகத் ஈஸ்வரஹ பாசௌர்யதி சர்வத்ர கஸ்மாஸ்தம்பேன திருஷ்யதே மோஸ்ட் அன்பார்ச்சுனேட் பிரகலாதா என்னது யோகம் இல்ல உனக்கு யோகம் இல்லாத பிரகலாதனே யூ ஹேவ் ஆல்வேஸ் டிஸ்கிரைப்ட் a supreme being other than me அப்படின்னா என்னது நான் சுப்ரீம் இல்ல உனக்கு நான் பெரியவனா உனக்கு கண்ணுக்கு தெரியறதில்ல என்ன தவிர வேற யாரோ சுப்ரீம் இருக்கா பவர்ஃபுல் இருக்கா அப்படின்னு நீ சொல்ற எப்பவுமே சுப்ரீம் பீயிங் ஹூ இஸ் அபோவ் எவ்ரிதிங் எல்லாரும் விட மேலானவன் அப்படின்னு எப்பவுமே சொல்ற நீ ஹூ இஸ் த கண்ட்ரோலர் ஆஃப் எவ்ரி ஒன் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றான்னு வேற சொல்ற அண்ட் ஹூ இஸ் ஆல் பர்வெடிங் எல்லா இடத்துலயும் இருக்கான்னு அப்படி சொல்றீங்க பட் வேர் இஸ் ஹி எங்க இருக்காங்க இஃப் ஹி இஸ் எவ்ரிவேர் then why is he not present before me in the pillar why is he not present எல்லா இடத்துலயும் இருக்கானே என் முன்னாடி ஏன் இல்ல before me in this pillar ஏன் வந்திருக்கு எனக்கு புரியுது ஸ்தம்பே போட்டிருக்கு கஸ்மாத் ஸ்தம்பே ந திருஷ்யத்தை எனக்கு அது எங்கேயுமே தெரியலையே அவர் என்ன திருஷ்யத்தை எனக்கு தெரியலையே அவர் எங்க இருக்காருன்னே தெரியல இந்த பில்லர்ல இருக்காரு பில்லர்னா என்னது ஸ்தம்பம் என்ன சொல்வாருக்கு தமிழ்ல தெரியுமா பில்லர் வாட்டவர் பில்லர்னா புரியும் இல்லையா அந்த இதுல இருக்காரா அப்படின்னு என்ன சொல்வாருனால ஒரு நாலேஜ் கேட்டுருக்கேன் தூண் எஸ் இந்த தூணிலும் துரும்பிலும் இருப்பாரு அந்த இது தானே வந்தது சோ தூண்லயும் இருக்காரா அப்படின்னு கேக்குறேன் அதுக்குள்ள தூணுக்கு வந்துட்டாரா என்ன நிறைய இருக்கே ஓகே அடுத்தது யாரு பபிதா மாதாஜி படிங்க நீங்க தானே அடுத்து படிச்சாரு நான் படிச்சேன் நிவேதிதா படிச்சேன் மாதாஜி ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கணும் இல்லையா நீங்க தானே நான் கேட்கவே கூடாது நீங்களே ஆரம்பிச்சோம் எனக்கு தெரியாது ஆர்டர் தெரியாது நீங்க படிங்க நிவேதிதா மாதாஜி படிங்க சோ அஹம் விகத்தமானஸ்ய शिरः गायातरामिते उपायेद हरिस्वात्य यस्ते शरणम् ईप्सितम् हरे कृष्ण माताजी நான் நடுநடுல கோச்சுப்பேனா நான் கோச்சுக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கேனா ஐயா இல்ல மாதாஜி பெரியவதான் அதிகாரம் அதெல்லாம் because you are speaking so much nonsense என்ன சொல்றாரு இவ்வளவு நீ முட்டாள்தனமாலாம் பேசுற இல்லையா I shall now sever your head from your body உன் தலையை வெட்டி சாச்சு விடுறேன் அப்படிங்கிறாராம்
Now let me see your most worshipable God come to protect you. I want to see it. இதெல்லாம் யாரு ஸ்டோரி எழுதல, இது பாகவதத்துல ஸ்லோகமே கொடுத்திருக்கு. நமக்கு அந்த பாகவத ஸ்லோகம் படிச்சா புரிய மாட்டேங்குது. அதனால நம்ம இங்கிலீஷ்ல படிக்க வேண்டியது. இந்த லெவல்ல வந்துட்டோம் இல்லையா, நம்ம பாஷையே கிடையாது இங்கிலீஷ். ஆனா இங்கிலீஷ்ல போட்டாதான் நமக்கு புரியுது. அந்த லெவலுக்கு வந்துட்டோம். எவ்வளவு மோசம். சான்ஸ்கிரிட் தான் புரியணும், இல்ல புரிய மாட்டேங்குது. அப்ப என்ன சொல்றான், நான் குழந்தைட்டு சொல்றான், தலையை வெட்டி எடுத்து விடுறேன், அப்ப பாக்கலாம் உன்னோட தெய்வம் தெய்வம் சொல்றியே, அவர் வந்து உன்னை காப்பாத்துறாரா பாக்கலாம் அப்படின்னு. கிருஷ்ணா. எஸ். இப்ப யாரு நெக்ஸ்ட் அவங்க படிக்கணும், நான் இப்ப சொல்ல மாட்டேன். நாராயணசாமி படிக்கிறேன் மாதாஜி. ஆரம்பிச்சிருங்கோ, நீங்க தானே ஆரம்பிச்சிருங்கோ. ஏவம் திருத்தைர் முகூர் அத்யன் ருஷா சுதம் மகா பாகவதம் மகாசுரக கட்கம் பிரக்ருத்யோத் பதிதோ பராசநாத் ஸ்தம்பம் ததாதி பலக ச முஷினா. அடுத்தது என்ன சொல்லிருக்கு, being obsessed with anger, Hiranyakashipu was very great in bodily strength. ரொம்ப அரக்கர் எல்லாமே அப்படி மாதிரி பெரிய உடம்புல இருப்பாங்களே, நல்ல பலசாலி. thus chastised his exalted devotees and Prahlada with harsh words. கொடூரமான வார்த்தைகளால அவரை ரொம்ப நிந்திச்சு, அந்த மாதிரி நிறைய பலசாலி தானே இவர், அந்த மாதிரி ரொம்ப கோவத்துல வந்து ரொம்ப கத்தினார். அப்புறம் Hiranyakashipu took his sword, கத்திய வச்சு, got up from his royal throne and with great anger struck his fist against the column. அந்த ஸ்தம்பத்துல அந்த தூண்ல வந்து கைய வச்சு ஓங்கி ஒரு குத்து விட்டாராம், கோவத்துல, அவ்வளவு பெரிய கோவத்துல. எஸ். அப்ப என்னதான் நெக்ஸ்ட் யாரு? நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க நீங்க, நான்லாம் சொல்லவே வேண்டாம், ஆரம்பிச்சு. ததைவ தஸ்மின் நினதோ அதிபீஷணோ பகுவ ஏனாந்த கடாகம் அஸ்பூத யம் வை ஸ்வதிஷ்யோ பகதம் த்வ அச்சாதயஹ த்ருத்வா ஸ்வ தாமாத்யயம் அங்கமேனிரே. லாங் மீட்டர் இருக்குமே மாதாஜி, அதே போலதான் படிக்கணும். ததைவ தஸ்மின் நினதோ அதிபீஷணோ பபூவ ஏனாந்த கடாகம் அஸ்பூதத் யம் வை ஸ்வதிஷ்யோபகதம் அஜாதயஹ ஸ்ருத்வா ஸ்வதாமாத்யய அங்கமேனிரே. அந்த ராகம் எடுத்தோம்னா கரெக்டா டக்கு 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 டக்குன்னு விழும். ராகம் நமக்கு, ராகம்னா பெரிய ராகம் எல்லாம் கிடையாது, அந்த ஒரு என்ன சொல்ற மீட்டர், அந்த மீட்டர் நம்ம படிச்சோம்னா, ஏன்னா ராங் இதெல்லாம் பெருசு பெருசா வர்றதுனால அது படிச்சோன்னா நம்ம வாயில கரெக்டா அடுத்த வேர்ட்ஸ் வந்துட்டே இருக்கும் இல்லையா. கொஞ்சம் அப்படி ட்ரை பண்ணலாம். நம்ம இதுல இருக்கே பகவத்கீதா அந்த மாதிரி இருக்கு இல்லையா, நடுநடுல. ஓகே. இப்ப இதுல என்ன சொல்ற, then from within the pillar came a fearful sound. அப்ப என்ன, இவர் ஓங்கி குத்தி விட்டதுல அந்த இது தூணை பிளந்துட்டு வந்துட்டார். யாரு? இவர் கிருஷ்ணா, நம்ம நரசிம்மர் வந்துட்டார் வெளியில. which appeared to crack the covering of the universe. என்ன கோச்சு, அது வந்து அந்த பில்லர் உடைச்சுட்டு வந்துட்டார் வெளியில. ஓ மை டியர் யுதிஷ்ரா. அது வந்து யாரு? நாரத மாதர் சொல்லிட்டு இருக்காரு இல்லையா, யுதிஷ்ரா சொல்லிட்டு இருக்காரு. யாரு? பாண்டவர். ஓ மை டியர் யுதிஷ்ரா, this sound reached even the abodes of the demigods like Brahma. எங்க இது நடக்கிற இது சத்தம், இது தூணை பிளந்துட்டு வர சத்தம் எங்க? மேலுலகம், அந்த உலகத்து வரைக்கும், பிரம்மலோகம் வரைக்கும் அது சத்தம் கேட்டுதான். And when the demigods heard it, அவங்களுக்கு எல்லாம் அது கேட்டோன்னு என்னது, they thought, oh now our planets are being destroyed. எல்லாம் ஏன்னா அவ நினைச்சுட்டா கோவம் வந்தாச்சு இவருக்கு. ஏன்னா இவருக்கு தான் இரண்யகசிபு கோவம் வந்து எல்லாம் நடுங்கும் எல்லாம் சொல்லுவாளே, இது எங்கோ என்னவோ நடக்கிறது, இதெல்லாம் போச்சு, நம்ம எல்லா கிரகங்கள் எல்லாம் போறது, அழிஞ்சு போறது அப்படின்னு நினைக்கிறாங்களாம். அடுத்தது யாரு மாதாஜி? படிங்கோ. ஜெயஸ்ரீ மாதாஜி தான் நினைக்கிறேன். அவ நான் இது படிங்கோ. படிங்கோ. சத்தியம் விதாதும் நிஜ பிருத்திய பாட்சிதம் வியாபிதம் ச பூதேஷ்வ அகிலேஷ சத்மனஹே அதிருஷ்தாத்யத் புத ரூபம் உத்வஹன் ஸ்தம்பே சபாயம் நமஹரம் நமனுஷம் மிருகம். மிருகம்னா இது மிருகம்.
மிருகமும் இல்லாமல் ஒரு மனுஷனும் இல்லாம அவர் வந்து ஸ்தம்பத்துல இருந்து வெளியில வந்து விட்டாம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் வேர்ட்ஸ் நமக்கு புரிஞ்சுதுனாக்கா ஒரு அத்புத ரூபம் தெரியும். நல்ல அற்புதமான ஒரு ரூபம் உத்வகன்னா வெளியில வந்து விட்டேன்னு. To prove that the statement of his servant Prahlada Maharaja was substantial, in other words, to prove that Supreme Lord is present everywhere. என்ன பிரஹ்லாத மகாராஜா சொல்றாரு, அவர் எல்லா இடத்துலயும் இருப்பார், என்னோட அந்த கடவுள் நான் சொல்றவரை எங்க வேணா இருப்பார் அப்படின்லாம் சொல்றது, அது ப்ரூவ் பண்றதுக்கு வேண்டி அது எல்லா கதையிலையும் நமக்கு சொல்லுவார். பகவான் வந்து அவரோட டிவோட்டிக்கு வந்து ஏதாவது கஷ்டம்னா அவர் பார்த்துட்டு இருக்க மாட்டார். அவன் சொல்றாங்க டிவோட்டி சொல்றான் எல்லா இடத்துலயும் இருப்பானா, நான் வந்து இருந்து காட்டுறேன் அப்படிங்கிறான். அவ்வளவு டிவோட்டினா அவ்வளவு அவருக்கு இதை மரியாதை கொடுத்துட்டு டிவோட்டி சொல்றான்னா அவ்வளவு வேல்யூட். அதனாலதான் நமக்கே என்ன சொல்றான்னா, இவன் நைவேத்தியம் எல்லாம் பண்ணும்போது கூட முதல்ல வந்து ஆச்சாரியாக்கு எல்லாம் தான் பண்ணணும் அப்படிங்கறது. டைரக்டா கிருஷ்ணா கொடுத்தா எடுத்துக்க மாட்டாங்க. ஆச்சாரியர் நம்ம வந்து குரு இருக்காரு இல்லையா, அவரோட போட்டோ எல்லாம் வச்சு முதல்ல அவருக்கு ஆஃபர் பண்ணணும். அவர் மூலமா தான் கிருஷ்ணர் எடுத்துப்பார். அப்படின்லாம் இப்ப நான் ரீசெண்டா இப்ப எல்லாம் கேட்கிறேன். சோ இது எனக்கு முன்னாடி தெரியாது. ஏன்னா நான் இப்ப பிரபுபாதர் போட்டோ எல்லாம் அந்த இது சுவாமி இதுல வைக்கல. அப்ப எனக்கு தெரியாம இருந்து இப்ப நான் ஆஃப்லைட் அது வந்து ஆஃபன் எனக்கு கேட்காது. அப்ப எனக்கு வந்து தோன்றது பகவானாயிட்டு இந்த இதுல எனக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு ஞானம் கொடுக்குறாரு, நீ டைரக்டா இல்லாட்டி இது வரைக்கும் நான் கிருஷ்ணாவுக்கு ஆஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்ப இது படிக்கும் போது நினைவு வருது. டிவோட்டிக்கு வந்து ரொம்ப அவர் மரியாதை கொடுப்பார். யாரு? பகவான். ஒரு டிவோட்டி கஷ்டம் இருந்தனாக்கா அது பார்த்துட்டு இருக்க மாட்டார். அப்போ அது வந்து டு ப்ரூவ் தட் என்னது டிவோட்டி பிரகலாத மகாராஜா வந்து சொல்லிட்டாரு எல்லா இடத்துலயும் இருக்கான்னு, அது ப்ரூவ் பண்றதுக்கே அவர் வந்து அந்த தூணுல இருந்து வெளிப்பட்டு வராரு அப்படின்னு. And even within the pillar of an assembly hall, the Supreme Personality of God Hari exhibited a wonderful form never before seen. அந்த அசம்பிளி ஹால்னா என்னது பெரிய அந்த தர்பார் மாதிரி இருக்கும் இல்லையா, ராஜ தர்பார் சொல்லுவாங்க. கிங்கோட பெரிய பேலஸ்ல அந்த தர்பார் மாதிரி இருக்கிற இடத்துல அவர் ஒரு கம்பத்துல இருந்து வெளிப்படுறாரு. அப்புறம் எந்த மாதிரி ரூபத்துல வராரு? வண்டர்ஃபுல் ஃபார்ம் நெவர் சீன் பிஃபோர். இந்த மாதிரி ஃபார்ம் யாருமே பார்த்திருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு ஃபார்ம்ல இது ரூபத்துல வராரு. The form was neither that of a man nor that of a lion. இது மிருகம்னா என்னது? லயன். சிங்கம் மாதிரி இல்லாம மனுஷன் மாதிரியும் இல்லாம the Lord appeared in his wonderful form in the assembly hall. அந்த பெரிய அந்த விசாலமான அந்த இதுல தர்பார்ல அவர் வந்து வெளிப்படுறார். எஸ். அடுத்தது யாரும் படிக்கணும்? ஜெயஸ்ரீ மாதாஜி தானா? நான் படிக்குவேன் மாதாஜி. படிப்போம். நீங்க ஆர்டர் நீங்க நினைவு வச்சு படிங்க மாதாஜி. நான் சொன்னேன் படிங்க. ஸ்ரீ நாரத உவாச்ச ஏவம் சுராதः யः சர்வே பிரம்ம ருத்ரப்ரஹ சராஹ நோபைடும் அஷகன்மன்யு சம்ரம்பம் சதுராசதம். இது வந்து இப்ப சர்வேல இருக்குன்னா அங்கேயே முடிச்சிடணும். ஏவம் சுராதயः சர்வே. நீங்க எந்த ராகம் எடுத்தாலும் நீங்க சர்வே பிரம்ம அப்படி பண்ண வேண்டாம். சர்வே பிரம்ம ருத்ர புரஹஸ்வராஹ நோபைடும் அஷகன் மன்யு அங்க முடிச்சிடணும். மன்யு சம்பிரம்ம அப்படி படிக்க வேண்டும். எப்ப அதனாலதான் இந்த இது எங்க முடிச்சிருக்கோமோ அங்கேயே அது வரைக்கும் நீங்க என்ன ராகத்துல பண்ணணும். சரி, ஈஸியா வந்துடும். ஓகே. த கிரேட் செயின்ட் நாரதமுனி. அப்ப நாரதமுனி அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கார். அவர்கிட்ட இது பேரு மாறி யாரு? அந்த பாண்டவரோட என்ன சொன்னேன் மாதாஜி? யாராவது சொல்லுங்க. பெரியவர் என்ன பேரு? ஹரே கிருஷ்ணா. என்ன கதை கேட்டு? திருதராஷ்டிரரா? திருதராஷ்டிர இல்ல இல்ல திருதராஷ்டிர இல்ல. நானும் ஆமாங்கிறேன். யுதிஷ்டரும் நாரதரும் யுதிஷ்டர் நாரதரும் பேசிருக்கு. அப்ப நாரதர் இன்னும் கண்டினியூ பண்ற யுதிஷ்டர்ட்ட சொல்றதுக்கு. எனக்கு நடுநடுல பேரு இப்ப ரொம்ப அடிக்கடி நிறைய இப்ப ஸ்லைடு பாக்கறதுல என்ன தெரியல, பேருகள்லாம் மறந்தே போயிடும். அப்புறம் எப்போ டைம்ல வரும், நினைவு வரும். உங்க கிளாஸ் எடுக்கும் போதெல்லாம் அப்படி இருக்கல. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மோசமாயிட்டு வருது, வயசாயிடுது மெயினா. Okay. The demigods headed by Lord Brahma, Lord Shiva and other great demigods dare not come forward before the Lord. எல்லாம் பாக்குறாங்களா, ஐயோ இன்னும் இப்படி அவதாரம் யாரு வந்திருக்கா, அவளுக்கு தைரியமே இல்ல இந்த மாதிரி உருவத்துக்கு முன்னாடி வந்து நிக்கிறதுக்கு. எல்லாம் பயந்துட்டு இருக்காங்களாம். அப்புறம் who at the time was extremely angry. யாரு? இவ ரொம்ப ஆவேசத்துல அவ்வளவு கோவத்துல இருக்காராம். அப்ப அவருக்கு முன்னாடி யாரு? லார்ட் சிவாவும் வரத்துக்கு ரெடியா இல்லையா, லார்ட் பிரம்மாவும் வரத்துக்கு ரெடியா இல்லையா, வேற டெமிகாட்ஸும் யாருமே அவருக்கு முன்னாடி இருக்கிறதுக்கு பயப்படுறாங்க. எஸ். நெக்ஸ்ட் யாரு படிக்கணும்? படிங்க. நெக்ஸ்ட் நான் கூப்பிடவே வேண்டாம், விடுகிட்டேன்னு ஆரம்பிங்க. பிரக்ராதம் பிரேஷயாமாஸ பிரம்மாவஸ்திரம் அஸ்திகே தாதம் பிரம்மயோபேகி ஸ்வபித்ரே குபிதம் பிரபும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி.
Hare Krishna. அதுக்கப்புறம் என்ன அர்த்தம்? Thereafter Lord Brahma requested Prahlad Maharaja. இப்படி இருக்கே அவசியமா இருக்காரு. அப்போ பிரகலாத மகாராஜா பிரம்மா சொல்றாராம், who was standing very near to him, my dear son. அவர் பக்கத்துல நிக்கிறாராம் பிரகலாத மகாராஜா. அப்போ கூப்பிட்டு சொல்ற பிரம்மா சொல்றேன், my dear son, Lord Narasimha Deva is extremely angry at your demonic father. ரொம்ப கோவத்துல இருக்காரு உங்க அப்பாவை பேர்ல. Please go forward and appease the Lord. அதனால நீ போயிட்டு அவர் இவா பயந்துக்கிறான், நான் குழந்தைய சொல்றேன், நீ போ நரசிம்ம தேவர்கிட்ட போயிட்டு சொல்லு, சாந்தமா இருந்துக்குங்க, கோச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் சொல்லு அப்படின்னு. எஸ் எஸ். நெக்ஸ்ட் யார் படிச்சீங்களோ கை ரேஸ் பண்ணும். ஒரு வாட்டி எல்லாரும் ஆயிடுத்தா, திரும்பி சேத்துலட்சுமி மாதாஜிக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டாங்க. யாரு படிக்கலையோ திரும்பி படிக்கலாம். யாரு படிக்கல? ஓகே, நீங்க படிங்க மாதாஜி. இனிமே நான் நம்பர் பேர் சொல்ல மாட்டேன். தீபா செல்வன், ஓ படிக்கிறீங்களா? நெட் சரியா எடுத்தா படிங்க. तदेति सनैकराजन् महाबाहवदोर्पहः उभेति पायेन नमः वित्रताजलिः. हरे कृष्ण माताजी. Narada Muni continued. திரும்பி சொல்லிட்டு இருக்காரு அவர் யுதிஷ்டர் சொல்றார், ஓ கிங், although the exalted devotee Prahlada Maharaja was only a little boy, சின்ன பையன் தான் இருந்தாலும், Lord Brahma இருந்தாலும் அவர் சரி நீங்க சொல்றாலே நான் கேட்கிறேன், நான் போறேன், அவரை கொஞ்சம் சமாதானப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறானாம். ஆக்சுவலி நிறைய நடுவுல ஸ்லோகம்லாம் மிஸ் ஆயிருக்கு, நம்ம எல்லாம் போட முடியாது இல்லையா. படிக்கிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். பாகவதம் படிச்சுன்னா அப்படியே முங்கி போயிடலாம், நிறுத்தவே தோணாது. அது மீனிங் எல்லாம் பார்த்து அவரோட பர்பட் எல்லாம் படிச்சுக்கும் போது எல்லாரும் பாகவதம் புக்கு வாங்கி வச்சிருக்கோம், ரொம்ப நல்லா இருக்கும். அது இஸ்கான் பாகவதம் இதுல தமிழ்ல பாகவதம் இருக்கே, கரெக்ட், அதுவும் படிக்கலாம். மாதாஜி அது வித்ருதாஞ்சலிஹி தானே மாதாஜி? லாஸ்ட் லைன் நநாம வித்ருதாஞ்சலிஹி. வித்ருதாஞ்சலிஹி இல்லையா? வித்ருதான் அஞ்சலி, கரெக்ட். நநாம வித்ருதாஞ்சலிஹி. எஸ், தப்பா போட்டிருக்கேன். வித்ருதாஞ்சலிஹி. ஆமா ஆமா ஆமா, இரு போட்டிருக்கேன், ரூ வரும். வித்ருதாஞ்சலி. வித்ரு வித்ரு வித்ரு. ஓகே ஓகே, வித்ருதா அப்படி போட்டிருக்கேன். வித்ருதா. ஓகே, சான்ஸ்கிரிட் இல்ல இல்லையா, இங்கிலீஷ்லயும் பார்த்தா இது ரூவா ரவா தெரியாதே. சான்ஸ்கிரிட் பார்த்து பண்ணா கரெக்டா வரும். நான் வேதாபேஸ்ல இருந்து அதை போட்டேன் முதல்ல. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்னா, இவன் என்ன கொடுத்திருந்தானா இந்த பிக்சர் கொடுப்பான், சில இதுல பிக்சர் கொடுத்துட்டு இது மாத்திரம் கொடுத்துருப்பான், என்னது இந்த நரேஷன். அப்ப அந்த நரேஷன் ஒரு 2 லைன் அந்த கூகுள்ல போட்டு அப்ப கண்டுபிடிப்பேன். அப்ப என்ன வரும், நிறைய இந்த இது நம்பர் வரும், பாகவதம் ஸ்லோகா நம்பர் வரும். ஓ இது 7.9.4 தான் இது அப்படின்னு சொல்லிட்டு வேதாபேஸ்ல போயிட்டு அந்த இதை போடுவேன், இது இங்கிலீஷோட போடுவேன். அதுக்கப்புறம் இதை தமிழ்ல போட்டோமே, ஏன்னா நம்ம கிளாஸ் தமிழ் கிளாஸ் இல்லையா, அவங்களுக்கு படிக்கணுமே சொல்லிட்டு இதை நான் கூகுள்ல போட்டு அது தா தூ தீ எல்லாம் வரும், ஒண்ணு சரியா வரவே வராது. அதுல போட்டு ஒருன்னா போட்டு அப்புறம் இதெல்லாம் அலைன் பண்ணி கலர் போட்டு வெட்டி வேற சொல்லலையோ என்ன பூனைய சரைச்ச கதை பாருங்க, அது போல நான் பண்ணிட்டு இருக்கேன். வேற வழி இல்லை நமக்கு. இப்ப தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்துனாக்கா பண்ணதான் ஒண்ணு. தமிழ் இப்ப வேற கிளாஸ்ல எல்லாம் என்ன பண்றா எனக்கு தெரியாது. பட் ஐ ஃபீல் நம்ம ஜஸ்டிஸ் பண்ணணும், தமிழ் கிளாஸ்க்கு தமிழ்ல தான் போடணும், அப்பதான் படிக்க முடியும். எஸ், ஒரே எக்ஸ்பிளனேஷன் மட்டும் பண்றா மாதாஜி வேற கிளாஸ்ல. என்னது எக்ஸ்பிளனேஷன் மட்டும் பண்றா, ஸ்லோகம் படிக்க மாட்டா. ஸ்லோகமே இல்லையே, நான் போடுறதுனாலே ஸ்லோகம் இருக்கு மாதாஜி. ஸ்லோகமே கிடையாது, சும்மா அவ படிச்சுட்டே போவா. வேற உங்களுக்கு என்ன சான்ஸ் கொடுக்க முடியும் சொல்லுங்க. எனக்கு அப்படி இல்லை, ஐ வாண்ட் எவ்ரிபடி டு பார்ட்டிசிபேட். அது என்னோட ஸ்டைல் வச்சுங்கோ. ஓகே, ஹரே கிருஷ்ணா. சோ இது இதுல இருந்தேன்னா நான் என்னோட L2லயும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். அதான் பண்ணேன், L2ல அப்படிதான் பண்றேன். ஒண்ணும் இருக்காது, ஆனா எல்லாம் போட்டு அதெல்லாம் மிஸ்டேக்கும் இருக்கும். ஆனா அது திரும்பி நெக்ஸ்ட் இது பண்ணும்போது அது கொஞ்சம் பர்ஃபெக்ஷன் வரும். Okay, Narada Muni continued, O king, although the exalted devotee Prahlada Maharaja was only a little boy, சின்ன பையனா தான் இருந்தான், இருந்தாலும் அவன் லார்ட் பிரம்மாவோட என்ன சொன்னாரோ, சரி போனமா போயிட்டு நான் அவரை சமாதானப்படுத்துறேன்னு சொல்லிட்டு போறாரு. He gradually proceeded towards Lord Narasimha Deva and fell down to offer his respectful obeisances with folded hands. அவருக்கு முன்னாடி போயிட்டு நமஸ்காரம் பண்றாரு, கையெல்லாம் கூப்பிட்டு நமஸ்காரம் பண்ணி ப்ரே பண்றாரு. அடுத்தது யாரு மாதாஜி? நான் படிக்கணும் மாதாஜி. स्वपादमूले तम् अर्पकं विलोक्य देवाः कृपया परिप्लुतः उत्थाप्य तच्छीर्षणि अदात्कराम्बुजं पालाहि वितृष्टतियां कृताभयम्. Hare Krishna Mataji. So when Lord Narasimha Deva saw a small boy Prahlada Maharaja prostrated at the soles of his lotus, அவரோட கால் பாதத்துல நமஸ்காரம் பண்ண அந்த சின்ன குழந்தையை பார்த்துட்டு he became most ecstatic in affection towards the devotee. அந்த devotee சின்ன குழந்தையோட devotee பார்த்து ரொம்ப ஆனந்தப்பட்டுட்டார் பகவான் யாரு? நரசிம்ம தேவா. Raising Prahlada, அப்படி எழுப்பி
the Lord placed his lotus hand upon the boy's head. They will எழுப்பி கைய வந்து தலையில ஆசீர்வாதம் மாதிரி வைக்கிறார். Because his hand is always ready to create fearlessness in all of his devotees. நம்ம அதானே இல்லையா பகவானுக்கு நமஸ்காரம், அவரோட ஒரு கடைக்கண் பார்த்தா போறோம், அவரோட இது வேணும், அருள் வேணும்னு சொல்லிட்டு எல்லாம் நம்ம ப்ரே பண்றோம் இல்லையா. அவர் வந்து தலையில இப்படி கைய வச்சிருந்து பயம் எல்லாம் போட்டும், உனக்கு பயம் வேண்டாம், என்ன பார்த்து பயம் வேண்டாம் அப்படி. எஸ், அப்புறம் யார் படிக்க போறார் மாதாஜி? நெக்ஸ்ட் கடகடகடா குடுகுடுன்னு எடுத்து விடணும். பிரபுஜி, நாராயணசாமி பிரபுஜி. நான் நாராயணசாமி பிரபுஜி நீங்க எடுக்கணும். அடுத்தது பபிதா மாதாஜிக்கு அப்புறம் நீங்க தான் நினைவு வச்சுக்கோ. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. சரி, அவர் பிஸியா இருந்தா அடுத்தது யாரு அவங்க எடுக்கலாம். நான் படிச்சிடவா மாதாஜி? நான் படிச்சிடவா மாதாஜி? பிரபுஜிக்கு அப்புறம் நானு. அப்ப படிங்கோ. அதுக்கப்புறம் நீங்க தான் படிச்சிடுங்க. நீங்க ஹேண்ட்லாம் டவுன் பண்ணிக்கலாம். இனிமே உங்களுக்கு ஆர்டர் தெரியும் இல்லையா, அப்ப நீங்க மட்டும் படிச்சுங்க. தீபா செல்வம் டவுன் பண்ணிடுங்க. ஏன்னா அப்ப நான் கூப்பிடவே வேண்டாம். கொஞ்ச நேரம் மாதாஜி உங்களுக்கு மெசேஜ் டைப் அடிச்சுட்டு இருந்தேன். வரலையே ஒண்ணும். சரி, இல்ல அதுக்குள்ளேயே நீங்க என் டர்ன் வந்துச்சு. வேற ஒண்ணும் இல்ல, நீங்க இன்டராக்டிவா எல்லாரும் இன்வால்வ் பண்ணி கிளாஸ் எடுக்கிறீங்க இல்லையா, அது ரொம்ப நல்லதுதான். நீங்க பாத்தீங்க இல்லையா, ரொம்ப லைவ்லியா ரொம்ப ஸ்பிரிட்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு டைப் அடிச்சிட்டு இருந்தேன். இதெல்லாம் வேண்டாம் பிரபுஜி, இதனால கஷ்டங்களும் இருக்கும் சில பேருக்கு, பிடிக்காதா இருக்கும். நான் ஃபோர்ஸ் பண்றேன் எல்லாரையும். எஸ், படிங்க மாதாஜி. படிங்க. சதத் கரஸ்பர்ஷ தூதா கிலாஹி பக கிலாஷி பக சபதி அபிவிக்ய பராத்ம தர்ஷனக தத்வாத பத்மம் ரிதி நிர்வృதோ ததௌ ஹ்ருஷ்யத் தனுகு கிளின்ன கிருத் அஸ்ரு லோசனக. ஹரே கிருஷ்ணா. தண்ணி வரதான் லோச்சனக, அஸ்ரு லோச்சனக. இதை நம்ம படிக்கவே நமக்கே வந்துடும், அந்த மாதிரி ஆனந்தமா இருக்கு. By the touch of Lord Narasimha Deva's hand on Prahlad Maharaj's head, Prahlad was completely freed from all material contamination and disease. அந்த கை அவரோட தலைமையில வச்சோடனே அவருக்கு என்னது, எல்லா ஆசைகள் எல்லாம் என்ன ஆசை, பௌதிக ஆசை தான். அவருக்கு அப்படியெல்லாம் ஒண்ணும் இருக்கல. அவர் பெரிய ஒரு டிவோட்டி தான். இருந்தாலும் என்னெல்லாம் இருந்தோம் அதெல்லாமும் கிளீனா போயிடுதான், கிளியரா எடுத்து as if he had been thoroughly cleansed. ஃபுல்லா அவரை வந்து கிளீன் ஆன போல அவருக்கு ஒரு ஃபீலிங் வந்துட்டான். Therefore he at once became transcendentally situated. ஃபுல் தெய்வீக அருள் பெற்று அவர் வந்து அந்த மாதிரி ஆயிட்டாராம். இல்லாட்டிலே அவர் அப்படித்தானே பெரிய டிவோட்டி தானே. 5 வயசுல அவர் இவ்வளவு எல்லாம் ஞானத்தோட இருக்காரு. இருந்தாலும் whatever was left out, அதுவும் எல்லாம் கிளீன் ஆயிடுதான். At once transcendentally situated and all the symptoms of ecstasy became manifest in his body. அவர் உடம்புல அந்த எல்லாம் பிரவாகம், ஆன்மீக பிரவாகம் எல்லாம் வர ஆரம்பிச்சுட்டேன். His heart filled with love, full of love ஓட heart, his eyes with tears, கண்ணுல எல்லாம் கண்ணீர் வந்துட்டான். And thus he was able to completely capture the lotus feet of the Lord within the core of his heart. அப்படியே மனசுல அப்படியே ஐக்கியம், அவரோட என்னது பாத சரணம் அதை வந்து அப்படியே மனசுல எடுத்து வச்சுட்டாரு. அப்படின்னா லிட்டரலி வந்து அப்படி அவர் வந்து ரொம்ப தெய்வீக அருள் பெற்று விட்டார். ரொம்ப நன்னா. எஸ், சின்ன குழந்தை பாவம். எஸ், அடுத்தது யாரு? கிடுகிட நடுங்க மாதாஜி. ஐ அம் நாட் கோயிங் டு சே. அடுத்தது மாதாஜி பிரபுஜி நான் மாதாஜி பபிதா. படிங்கோ. அஸ்தௌ சீதரீம் ஏகாத்ர மனசா சுசமாஹிதஹ பிரேம கத்கதயா வாசா தன்னயஸ்த ஹ்ருதயேஷனஹ. ஹரே கிருஷ்ண மாதாஜி. Prahlad Maharaja fixes his mind and sight upon Lord Narasimha Deva with full attention. எப்படி கண்ணு அப்படியே கண் குத்தி பாக்குறா அப்படிம்பாங்க இல்லையா, அப்படியே பார்த்துட்டு இருக்காராம் பகவான. வித் ஃபுல் அட்டென்ஷன் இன் கம்ப்ளீட் ட்ரான்ஸ், அப்படியே அந்த மயங்கிற நிலையில அப்படியே பகவானையே பார்த்துட்டு இருக்காராம். With a fixed mind he began to offer prayers in love with a faltering voice. Faltering அப்படி அந்த இதுல எக்ஸ்டசில வந்து தழுக்கிறது அப்படிம்பாங்களே குரல், அந்த மாதிரி குரல்ல அவர் வந்து பிரேயர் ஆஃபர் பண்ணார். எஸ், அடுத்தது யாரு மாதாஜி? அருட்செல்வன். படிங்கோ. ஸ்ரீ பிரகராத வாச பிரமாதயः சுரகணா முனியோ அத சித்தாः
சத்வைகாதான கதையோ வசசாம் பிரவாகைஹி நாராதிதும் குரு குணேன அதுநாபி பிப்ரஹு கிம் தோஷ்டும் அர்ஹதீச மேஹரிர் உக்ர ஜாதகே. ஹரே கிருஷ்ண மாதா. ஹரே கிருஷ்ணா. So Prahlad Maharaja prayed. அப்ப என்ன சொல்றாரு? அவர் வந்து பகவானை ஸ்துதிக்க ஆரம்பிச்சு விடுறாரு. How is it possible for me who have been born in a family of asuras to offer suitable prayers to satisfy the supreme personality of God? என்ன சொல்றாரு? நான் அசுர குலத்தை பிறந்திருக்கேனே, நான் எப்படி உங்களுக்கு வந்து நான் பிரேயர் எல்லாம் பண்ண முடியும்? என்ன எப்படி? ஏன்னா குலம் பார்த்தீங்கன்னா அசுர குலம். அப்ப பகவான் எப்படி தொடருது அது எனக்கு தெரியலையே. Even until now, all the demigods headed by Lord Brahma and all the saintly persons could not satisfy the Lord by streams of excellent words. யாரு? டெமிகாட்ஸ் எல்லாம் பகவான்கள், அந்த டெமிகாட் இருக்கிறவங்க, லார்ட் பிரம்மா, அவங்க எல்லாம் ஸ்துதிச்சே வந்து திருப்தி ஆகுது இல்ல. நீங்க திருப்தி திருப்தி என்னது? அவங்களாலே அவ்வளவு பூர்ணமா வந்து ஸ்துதிக்க முடியறது இல்லையே. ஆல்தோ சச் பர்சன்ஸ் ஆர் வெரி குவாலிஃபைட், அவங்களுக்கு எல்லாம் நல்ல தகுதி இருக்கு. அப்போ அவங்களால பண்ண முடியாததெல்லாம் பீயிங் இந்த மோட் ஆஃப் குட்னஸ், நல்ல என்னது ஆன்மீக இதுல வந்து குட்னஸ் என்னது சத்துவ குணத்துல இருக்காங்க. அவங்க எல்லாம் நல்ல குவாலிஃபைடா இருக்காங்க. அவங்களாலேயே வந்து அவ்வளவு நல்லா ஸ்துதிக்க முடியல. நான் அசுர குலத்தை பிறந்திருக்கேனே, என்னால எப்படி இது பண்ண முடியும்? உங்களை எப்படிதான் நான் ஸ்துதிக்கிறது அப்படின்னு. then what is to be said of me? அப்ப நான்ல என்ன ஒரு துச்சம் இல்லையா? எனக்கு வந்து ஒரு அருகதையே கிடையாது. ஐ எம் நாட் அட் ஆல் குவாலிஃபைட். எனக்கு அருகதையே கிடையாது. நான் என்ன வேர்ட்ஸ் நீங்க சொல்லி உங்களை எல்லாம் புகழ்த்துவேன், ஒரு இது ப்ரே பண்ணுவேன் அப்படின்னு. எஸ். அடுத்தது யார் எடுக்கணும்? எடுங்க மாதாஜி பிரபுஜி. सुदौजः प्रभाव फल पौरुष पुतिः योगाः नाराधनाय हि भवन्ति परस्य पुंसो भक्त्या तु दोष भगवान् गतयूतपाय. हरे कृष्ण. हरे कृष्ण. प्रहलाद महाराज कंटिन्यू तुम्हें சொல்றார், one may possess wealth, பணம் வேணா சம்பாதிச்சுடலாம், அண்ட் அரிஸ்டோக்ராட்டிக் ஃபேமிலி, நல்ல செல்வந்தர் வீட்டுல வேணா பிறக்கலாம், பியூட்டி நல்ல ஒரு அழகும் வந்து கிடைச்சுடலாம், ஆஸ்டாரிட்டி நல்ல தவம் எல்லாம் தபஸ் எல்லாம் பண்ணலாம், எஜுகேஷன் நல்லா படிக்கலாம், சென்சரி எக்ஸ்பர்டைஸ் நல்லா என்னது சென்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண அந்த மாதிரி ஒரு தகுதியும் பெறலாம். லஸ்டர்னா தான் என்னது சொல்வாரு, லஸ்டர் தமிழ் என்ன வேர்டு? மெருகு ஊட்டுறது அப்படிம்பாங்களே, அதுதான் லஸ்டர். இன்ஃபுளுயன்ஸ், நல்ல ஒரு இன்ஃபுளுயன்ஸ் என்ன சொல்லுவான், எல்லாரோட இன்ஃபுளுயன்ஸ் என்ன, ஏதாவது தமிழ் வேர்டு தெரியுமா யாருக்காவது? இன்ஃபுளுயன்ஸ் எல்லாரும் படிச்சுட்டே போனோம், அவ்வளவுதான். இன்ஃபுளுயன்ஸ் அவரை தெரியும் இவரை தெரியும், அந்த இது இருக்குமே, என்ன சொல்வாருக்கு, இன்ஃபுளுயன்ஸ், ஐ எம் இன்ஃபுளுயன்ஸ்ட் அப்படிம்பாங்களே அது. அப்புறம் பிசிக்கல் ஸ்ட்ரென்த், நல்ல பலமும் இருக்கலாம், டிலிஜென்ஸ், கரெக்டா ஒரு வேலை பண்ணா கரெக்டா வேலையும் பண்ணுவாங்களாம், இன்டெலிஜென்ஸ் நல்ல புத்தி இருக்குமா, அண்ட் மிஸ்டிக் யோகிக் பவர், நல்ல யோகாலாம் பண்ணி அந்த பவர் இருக்குமா, சில பேர் எல்லாருக்கும் இருக்குமா. பட் ஐ திங்க் தட் ஈவன் பை ஆல் திஸ் குவாலிஃபிகேஷன் one cannot satisfy the supreme personality of God. ஆனா பகவானை வந்து திருப்திப்படுத்துறதுக்கு இதெல்லாம் ஒண்ணுமே வேலைக்கு ஆகாது இல்லையா? இது நான் இதால எல்லாம் பகவானை வந்து you cannot buy him, அவரை வந்து திருப்திப்படுத்த முடியாது. However, one can satisfy the Lord simply by devotional service. ஒன்லி நம்ம வந்து பகவானை வந்து டிவோஷனல் சர்வீஸால தான் திருப்திப்படுத்த முடியும். திரும்பி நான் ஆரம்பிச்சிருவேன். டிவோஷனல் சர்வீஸ்னா என்னது? காலையில சீக்கிரம் எழுந்திருக்கிறது, நிறைய ஜபம் பண்றது, ஏகாதசி விரதம் இருக்கிறது, துளசி வழிபாடு பண்றது, இதேதான். பெரிய ஒரு வித்தை கிடையாது. நம்ம பகவானை நினைச்சு எந்த செயல் பண்ணினாலும் பகவான் நினைச்சு செய்யறதே இஸ் a big devotional service. எந்த நேரமும் பகவானை நினைச்சு அது அந்த மாதிரி பண்ணும்போது என்ன, நம்ம தப்பு காரியம் பண்ணவே மாட்டோமே. ஒரு பொய் சொன்னா கூட இல்ல பகவான் இருக்கார், பகவான் நினைச்சுன்னு நம்ம பொய் சொல்ல மாட்டோம். பகவான் நினைச்சுன்னு கொள்ளையெல்லாம் பண்ணுவாளா? பகவான் மறந்துருக்கிறதுனால தான் அவெல்லாம் பண்றாங்க. Okay, so Gajendra did this. என்ன சொல்ற, கஜேந்திர மோட்சம்லாம் எல்லாரும் படிச்சிருக்காளே அந்த ஸ்டோரி. அவர் அந்த மாதிரி இருந்திருக்காரு. And thus the Lord was satisfied with him. அவர் கடைசி நேரத்துல என்னது, அந்த ஃப்ளவர் ஆஃபர் பண்றார். நம்ம மனுஷாலாம் போயிட்டா, நான் தண்ணியில சிக்கின்னு விட்டேன், இந்த இதுல முதலையோட என்னோட காலு முதலை வாயில சிக்கின்னு விடுத்து, ஆனா மட்டும் மனுஷால அவ என்னது ஃபேமிலி, இந்த யானையோட வைஃப் குழந்தைகள் இழுத்து பாட்டா ஒண்ணும் வரல, அவன் மட்டும் போயிட்டா. கடைசியில இவர் அப்படி நிர்கதியா விட்டுட்டு போயிட்டான். ஆனா இவர் கஜேந்திரா என்னது, நாராயணா அப்படி கூப்பிட்டோன்னு பகவான் வந்தார். அப்ப என்ன கொடுக்குறார்? ஆஃபர். இஸ் ஆஃபரிங் அ ஃப்ளவர். இதுதான் நான் ஆஃபர் பண்றதுதான் நான் கூப்பிட்டேன் அப்படின்னு. அவ்வளவு பக்தியா அந்த கஜேந்திரனுக்கே அவ்வளவு பக்தி. அது வந்து பெரிய எக்ஸாம்பிள் நமக்கு. அவர் எப்படி திருப்திப்படுத்தினார் பகவானுக்கு. He offered a lotus flower. அவரு மரண தருவாயில இருக்கு, அவர் ஒரு காலு சிக்கன் இருக்கு, இருந்தாலும் பகவான் ஒரு லோட்டஸ் ஃபிளவரை பார்த்து அவர் கொடுக்குறார். அந்த மாதிரி பக்தி எல்லாம் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் கஜேந்திரா
Gajendra did this and thus the Lord was satisfied. அதனால பகவான் கஜேந்திரன்ட்ட ரொம்ப வந்து திருப்தி பட்டார். எஸ், அடுத்தது யாரு மாதாஜி? எங்க மாதாஜி கீழே போய் ஹேண்ட் டவுன் பண்றேன். இப்ப எல்லாருமே ஹேண்ட் டவுன் பண்ணலாம். ஒரு நிமிஷம். தீபா செல்வன் மாதாஜி, நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தா இல்லையா? திரும்பி எந்த கீழே போயிட்டாரு? அந்த மாதாஜி போயிட்டாளா? யாரு அந்த மாதாஜி? விஜயலட்சுமி மாதாஜி போயிட்டாங்க. தீபா செல்வன் மாதாஜி இருக்கேளா? ஹரே கிருஷ்ணா. நான் கூப்பிடும் போது வரமாட்டேங்கிறாள். உங்க டர்ன் போயிடுது இப்போ. திரும்பி சேத்துலட்சுமி மாதாஜி படிங்க. இவருக்கு அப்புறம் படிங்க. அந்த மாதாஜிக்கு அப்புறம் படிங்கன்னா அரவிந்த நாப பாதராவிந்த விமுகாத் ஸ்வபசம் வரிஷ்டம் மன்யேதத் அர்ப்பித மனோவசனேஹி பிராணபுனாதி சகுலம் நது பூரிமானஹ. ஹரே கிருஷ்ண மாதாஜி. If a Brahmana has all 12 of the Brahminical qualification, as he has stated in the book called Sanat Sujata. Sanat Sujata bookல கொடுத்திருக்கான் பிராமணனுக்கு எவ்வளவு குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னு. 12 குவாலிஃபிகேஷன் இருக்கணும். அது எனக்கு தெரியாது, நான் அதுல போடவும் இல்லை, எனக்கு கிடைக்கல. I didn't get the, maybe நான் அதுல அவ்வளவு முங்கி போகல, நான் only ஸ்லோகம் தான் போட்டிருந்தேன். But is not a devotee and is averse to the lotus feet of the Lord. எல்லா குணங்களும் இருக்கான் பிராமணனுக்கு வந்து 12 குணங்கள் இருந்தாலும், ஆனா அவனுக்கு வந்து என்ன கிடையாதான்? பக்தி இல்லை. அவர் வந்து டிவோட்டியா இல்லை, பக்தி இல்லாம இருந்ததுனால he is certainly lower than a devotee who is a dog eater but who has dedicated everything, mind, words, activities, wealth and life to the Supreme Lord. ஒரு டிவோட்டி என்ன பண்றார்? மனசா காயா வாச்சா சொல்றாங்க, மனசுலயும் பகவான் நிறைஞ்சிருக்கார். வாயால சொல்ற வேர்ட்ஸ் எல்லாமே பகவான் நினைச்சுன்னு சொல்றார். கைகள் செய்யற வேலை எல்லாமே பகவான் நினைச்சுதான் ஒரு காரியம் பண்றார். ஆனா ஒருத்தர் அவர் வந்து கீழ் ஜாதி டாக் ஈட்டர் அப்படின்னா என்னது? காட்டுவாசி, ஒன்னும் படிப்பறிவு இல்லை, அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட டிவோட்டி ஆகலாம் பகவான் நினைச்சு இந்த மாதிரி பண்ணா. அவர் வந்து என்ன பிராமணன், ஒரு 12 குவாலிபிகேஷன் இருக்கான், அவரை விட மேலானவர் இந்த டிவோட்டி. ஏன்னா அவர் வந்து பகவான் எந்த நேரமும் நினைச்சிருக்காரு. அந்த பிராமணன் எல்லா குவாலிபிகேஷன் இருக்கு, ஆனா பகவானை நினைக்காம இருந்தார்னா அவர் வந்து இந்த காட்டுவாசி, காட்டு மராண்டி எல்லாம் சொல்றோமே, அவரை விட கீழானவர் தான். ஏன்னா அவருக்கு வந்து டிவோஷன் கிடையாது. Such a devotee is better than such a Brahmana because the devotee can purify his whole family. இந்த மாதிரி டிவோட்டியா இருந்ததுன்னா என்ன ஆகும்? ஃபுல் ஃபேமிலியே வந்து டிவோட்டடா இருக்கணும். அது வந்து இதுதான் இல்லையா, பரவும் சொல்லுவோமே, அந்த ஒரு அவரு அப்படி பரவும். அவர் மாத்திரம் நல்லது இல்லாம அவர் நல்லதா இருக்கிறதுனால வீட்டுல இருக்கிற மனுஷாலும் நல்லவாழ டிவோட்டடா இருப்பாங்களாம். So because the devotee can purify his whole family, whereas so-called Brahmana in a position of false prestige cannot purify even himself. ஆனா பியோர் பிராமணா, நம்ம குலத்துல பிராமணா, நல்ல பிராமண ஃபேமிலியில பிறந்துட்டு அவர் வந்து ஆனா பகவான் வழிபடுறது இல்ல, அந்த மாதிரி இருந்ததுன்னா என்னது? தனக்கும் வந்து ஒரு இது கிடையாது, முக்தி கிடையாது. அவர் ஏன்னா அவர் டிவோட்டி இல்ல. ஆனா இருக்கிற மனுஷா, வீட்டுல இருக்கிற மனுஷாளுக்கும் அவர் வந்து அவரால் ஒரு பிரயோஜனம் இல்ல. அடுத்த மாதாஜிக்கு அப்புறம் யாரும் எடுக்கணும்? நிஜலாப பூர்ணா மானம் ஜனாத விதுஷோ கருணோ விருணீதே யத்யஜ்ஜனோ பகவதே விததீத மானம் தச்சாத்மனே பிரதிமுகஸ்ய யதா சுகஸ்ரீஹி. முகஸ்ரீஹி. The Supreme Lord, the Supreme Personality of Godhead is always fully satisfied in himself. Therefore, when something is offered to him, பகவான் எப்பவுமே திருப்திப்பட்டவர் தான் இல்லையா? அப்போ என்ன, நம்ம ஏதாவது பகவானுக்கு ஆஃபர் பண்ணும்போது, therefore when something is offered to him, the offering by the Lord's mercy is for the benefit of the devotee. அதனால பகவானுக்கு நம்ம நைவேத்தியம் பண்ணலன்னா, ஐயோ அவர் இன்னைக்கு சாப்பிடாம போயிடுவாரு, அவருக்கு பசிக்குமே இல்ல. நம்ம டியூட்டி இந்த ஸ்ராதம் எல்லாம் பண்றது அதுதான். அவமாட்டுக்கு அதுக்கு அடுத்த 4 ஜன்மம் எடுத்துட்டு எங்கேயோ போயிருப்பா, இல்ல அவருக்கு மோட்சமே கிடைச்சிருக்கும். நம்ம யாருக்கெல்லாம் சாதம். ஆனா அப்ப நம்ம ஏன் பண்ணணும்? இந்த வழி நிறைய வேண்டாத புத்தி அறிவில்லாதவெல்லாம் கேட்பான். அதனால நம்ம ஏன் ஸ்ராதம் போடணும் அப்படின்னு நம்ம டியூட்டி ஆஸ் அ டியூட்டி நம்ம பண்ணணும். அதே போலதான் இது பகவானுக்கு வந்து அர்ப்பணம் பண்றதுன்னா நம்ம டியூட்டி என்ன? தேங்க்ஸ் கிவிங். இவ்வளவு எல்லாம் கொடுத்துருக்கே பகவானே, இந்த அவர் என்ன சாப்பிடவா போறார்? சாப்பிட மாட்டானா, கண்ணால இப்படி பார்த்தாலே அவர் சாப்பிட்ட திருப்தி அவருக்கு. அவர் நம்மளை நம்பிட்டு இல்ல, ஆனா நம்ம கொடுக்கணும். டெய்லி அவருக்கு வந்து ஆஃபர் பண்ணணும். ஏன்னா God has everything, அதான் கொடுத்துருக்காரு. Therefore when something is offered to him, பகவானுக்கு நம்ம ஏதாவது கொடுத்தோம்னா, the offering by the Lord's mercy is for the benefit of the devotee. நமக்கு அதனால பெனிஃபிட் வரும். அவருக்கு வந்து நம்ம கொடுத்ததுனால அவருக்கு வயிறு நிறைஞ்சது அதனால வாழ்த்துவார், அதெல்லாம் கிடையாது. நீங்க கொடுக்கலன்னா பக்கத்து வீட்டுல யாரும் கொடுத்துட்டு போறா. ஆனா நம்ம கொடுத்தா நமக்கு வந்து நல்லது கிடைக்கும். For the Lord does not need service from anyone. பாகவதத்திலேயே சொல்லியிருக்க. யாரும் இதை வந்து அதே மீனிங் தான் கொடுத்துருக்கு.
அதனால எந்த வேர்டு எனக்கு தெரியல. கருணோ விரணித யத் ஜனோ பகவதே விததீதமானம் தச்சாத்மனே பிரதி முகஸ்ய யதா முகம். தெரியல எனக்கு என்ன வேர்டு எனக்கு தெரியாது. நிஜ லாப பூர்ணம். சோ அதனால நம்ம கொடுத்துதான் அவருக்கு நிறையணும்னு கிடையாது. அவருக்கு he is always full. To give an example, if one's face is decorated, the reflection of one's face in a mirror is also seen to be decorated. அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? ஓகே, நம்ம கொடுத்தோம்னாக்க நமக்கு நல்லது அப்படிங்கிற போல. இப்ப நம்ம வந்து நல்லா அழகுபடுத்தின்னு கண்ணாடி பார்த்தோம்னா என்ன தெரியும்? நம்ம அழகுபடுத்தினது அப்படியே பிரதிபலிக்கிற போல நம்ம பண்ற நல்ல காரியம் எப்படி தெரிய வரும்னா நமக்கு நல்லதா அது வந்து ஒரு மிரர் ரிஃப்ளெக்ஷன் கொடுக்குறா போல நமக்கே நமக்கு தான் நல்லது. நம்ம நல்ல காரியம் என்னது? பகவான் வழிபடுறது, காலையில ஏந்துக்கிறது, ஜப்பம் நிறைய பண்றது, இம்ப்ரூவ் பண்ணிட்டே போலாம். அந்த மாதிரி பண்ண என்ன ஆகும்? நமக்கு அது நல்லது. அடுத்தது யாருக்கு? படிங்க. மாதாஜி நீங்களே படிச்சிருக்கீங்க, வேற யாரும் படிக்கலையா? என்னோட விக்லவ ஈஸ்வரஸ்ய சர்வாத்மநாமகி கிருணாமி யதாமதீஷம் நிச்சோதய குண விஷர்தம் அனுப்ரவிஷ்டஹ பூயேதயேன ஹி புமாம் அனுவர்ணிதேன. ஹரே கிருஷ்ண மாதாஜி. எல்லாரும் அவ ஆர்டர் என்ன வச்சுங்கோ. ஏன்னா யாரு இன்னொருத்தாளோட வந்து தீபா செல்வன் மாதாஜி படிக்கவே இல்லை. இப்பதான் நான் ஸ்கிரீன் அப்படி திறந்து பார்த்தேன். நீங்க நடுவுல படிக்கிறீங்க, உங்களை கூப்பிடும்போது நீங்க வரல. அப்புறம் சேத்துலட்சுமி மாதாஜி படிக்கும்போது நான் சொன்னேன் அதுக்கடுத்து நீங்க படிங்க, நான் மறந்து போயிட்டேன். ஆனா நீங்க நடுவில் இதுக்கு அடுத்தது இப்ப என்னவா நீங்க படிங்க. தீபா செல்வா மாதாஜி இருக்கேளா? கேக்குறேளா? எல்லாம் மியூட்ல இருந்தா எனக்கு ஒன்றும் உங்க ஃபேஸும் தெரிய மாட்டேங்கிறது, இருக்கேளா இல்லன்னு தெரியறது இல்ல. ஹரே கிருஷ்ணா. கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு மாதாஜி, அவங்க படிக்கட்டும். மாதாஜி ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல படிச்சா ப்ராப்ளமே இல்லையா? மேபி நெக்ஸ்ட் டைம் அப்படி பண்றேன். இல்ல நீங்க அப்படி சொன்ன நான் கேட்டு இருக்கேன். ஆனா நடுவில் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணணும் இல்லையா? அப்ப உங்களுக்கு ஆசை இருக்குன்னா படிக்கலாம் இல்லையா? நெட் சரியா இருக்குன்னா படிக்கலாம். எல்லாருக்கும் பெனிஃபிட் வரணும் இல்லையா? அதனாலதான் நான் சொல்றேன். யாரையும் ஃபோர்ஸ் பண்றதுல யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு முடியும்னு நினைச்சுனேன். சில பேர் டிராவலிங்ல இருப்பா, சில பேர் வீட்லயும் ரொம்ப சத்தம்லாம் இருக்கும், இருந்தாலும் இருந்திருக்கா கேட்டு இருக்கு. இப்ப ருக்மணி மாதாஜி இங்க இருக்காங்களா? ருக்மணி மாதாஜி இந்த மாதாஜி இங்க போயிட்டாங்க. இருக்காங்களே. she is happy. ஏன்னா காதால கேட்டா போதுமே. அப்ப அந்த மாதிரி உள்ளவா ஓகே. பட் யாருக்கு ஆசை இருக்கோ அழகா நீங்க படிக்கலாம். அப்போ அந்த ஆர்டர் நெக்ஸ்ட் நீங்க நினைவு படிச்சும்போ எல்லாருக்கும் ஆல்பபெட்டிக்கலா போட்டுருங்க. ஆனா திரும்பி நான் தான் கூப்பிடணும். ஏக்கு அப்புறம் பி சின்னு நான் தான் கூப்பிடணும். அது வேண்டாமே. ஹரே கிருஷ்ணா. ஓகே, இது படிச்சுட்டா இல்லையா? யார் படிச்சப்போ? நீங்க தான் படிச்ச ஜெயஸ்ரீ மாதாஜி தான் படிச்சேன். எஸ். அப்ப இதுல என்னது? therefore although I was born in a demonic family, நான் வந்து அசுர குலத்துல பிறந்தாலும் I may without a doubt offer prayers to the Lord with full endeavor. நான் வந்து மனசார நான் வந்து அசுர குலத்துல போனாலும் எனக்கு அசுர குவாலிட்டி எல்லாம் கிடையாது. நான் வந்து பகவானுக்கு நல்ல மனசார டிவோட்டடா நான் எல்லாம் இது பண்றேன், எல்லாம் ஆஃபர் பண்றேன். as far as my intelligence allows. எனக்கு எவ்வளவு எனக்கு புத்தி இருக்கோ அந்த புத்தியை வச்சு நான் எல்லாமே பகவானுக்கு ஆஃபர் பண்றேன். Anyone who has been forced by ignorance to enter the material world may be purified of material life if he offers prayers to the Lord and hears the Lord's glory. இப்ப நம்ம எல்லாம் மெட்டீரியல் வேர்ல்ட்ல தான் இருக்கும். எல்லாம் இழுக்கிறது நம்மள இல்லையா? பந்தம், பாசம், கோபம், பொறாமை எல்லாம் அவங்க இழுக்கிறது. தமோ குணம், ரஜோ குணம் இழுத்துக்கிட்டு. ஆனா பகவானுக்கு சர்வீஸ் பண்ண சர்வீஸ்னா இதேதான். நாம ஜபம் பண்றது, மாலை சாத்துறது, எது வேணாலும் பண்ணலாம். பகவானை நினைச்சுட்டு எல்லா வேலையும் பண்ணும்போது பகவானுக்கு நல்ல நம்ம வேலை நம்மளோட டியூட்டி பண்ணும்போது பகவானை நினைச்சிட்டு பண்ணும்போது என்ன ஆகும்? இது நம்ம வந்து இக்னோரன்ஸ், நமக்கு அறியாதனத்தை நம்ம ஏதாவது பிழைகள் பண்ணினாலும் இந்த பௌதிக உலகத்துல வந்து அந்த பந்தம் பாசம் விட்டால என்ன ஆகுமா? நம்ம வந்து நல்ல இதுக்கு போயிடுவோம். anyone who has been forced by ignorance to enter the material, நம்மள இப்போ forcibly we are born here. ஆனா we will get purified. ஆனா நமக்கு வந்து படிப்படியா நம்ம வந்து பியூரிஃபை ஆனே வரும். நம்ம போன L2 ஸ்டூடெண்ட்ஸ் கேன் சே எவ்வளவு பியூரிஃபை ஆயிட்டீங்கன்னு. 4 மாசத்துல 1 மாசத்துலயே நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன். எல்லாரும் அந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில்அப் பண்ணிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். இப்ப அடுத்தது L2 வராங்க, அவங்களும் நல்லா பண்றாங்க. ஒன்லி கம்மி பேர், 4-5 பேர் தான் இருக்காங்க, பரவாயில்ல. அவங்க 4-5 பேரும் நல்லா பண்றாங்க. அப்ப இந்த வந்து he offers prayers to the Lord. என்னது பகவானுக்கு இந்த மாதிரி ஆஃபர் பண்ணி பகவானோட நாமம் எல்லாம் கேட்டு இருக்கும்போது என்னது அவங்களுக்கு பியூரிஃபை ஆயிடுவாங்க. பியூரிஃபைனா என்னது? நல்ல எண்ணம், நல்ல இதெல்லாம் வந்து அவங்க வந்து கடைசியில மோட்சம் கிடைக்கிறது இது இருக்கு சான்ஸ். எஸ். அடுத்தது யார் மாதாஜி? நாதா மாதாஜி. தத்யச்சமன்யும் அசுரஸ்த சஹ தஸ்த்வயாத்ய மோதேத சாதுர் அவிவ்ருஷ் சிக சர்பஹத்யா லோகாஷ் ச நிர்வృతిம் இதாஹ பிரதியந்தி சர்வே ரூபம் நிருசிம்ஹ விபயாய ஜனாஹ ஸ்மரந்தி.
Hare Krishna Mataji. ஸ்மரணம் பகவானை நினைக்கிறது. மை லார்ட் நரசிம்ம தேவா ப்ளீஸ் தேர்ஃபோர் சீஸ் யுவர் ஆங்கர். அதனால நான் உங்களுக்கு எல்லாம் நான் ஆஃபர் பண்றேன். அதனால கோவத்தை தணிச்சிருங்க. அவர் இவ்வளவுலாம் சொல்லி என்னத்துக்கு உக்ரவமா இருக்கு இல்லையா அவரோட அந்த கோவம், அதை தணிக்க பாக்குறாராம். அதனால உங்க வந்து கோவத்தை எல்லாம் தணிச்சிருங்க. நோ தட் மை ஃபாதர் தி கிரேட் டிமன் ஹிரண்யகசிபு ஹஸ் பீன் கில்ட். என்னுடைய அப்பா வந்து நீங்க இது என்னது கொலை இது பண்ணியாச்சு, என்னச்சு வதம் பண்ணியாச்சு. அவர் வந்து கில்டு. அப்ப இனிமே சாந்தமாயிடுங்க, நார்மல் இதுக்கு வாங்க. Since even saintly persons take pleasure in the killing of a scorpion or a snake, all the worlds have achieved great satisfaction because of the death of this demon. அப்படின்னா எனக்கு saintly person நல்லவங்க. இப்போ யோகிஸ் எல்லாம் கூட என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஏதோ ஒண்ணு கடிச்சு விடுதுன்னா யோகி விடுங்க, நம்மளுக்கே ஒரு கொசு கடிச்சுன்னா அடிக்க மாட்டோமா இல்லையா? பாவம் தான், பண்ணதான் செய்யறோம். நாம ஜபத்துல அது இதாகலாம். திரும்பி இல்லாட்ட கொசுவா பிறந்தாலும் பிறக்கலாம், தெரியாது. அடுத்த ஜென்மத்துல என்னமா பிறக்கும் தெரியாது. ஆனா நிறைய நாம ஜபம் பண்ணா ஒருவேளை அந்த சான்ஸ் கிடைக்காது. நல்ல குடும்பத்துல திரும்பி மனுஷ ஜென்மத்தையோ கிடைக்கும். ஓகே. அப்ப ஆனா செயின்ட்லி பர்சன் கூட என்ன பண்றாங்க, ஸ்கார்பியன் ஏதாவது கடிக்கிற இதெல்லாம் ஸ்கார்பியன் என்ன சொல்லுவாங்க, வெட்டுக்கால் பூச்சி கிடையாது, என்ன சொல்லுவாரு ஸ்கார்பியன், என்ன சொல்லுவா, தேள் தேனி கட்டு இல்ல, தேனி கிடையாது நினைச்சா, தேள் கொட்டும் இல்லையா? அதுகளெல்லாம் இப்ப பாம்பு பார்த்தா தேள் பார்த்தா எப்படி நம்ம அடிக்கிறோமோ, அவங்க நல்ல படிச்சவங்க தான், அறிவாளி தான் அவங்க எல்லாம். அவங்களே அடிக்கிறா போல, அவங்க அடிக்கிறா இந்த நம்மளை கஷ்டப்படுத்துறதெல்லாம் அவங்க அடிக்கிறா போல. நீங்க எங்க அப்பாவை இறக்க வச்சதுல ஒரு கஷ்டம் இது இல்ல, எல்லாரும் சந்தோஷம் தான் பட்டுக்கிறாங்க. ஏன்னா அவர் வந்து அரக்கரா இருந்திருக்காரு, டிம்மனா இருந்ததுனால அவரை நீங்க கொலை பண்ணது கரெக்ட் தான், நீங்க பண்ணது கரெக்ட் தான். நோ தே ஆர் கான்பிடென்ட் ஆஃப் தேர் ஹாப்பினஸ். அதனால பாக்கி எல்லாருமே டெமிகாட்ஸ் எல்லாமே சந்தோஷமா இருக்காங்க. நீங்க பண்ண இந்த செயல்ல எல்லாரும் இப்ப சந்தோஷமா இருக்காங்க. they will always remember your auspicious incarnation in order to be free from fear. அதனால நீங்க வந்து இந்த அவதாரம் எடுத்து வந்திருக்கீங்க, மனுஷ ஜென்மம் இல்லாம மிருக ஜென்மமும் இல்லாம இந்த மாதிரி வந்திருக்கு. ஏன்னா அது போலதானே அவங்க வரம் கேட்டாங்க இல்லையா? ஹிரண்யகசிபு வரம் கேட்ட போல அது மாதிரி பண்ணி வெளியிலயும் இல்லை உள்ளேயும் இல்லை, அப்ப மடியில இல்ல கீழையும் இல்லை மேலே இல்லை, அதனால மடியில உள்ளேயும் இல்லை வெளியிலயும் இல்லை, எனக்கு அது வாசப்படியில. அதனாலதான் நம்ம நார்மல் டேஸா சொல்றோம், வாசப்படியில் நிற்காது அப்படி எல்லாம் சொல்லுவா இல்லையா? இப்ப இதெல்லாம் தலையெல்லாம் விரிச்சுன்னு போட்டுக்காது, இதெல்லாம் ஒரு ரீசன் இருக்கு, ஒரு ஸ்டோரி. அதனாலதான் நம்ம வந்து அதெல்லாம் சொல்றாங்க. அப்புறம் என்னது வெப்பன், கை நகம் ஒரு வெப்பன் கிடையாது. ஒரு கத்தி அரிவாள்லாம் வச்சு வெட்டாம கையாலேயே நகத்தாலேயே கீழாங்க அந்த மாதிரி. சோ நிறைய அது அவருக்கு எப்படியெல்லாம் அவன் வேண்டினானோ அது போல வந்தது. ஆனா சாவும் வந்தது அவருக்கு. இப்ப எல்லாரும் சந்தோஷமாயிட்டா. அண்ட் உங்களோட இந்த மாதிரி ஒரு அவதாரம் எடுத்து நீங்க பண்ணினது எல்லாரும் வந்து ரிமெம்பர், எல்லாரும் வந்து நினைவு வச்சுட்டு இப்ப அவங்களுக்கு ஒரு பயம் இல்லை. என்னன்னு எங்க அப்பாவால அவங்களுக்கு பயம் இருந்தது, டிம்மனா இருந்து அவர் ரொம்ப ஆதிக்கம் செலுத்தின்னு இருந்தார். இப்ப அவருக்கு பயம், எல்லாரும் சந்தோஷமா இருப்பா, யாருக்கும் பயம் இல்லை. எஸ். அடுத்தது யாரு மாதாஜி? நாராயண் சாம்படிக்கிற மாதாஜி. நாராயண் சாம்படிக்கு மேடம். त्रस्तो अस्मि अहं कृपण वत्सल दुःखस होकर संसार चक्र कदान क्रसतां प्रणीतः बद्धः स्व कर्मभिर उसत्तम तेंग्री मूलां प्रीतो अभवक शरणं கதானோ. என்ன சொல்றாரு? ஓ மோஸ்ட் பவர்ஃபுல் இன்சர்மவுண்டபிள் லார்ட். பகவானை ஸ்துதிக்கிறான். அப்படி ரொம்ப பவர்ஃபுல், ரொம்ப அவ்வளவு பெரிய இதா இருக்காரு. நீங்க who are kind to be fallen soul. நாங்கெல்லாம் மனுஷ ஜென்மமா இந்த உலகத்துல பிறந்திருக்கிறதே நாங்க வந்து fallen souls தான் நம்மள சொல்றாங்க இல்லையா? நம்ம இன்னும் மேல பகவானோட இடத்துக்கு போல. அதனால நம்ம எல்லாம் we are all fallen souls தான். I have been put into the association of demons as a result of my activities, and therefore I am very much afraid of my condition of life within this material world. நான் இந்த உலகத்துல பிறந்திருக்கேன், ஏதோ பாவம் பண்ணனால இந்த இதுல பிறந்திருக்கேன். அப்புறம் அதுவும் அசுர குலத்துல பிறந்திருக்கேன். அப்ப எனக்கு வந்து என்னோட இது என்னது I have been put into, அது யாரு பக்கத்துல எல்லாம் டிமன்ஸ் தான். அந்த மாதிரி இடத்துல நான் பிறந்ததுனால ஐ எம் வெரி மச் அஃப்ரைட். எனக்கு இது எப்படி மோட்சம் கிடைக்குமா, நான் இந்த மாதிரி செய்ய நான் என்ன செய்தா எனக்கு இதுல இருந்து விடுபடுவேன் அப்படின்னு மெட்டீரியல்ல சிக்கின் இருக்கேன். when will that moment come when you will call me to the shelter of your lotus feet? எப்ப என்ன கூட்டின்னு போவீங்க, உங்க இடத்துக்கு என்ன கூட்டின்னு போங்க, நான் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு. which are the ultimate goal for liberation from conditional life. நம்ம மனுஷ ஜென்மமா இருந்து நம்ம இதுல என்னது பௌதிக உலகத்தை நான் பிறந்ததுனால எனக்கு இங்க இருந்து எப்போ விடுதலை கிடைக்கும், எப்போ உங்களோட இடத்துக்கு நீங்க கூட்டின்னு போவீங்க. எஸ் மாதாஜி, அது த்ரஸ்தோஸ்மி தான மாதாஜி? த்ரஸ்தோவா த்ரஸ்தோஸ்மியா? எங்க இருக்கு மாதாஜி? ஃபர்ஸ்ட் லைன்ல
அஸ்மி இல்ல மாதாஜி கிறிஸ்டோஸ்மி தான் இருக்கு புக்ல, அதான் கேட்டேன். இல்ல அங்க இதுல வந்து அப்போஸ்டலி நம்ம வேதாபஸ்ல இருந்து எடுத்திருக்கேன். கிறிஸ்டோஸ்மினா கரெக்ட் தான். நம்ம சான்ஸ்கிரிட்ல எல்லாம் சந்தி பிரிக்க மாட்டோம் இல்லையா, சேர்ந்து இருக்கும். இங்க இருந்து எண்டு வரைக்கும் ஒரே இருக்கும். சான்ஸ்கிரிட்ல பார்த்தோம்னா அப்படிதான் இருக்கும். ஏன் வேதாபஸ் நான் பாக்குறேன்னா அது வந்து அஸ்மி நான், கிறிஸ்டோ அஸ்மி அகம், அகம்னா அஸ்மி அகம்னா இல்ல நான் எனக்கு அப்படிங்கிற போல. கிருபணா புக்ல கிறிஸ்டோஸ்மி இருக்கு, அதனால கிறிஸ்டோஸ்மி கரெக்ட் தான். அதை பிரிச்சு எழுதிருக்கான். அப்ப சான்ஸ்கிரிட்ல சந்தி பிரிச்சா என்ன வரும்? திருஷ்டோ அஸ்மி இல்ல திருஷ்டக அஸ்மி அப்படி வரும். மீனிங் பார்த்தாலும் வச்சுக்கோங்க வேதாபேஸ்ல திருஷ்டக அஸ்மி அகம் கிருபண வத்சல சஹோக்ர அப்படி எல்லாம் பிரிச்சு பிரிச்சு மீனிங்ல போட்டிருப்பான். ஓகே, அப்ப நான் வேதாபேஸ்ல எப்படி இருக்கோ அதை அப்படி இதுல போட்டேன். இதை பார்த்து தமிழ்ல காப்பி பண்ணிருக்கேன். அது கரெக்ட். மீனிங் will be correct. Stores me நான் தான் அகம். यस्मात् प्रिया प्रिय वियोग सयोग जन्म शोकाग्निगा सकल योनिषु दह्यमानः दुःखौषधं तदपि दुःखमतद्वियाहं भूमन् भ्रमामि वद मे तव दास्य योगम्. Oh great one, oh Supreme Lord, because of combination with pleasing and displeasing circumstances and because of separation from them, one is placed in a most regrettable position within the heaven and hellish planets as if as if burning in a fire of lamentation. அப்ப என்ன சொல்ற, நம்ம இப்ப இந்த பௌதிக உலகத்துல எப்படி இருக்கோம், சிலப்ப ரொம்ப ஆனந்தமா இருக்கும், சிலப்ப திருப்தியோட இருக்கும், சிலப்ப திருப்தி இல்லாம இருக்கும். And because of separation from them, one is placed in a most, இந்த மாதிரி நிலைமையில தான் நம்ம வந்து ரொம்ப என்ன வருத்தப்படக்கூடிய நிலைமையில ஆயிடும். சிலப்ப ரொம்ப ஆனந்தமா இருக்கும், சிலப்ப ஆனந்தமா இல்லை. அப்ப என்ன பண்றது, நம்ம ஏன் குழம்பி போயிருக்கோம், இந்த மாதிரி நம்ம இருக்கோம். So within, அப்போ one is placed in a most regrettable position. நம்ம இருக்கிற இடமே அப்படிதான். within heavenly or hellish planets as if burning in a fire of lamentation. அதனால நம்ம வந்து எந்த நேரமும் சோகத்துல இருக்கும். அதான் அந்த சான்ஸ்கிரிட்ல அந்த இருக்குமே துக்காலயம் அசாஸ்வதம். இது இந்த உலகமே அப்படிதான். இது வந்து துக்காலயம் தான். ஆனா ஒரு நேரம் சந்தோஷமா படுவோம், ஒரு நேரம் துக்கத்துல இதுலயே ஒண்ணு இருக்கும். இந்த அந்த என்னது லேமெண்டேஷன், என்னது வருத்தப்பட்டு புலம்பி தள்ளுறோம்னு சொல்லுவோமே, அந்த இடத்துல இருக்கோம் நம்ம. although there are many remedies, நிறைய இருக்கு. என்னது இதுல விடுபடுறதுக்கு நிறைய ரெமெடி இருக்கு. பட் by which to get out of miserable life, any such remedies in the material world are more miserable than the miseries themselves. இதுல விடுபடுறதுக்கு பொறுத்த வந்து ஐயோ எங்க பணம் இல்ல பணம் இருந்தா நான் அழகா ஒரு நல்ல வீடு வாங்கிப்பேன். சரி, வீடு கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். இல்ல ஐயோ இவ்வளவு வீடு இருக்கு, சரிதான், எனக்கு ஒரு டிவி இருந்தா சரி, அப்புறம் கார் இருந்தா சரி, என்னதான் திருப்திப்படுத்துறதுக்கு சரி தந்தேன் அருளினேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கொடுத்தாலும் பகவான் நான் அந்த மாதிரி போக மாட்டேன். நான் முருகனை வழிபடுறேன், 4 புதன்கிழமை என்னது அங்க பிரதட்சணம் என்னெல்லாமோ வேண்டிப்பாங்க இல்லையா, அவங்க வேண்டதெல்லாம் கிடைக்கும். பகவத்கீதால கொடுத்துருக்கு. டெமிகாட், எந்த டெமிகாட நம்ம வேண்டுறோமோ 16 வெள்ளிக்கிழமை இல்லை 4 புதன்கிழமை இல்லை 2 திங்கக்கிழமை என்னெல்லாம் நம்ம வேண்டுறோமோ எல்லாம் நடக்குமா. ஆனா அதுல அவன் திருப்தி படுறான்னா அவனுக்கு வந்து அதுலயே எனக்கு அது கிடைச்சா எனக்கு திருப்தி நினைக்கிறான். பௌதிக உலகத்துல அதான் நினைக்கிறான், இது கிடைச்சா எனக்கு திருப்தி ஆகும், நான் சந்தோஷப்படுவேன். ஆனா அது சந்தோஷப்படுறது இல்லை. என்னாகும், அது வந்து இன்னமும் கஷ்டத்தை தான் கொடுக்கறது. which are more miserable than the miseries themselves. அந்த வருத்தத்துக்கு மேல இன்னும் வருத்தம் தான் கொடுறதே தவிர இன்னும் விடுதலை ஆறா போல ஒண்ணும் தெரியல. therefore I think that the only remedy is to engage in your service. அதனால ஒரே வழி என்னன்னா உங்களுக்கு சர்வீஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி இருந்தேன்னா தான் விடுதலையே தவிர இந்த பௌதிக உலகத்துல ஒன்னும் எங்களுக்கு வந்து வழியே தெரிய மாட்டேங்குது. கைண்ட்லி இன்ஸ்ட்ரக்ட் மீ இன் சச் சர்வீஸ். அப்ப நான் என்ன பண்ணட்டும், உங்களை வழிபடுறதுக்கு நான் என்ன பண்ணட்டும் கேட்கிறேன். எஸ், அடுத்தது மாதாஜி ஒரு நிமிஷம். தீபா செல்வன் மாதாஜி கை ரைஸ் பண்ணிருக்காங்க. படிங்க மாதாஜி, உங்களுக்கு நெட் வந்துடுச்சு. படிங்க மாதாஜி. அகம் பிரியஸ்ய சுஹ்ருதஹ ஷோ அகம் பிரியஸ்ய சுஹ்ருதஹ பரதேவாய லா கதாஸ்தவ நிருஷ்சிம்ம விரிஷ கீதாக அஜஸ்ரஸ்ரீ அனுகிரஷன் குண வினர் வினீர் முக்தோ நுர்காணி தேபத யுக காலக கம்ச சங்கக. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தமிழே தப்பா படிக்கிறார் மாதாஜி. அதே உங்களுக்கு பிராக்டிஸ் வரணும். அப்ப நீங்க டெய்லி படிக்கணும். யாருக்கு வரதுலயும் அவங்க திரும்பி
விவேகானந்த சரி மாதாஜி, ஓகே. விவேகானந்த பிரபு எப்படி படிச்சுட்டு இருந்தார் நம்ம கிளாஸ்ல, அவரே சொல்லுவார். ஆனா படிக்க படிக்கதான் எனக்கு வந்தது. ஆனா இப்ப நல்லா படிக்கிறார் இல்லையா? ஒரு 2-3 மாசத்துலயே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சது அவருக்கு. அதனால தப்பா நினைக்க கூடாது. அப்ப நமக்கு வரலையா, அப்ப இன்னும் 4 வாட்டி நம்ம படிக்கணும், அப்பதான் வரும் நமக்கு. ஓகே, அப்ப இதுல என்ன சொல்றாரு, மைலார்ட் நரசிம்மதேவா நிருசிம்ஹா சொல்றாங்கன்னா, அது NARA எல்லாம் கிடையாது, நிருசிம்மதேவா. அங்கே அப்படிதான் போடுறோம், நிருசிம்ஹான்னு போடுறோம். ஓகே, மைலார்ட் நிருசிம்மதேவா, ஓ சுப்ரீம், பிகாஸ் ஆஃப் த பாடிலி கன்செப்ஷன், நம்ம வந்து ஒரு உடம்பு அப்படி நினைக்கிறோம் நம்ம, அதனால எம்பாடி இந்த சோலை வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணிடணும். Because of the bodily conception of life, embodied souls neglected and not cared for. You cannot do anything for their betterment. அந்த மாதிரி உள்ளவா என்னது, நான் உடம்புக்கு வந்து நல்லா மேக்கப் பண்ணிப்பேன், நல்லா வந்து பளிச்சுன்னு இருக்கணும், நான் இந்த உடம்புக்கு வேண்டி எல்லாம் கண்ணாடி போட்டுக்க, கண்ணு தெரியல கண்ணாடி போட்டுக்க தானே வேணும். இந்த உடம்புக்கு தான் நம்ம எல்லாரும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமே தவிர, யாரும் இந்த மனசுல சோல் இருக்கு இல்லையா, அந்த சோலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுல. சோலுக்கு தீனி என்னது, பகவான் நாமம் தான். எவ்வளவு பகவான் நாமம் சொல்றோமோ நமக்கே ஒரு சந்தோஷம் ஒரு ஃபீல் ஆகும். ஏன் சந்தோஷம் வருது தெரியாது, பிகாஸ் யுவர் சோல் ஃபீல் ஹாப்பி. மனசுல நம்மங்கிறது என்னது, சோல் தானே. அந்த சோல் ஹாப்பியா இருக்கும்போது நம்மளே சந்தோஷப்பட்டுக்கிறோம். இன்னைக்கு இவ்வளவு நாள சொல்லிட்டேன், எனக்கு ரொம்ப ரொம்ப இதா இருக்கேன், எனக்கு அது காலையில இருந்து பண்ணும்போது ரொம்ப ஒரு நல்ல ஃபீலிங் வரும். அந்த மாதிரி ஆனா யாரு பண்றாங்க, அந்த மாதிரி பண்றது இல்லை யாரும். அப்போ they cannot do anything for their, அப்போ அவளுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. பட் அவ இன்னும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. யாரு, பிரகலாத் மகாராஜ் 5 வயசு குழந்தை சொல்றது, whatever remedies they accept, although perhaps temporarily beneficial, are certainly impermanent. அது ஆனா இதை தவிர பகவானுக்கு இது பண்றதை விட வேற என்னெல்லாமோ பண்றாங்க திருப்திப்படுறதுக்கு. அந்த மாதிரி எல்லாம் ஒரு என்ன போர் அடிக்கிறது, ஒரு பெரிய டிவி வாங்கலாம், அப்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வாங்குவாங்க. நல்ல மியூசிக் சிஸ்டம் என்ன, பிக்சர் பாக்குறது என்ன, நல்ல மொபைல் ஐபோன் என்ன, அதெல்லாம் வாங்கினா ரொம்ப சந்தோஷம். ஆனாலும் அவங்களுக்கு வந்து திருப்தி ஆறுது இல்ல, இல்ல டெம்பரரி பெனிஃபிஷியல், ரொம்ப தற்காலிகமான ஒரு ஆசைகளை தான் அவளை வந்து நிறைவேற்றுறது. ஃபார் எக்ஸாம்பிள், a father and mother cannot protect their child. அம்மா அப்பா வந்து தன்னோட மகனை எவ்வளவுதான் ப்ரொடெக்ட் பண்ண முடியும், கொஞ்சம் தான். physician and medicine cannot relieve a suffering of which. ஒரு ஆளு உடம்பு முடியாம இருக்கானா மருந்து கொடுத்து கொஞ்சம் சரியாகும், ஆனா திரும்பி அது வியாதி வராதுன்னு இருக்காது. திரும்பி வியாதி வரும், திரும்பி மருந்து கொடுத்து தற்காலிகமா அது போறது. எல்லாமே தற்காலிக இதுதான் இருக்கே தவிர பெர்மனன்ட் சொல்யூஷன் இங்க ஒண்ணு யாருக்குமே தெரியாது. சஃபரிங் cannot relieve suffering of patient, and a boat on the ocean cannot protect the drowning man. இப்போ இது ஒரு ஓஷன், கடல்ல வந்து ஒரு இது இருக்கு, போட் இருக்குன்னா அது வந்து முங்குற ஆளவை எப்படி எடுக்கிறது முடியாது. இதெல்லாம் பகவானோட அருள் இருந்தாதான் முடியும் எல்லாமே. அதனால நீங்க தான் சரணாகதிங்கிறதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எஸ், அடுத்தது மாதாஜி படிங்க. நெக்ஸ்ட் படிங்க. அருள் செல்வம் படிங்க. தஸ்மாத் அமுஸ் தனுப்ரதாம் அகம் ஆஷிஷோ அஜ்ஞ ஆயுக்கேயம் விபவம் ஐந்திரியம் ஆவிர்ஜாயாத் நெச்சாமிதே விலீலாதான் உர்விக்ரமனே காலத்தம்மனே பனய மாம் நிஜ விருத்திய பார்ஷ்வம். Yes. Okay, அப்ப என்ன சொல்றேன், my dear Lord, now I have complete experience concerning the worldly opulence, mystic power, longevity and other material pleasures enjoyed by all living entities from Lord Brahma down to the ant. அதனால எனக்கு எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நான் அந்த பௌதிக உலகத்துல இருந்ததுனால எனக்கு வேர்ல்ட்ல என்னெல்லாம் ஒரு நல்லது நடக்கும், மிஸ்டிக் பவர்னா என்னது, லாஞ்சிவிட்டினா என்னது, இது நம்ம உயிர் நல்ல நிலைத்து நிற்கிறதுக்கு என்னது, நல்ல யோகா பிராக்டிஸ் பண்றோம்னா வரும் அப்படிலாம் சொல்றாங்க. எல்லாம் நம்ம பார்த்தாச்சு, எல்லாம் இந்த உலகத்தை பார்த்தாச்சு. அதர் மெட்டீரியல் பிளஷர்ஸ் என்ஜாய்ட் பை ஆல் லிவிங், எல்லாரும் என்னெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்காங்க, அதனால சந்தோஷம் எல்லாம் நம்ம பார்த்தாச்சு. ஃப்ரம் லார்ட் பிரம்மால இருந்து கீழே ஆண்ட் வரைக்கும், சின்ன எறும்பு வரைக்கும் எல்லாம் எப்படி எல்லாம் வந்து அனுபவிக்கிறாங்கன்னு எல்லாம் பார்த்தாச்சு. நல்லது. ஆஸ் பவர்ஃபுல் டைம் யூ டிஸ்ட்ராய் தெம் ஆல். ஆனா ஒரு காலம் வந்து எல்லாமே அழிஞ்சு போகிறது, அதுவும் தெரியும் எனக்கு. therefore because of my experience I do not wish to possess them. நம்ம இதெல்லாம் பார்த்தாச்சு, ஒரு நேரம் இருக்கும் எல்லாருக்கும், ஆனா உங்களோட பவர் இருந்தா இதெல்லாம் அழிஞ்சு போயிடும். அதனால எனக்கு அந்த பொருள் மேல எல்லாம் ஆசை கிடையாது. I do not wish to possess them. அதனால எனக்கு அதெல்லாம் வேண்டாம். My dear Lord, I request you to place me in touch with your pure devotee and let me serve him as a sincere servant.
request you to place me in. உங்க பியூர் டிவோட்டிக்கு வந்து எனக்கு என்ன உங்ககிட்ட அப்படி முதல்ல சொன்னேன். இப்ப என்ன சொன்னேன், உங்களோட டிவோட்டி யாரோ அதை எனக்கு காட்டி கொடுங்க, அவருக்கு நான் சர்வீஸ் பண்றேன். அதனால நான் வந்து சின்சியரா நான் வந்து சர்வீஸ் அவருக்கு வந்து சர்வெண்டா இருந்து நான் வந்து வேலை பண்றேன். அதனால எனக்கு வந்து அதுல சந்தோஷம் கிடைக்கும். இந்த பௌதிக உலகத்துல எனக்கு என்ன பொருள் கிடைச்சாலும் எனக்கு சந்தோஷம் கிடையாது, சந்தோஷம் கிடையாது. ஏன்னா இதெல்லாம் அழிஞ்சு போற பொருள் தான் அப்படின்னு சொல்லிட்டு 5 வயசு குழந்தை இவ்வளவு பேசுறதுன்னா ரொம்ப ஜாஸ்தி. எஸ், அடுத்தது we are wasting time. Mathaji, படிக்கிறேன் மாதாஜி. படிங்க. அஹம் ராஜக பிரபவ ஈஷதா தமோ அதிகே அஸ்மின் ஜாதக சுரதர குலே வ்ய தவானுகம்பா ந பிரம்மணோ நது பவஸ்ய நவை ரமாயா யன்மே அர்ப்பிதஹ शिरसि पद्म करह प्रसादः. Hare Krishna Mataji. Oh my Lord, oh Supreme, because I was born in a family full of hellish material qualities. எல்லாத்தையும் இந்த குணம் தான் இருந்தது. அசுரகுலம்னா தெரியுமே, அந்த மாதிரிதான் hellish. என்ன இதுல பாதாளத்துல போற அந்த மாதிரி குணங்கள் தான் இருந்தது அவளுக்கு இருக்கு. குவாலிட்டிஸ் ஆஃப் பேஷன் அண்ட் இக்னோரன்ஸ், எல்லாத்தையும் இந்த பேராசை, கர்வம், அதான் இது இல்லையா, இந்த தமோ குணம் ரஜோ குணத்துல இருக்கிறவங்க தான் எங்க சுத்தி வர அவங்கதான் இருக்காங்க. அந்த மாதிரி இடத்துல தான் நான் பிறந்திருக்கேன். வாட் இஸ் மை பொசிஷன், என்னோட எப்படி இருக்கும் என்னோட நிலைமை, அண்ட் வாட் இஸ் டு பி said of your costless mercy. ஆனா நீங்க எனக்கு இவ்வளவு கிருபை பண்றீங்களே, அப்போ உங்களோட கிருபை என்ன அபாரம் அப்படின்னு, which was never offered even to Lord Brahma. லார்ட் பிரம்மா மாதிரி பெரிய அறிவாளி, பெரிய ஒரு ஞானி, அவளுக்கு கூட கிடைக்காக்கி, பிரம்மா மாதிரி பெரிய தேவர்கள் அவளுக்கு எல்லாம் கூட கிடைக்கல. லார்ட் பிரம்மா, லார்ட் சிவா, the goddess of fortune, லக்ஷ்மி, உங்களுக்கு எல்லாம் கூட கிடைக்காத அருள் நீங்க எனக்கு கொடுக்குறீங்களே. யூ நெவர் புட் யுவர் லோட்டஸ் ஹேண்ட் அப்பான் தேர் ஹெட்ஸ். அவளுக்கு எல்லாம் இந்த மாதிரி ஆசி புரியலை, அவ தலையில எல்லாம் இந்த மாதிரி கை வச்செல்லாம் நீங்க ஆசி தரல. ஆனா எனக்கு பட் யூ ஹவ் புட் இட் அப்பான் மீ, எனக்கு என்னோட தலையில நீங்க கை வச்சீங்களே, மத்தலப் இவ்வளவு அருள் எனக்கு புரிஞ்சிருக்கீங்களே. ஆனா நான் ஒண்ணுமே பண்ணலையே, நான் பிறந்ததும் அசுர குலத்துல, அந்த மாதிரி ரொம்ப அவர் ஃபீல் பண்ணி சொல்றாரு. எஸ், அடுத்தது யார் நெக்ஸ்ட் படிங்க மாதாஜி. ஜனம் நிபதிதம் பிரவவாஹி கூபே காமாபிகாமாம் அனுய பிரபதன் பிரசங்காத் கிருத்வாத்மசாத் சுரர்ஷினா பகவன் கிரஹீதः சோஹம் கதம் நு விஸ்ருஜே தவ பிருத்ய சேவாம். My dear Lord, O Supreme Personality of Godhead, because of my association with material desire, one after another, அவர் இவ்வளவு ஞானியா இருந்துட்டு என்ன சொல்றாரு, நான் இந்த பௌதிக உலகத்துல ஒவ்வொரு பொருளுக்கு நான் ஆசைப்பட்டதுனால அப்படிங்கிறார். அவர் பொருளுக்கு எல்லாம் ஆசைப்படல. அப்போ அந்த மாதிரி எவ்வளவு அம்பல், அதுதான் நம்ம படிக்கணும். நம்மளாம் ஒண்ணும் இல்லாததுக்கெல்லாம் ஆஹா ஆஹா ஊஹூன்லாம் நம்ம சொல்றோம். எவ்வளவு நம்ம எல்லாம் தப்பு காரியம் பண்றோம். ஏன்னா இதெல்லாம் நிறைய படிக்கிறது இருக்கு. So I was gradually falling into the blind well full of snakes. அதனால நான் வந்து அந்த குலத்திலேயே இருந்து அந்த மாதிரி ஒரு சரௌண்டிங்ல இருந்து நான் நழுவி எங்க போயிட்டு இருந்தேன்னா, full of snakes. blind wellனா என்னது, பிளைண்ட் என்னது, குருட்டு கிணறு அது, அந்த கிணத்துல என்ன இருந்ததா, எல்லாம் full of snake. சும்மா ஒரு இதுதான் ஐ திங்க் ஒரு இது மாதிரி சொல்லியிருக்கான். நான் அந்த மாதிரி பௌதிக உலகத்துல அந்த மாதிரி ஒரு காரியத்துல என்னோட குலத்துல எல்லாம் அந்த மாதிரிதான் இருந்திருக்கேன். அப்படியே இருந்திருக்கேன்னா ஃபாலோயிங் த ஜெனரல் பாப்புலன்ஸ், எல்லாரும் இப்படி இருந்தாங்க, நானும் அப்படியே ஆயிட்டு இருந்தேன். பட் யுவர் சர்வன் நாரத முனி கைண்ட்லி அக்செப்டட் மீ. நாரத முனி வந்து என்ன வந்து டிவோட், என்ன அவர் பயத்துல இருக்கும் போதே நாரத முனி வந்தாச்சு. ஏன்னா இவர் வந்து எல்லாம் தப்பு காரியம் பண்ண போல இவர் பேசுறார். இவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேயே பிரகலாத மகாராஜுக்கு ஞானம் வந்தாச்சு. அப்போ இவ்வளவு அம்பல சொல்றேன், நான் பாதாள குழியில விழற தகுதி அந்த மாதிரிதான் இருந்திருக்கேன். ஆனா உங்க டிவோட்டி யாரு, நாரத முனி கைண்ட்லி அக்செப்டட் மீ as his disciple and instructed me how to achieve this transcendental position. அவர் தான் எனக்கு வழிகாட்டினாரு, எப்படி நாராயண சொல்லணும், எப்படி பகவானோட இதை வந்து பக்தி பண்ணணும்னு அவர் காட்டினதுனாலதான் நான் பண்றேன். therefore my first duty is to serve him. அதனால நான் வந்து ஃபர்ஸ்ட் என்னோட என்ன இது பண்ணணும்னா, உங்க டிவோட்டி யாரு, நாரத முனிக்கு நான் வந்து நமஸ்காரம் செலுத்துகிறேன். how could I leave this service, நான் வந்து அவர் எப்படி மறப்பேன், அவருக்கு நான் வந்து சர்வீஸ் பண்ணாம எப்படி இருக்க முடியும். அதனால முதல் நமஸ்காரம் என்னோட குரு இல்ல, அவர் உங்க டிவோட்டி அப்படி சொல்றேன், உங்க டிவோட்டி நாரதருக்கு தான் நான் வந்து கொடுக்குறேன். எஸ், நெக்ஸ்ட் யார் மாதாஜி. மாதாஜி யாரெல்லாமோ எப்பலாமோ படிக்கிறீங்க. சேதுலட்சுமி மாதாஜி உங்களோட டைம் எப்போன்னே தெரியலையே எனக்கு. ஜெயஸ்ரீ மாதாஜி படிங்க, அதுக்கப்புறம் நீங்க படிங்க. कृषि देव दशावतारे लोकान् विपावयसि अम्ति जगत्प्रदीपान् धर्मं महापुरुष पासि युगान् वृत्तं तन्नद कलौ यत् अपवस्रि युगोक्त सत्वं. हरे कृष्ण माताजी. ஹரே கிருஷ்ணா. ஜெயப்பிரியா மாதாஜி இறங்கிட்டீங்களா?
அவங்களுக்கு வேலை இருக்கு அப்படின்னா கரெக்ட். இது பெரிய லாங்கா இருக்கு இல்லையா, அப்புறம் நம்ம கொஞ்சம் ஜாஸ்தி பேசுறதுனால இதுல நிறைய டைம் போகுது. எஸ், ஆனா இது ரொம்ப பெருசுதான். இன்னும் இருக்கு ஒரு எல்லாரும் பரவாயில்ல இல்லையா, இன்னும் ஒரு 15-20 நிமிஷம் பரவாயில்லனாக்கா நம்ம முடிச்சு விடலாம், இல்லாட்டா இது திரும்பி பெண்டிங் வைக்கணும். Okay, in this way, my Lord, you appear in various incarnation as a human being. அதனால நீங்க வந்து எவ்வளவு கருணை பண்ணி நீங்க வந்து எவ்வளவு இன்கார்னேஷன் எடுக்கிறீங்கன்னா, எவ்வளவு அவதாரம் எடுக்கிறீங்க, ஹியூமன் பீயிங்கா எடுக்கிறீங்க, மீன்ஸ் மனுஷ அவதாரம், ராமா கிருஷ்ணா அப்படி எல்லாம் எடுக்கிறாரு இல்லையா அது. அண்ட் அனிமல் இப்ப பார்த்தோமே அந்த இது என்னது போர், வரா அவதாரம், மத்ஸ்ய அவதாரம், இந்த மாதிரி டார்டாய்ஸ், அதான் டார்டாய்ஸ், அது என்னது மத்ஸ்ய வரா, மத்ஸ்ய கூர்மா, ஃபிஷ் வந்து மத்ஸ்ய, அப்புறம் கூர்மா அவதாரமா வந்தீங்க. அண்ட் வந்து இது என்னது அனிமல் கிரேட் செயிண்டா வந்தீங்க, அதான் அந்த இது என்னது வாமன அவதாரம், அந்த மாதிரி எல்லாம் நிறைய அவதாரத்துல நிறைய டிஃப்ரெண்ட் இன்கார்னேஷன் நீங்க வந்திருக்கீங்க. thus maintaining the entire creation in different planetary system and killing the demonic principle. யாரெல்லாம் வந்து துஷ்டர்கள் இருக்கானோ அவளெல்லாம் அழிக்கிறதுக்கு அண்ட் தர்மத்தை ரட்சிக்கிறதுக்கு நீங்க வந்து எல்லா யுகத்தையும் அவதாரம் எடுத்துன்னு வரீங்க. according to the age of Lord, you protect the principles of religion. According to the age, அந்த காலத்துக்கு தகுந்த போல நீங்க வந்து அவதாரம் எடுத்து ரிலிஜன் வந்து தர்மத்தை நிலைநாட்டுறீங்க. In the age of Kali, however, you do not assert yourself as the supreme personality of God, and therefore you are known as Three Yuga. இந்த கலியுகத்துல வந்து நீங்க திரும்பி அவதாரம் எடுத்து நான் தான் கடவுள்னு சொல்லிட்டு வர என்னது யூ டு நாட் அசட், அந்த மாதிரி நீங்க வந்து பண்றது கிடையாது. ஆனா நான் என்னது and therefore you are known as Three Yuga or the Lord who appears in Three Yuga. கலியுக you do not assert yourself as a இது என்ன புரியல. In the age of Kali, however, you do not, அது என்ன இருக்கு, தர்மம் மகாபுருஷ பாசி யுகானுபுத்தம் சன்னக கலோனா கலியுகம் யத் அபவஸ் த்ரீ யுகோ அத சத்வம். எனக்கு புரியலன்னா அது ஆக்சுவலி என்னன்னு புரியல. இந்த யூ டு நாட் அசர்ட் யுவர்செல்ஃப், நீங்க தான் கடவுள்னு சொல்லிட்டு நீங்க வந்து அப்படிதான் நான் நினைச்சு சொல்றேன். நீங்க தான் கடவுள்னு சொல்லிட்டு நீங்க வந்து என்னது நிலைநிறுத்தி நீங்க சொல்ல மாட்டேங்கிற. அண்ட் therefore you are known as Three Yuga. எல்லா யுகத்திலையும் நீங்க கடவுள் or the Lord who appears in Three Yugas. எல்லா 3 யுகத்திலயும் நீங்க கடவுளா வந்தீங்க. ஆனா இங்க வந்து கலினா ஆக்சுவலி பகவான் இல்லையோ, கலி புருஷன் சொல்றது பகவான் இல்லையா, அது அப்ப என்ன ஸ்டோரி நினைக்கிறேன். திஸ் ஐ ஹேவ் டு செக், இது எனக்கு தெரியாது. ஆக்சுவலி கலி புருஷன் சொல்லுவார், பாக்கி எல்லாத்தையும் பகவான் இது அவதாரம் எடுத்து வந்தார் ஒரு யுகத்திலையும். எஸ், அடுத்தது யாரு மத சேதுலட்சுமி மதை படி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நைவோ த்ரிவிஜே பரதுரத்யய வைதரண்யாஸ் வீரியகாய காயன மகாமிருத மக்ன சித்தஹ சோசேததோ விமுக சேத இந்திரியார்த்த மாயா சுகாய பர உத்பஹதோ விமூடான். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஓ பெஸ்ட் ஆஃப் த கிரேட் பர்சனாலிட்டிஸ், பகவான் இன்னும் பொழுத்திட்டே இருக்கார். I am not at all afraid of material existence. நான் இன்னைக்கு இருக்கேன், நாளைக்கு போனாலும் எனக்கு வந்து பௌதிக உலகத்தை நான் உயிரை பத்தி எனக்கு வந்து கவலை கிடையாது. For whatever I stay, I am fully absorbed in thoughts of your glories and activities. நான் உண்மையே பிகாஸ் எனக்கு இந்த உடம்பு இருக்கு, ஐயோ நான் இறந்து போயிட்டா என்ன ஆகும், அந்த பயமே எனக்கு கிடையாது. நான் எப்பவுமே உங்க குளோரிஸ் தான் எனக்கு, உங்களோட பெருமை, உங்களோட கதை கேட்கறது, என்னோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு சேவை பண்றது, அந்த மாதிரி இருக்கிறதுனால எனக்கு இந்த உயிரை பத்தி எனக்கு உசிரை பத்தி எனக்கு பயம் இல்லை. My concern is only for the fools and rascals. யாரெல்லாம் புத்தி இல்லாம இருக்காங்களோ அவங்கள பத்தி தான் நான் வந்து கன்சர்ன் ஆனது. எனக்கு அவங்கள பத்தி தான் ஒரு கவலை. ஏன் அப்படி இருக்காங்க, ஏன் பகவான் பக்கத்துல அவங்க வந்து அவங்க என்னது டிவோஷனே பண்றது இல்ல. who are making elaborate plans for material happiness. இந்த உலகத்துல வாழறதுக்கு நல்லா படிக்கணும், அதுக்கப்புறம் நான் நல்லா சம்பாதிக்கணும், ஃபாரின் போகணும், இன்னும் நிறைய சம்பாதிக்கலாம், வேர்ல்ட் டூர் போனோம், இன்னும் நல்லா இருக்கலாம், நல்லா ஹாப்பி, இதேதான் அவங்களுக்கு இருக்கே தவிர பகவானோட இடத்துல அவங்களுக்கு ஏன் அந்த தியானம் கவனம் போக மாட்டேங்கிறது. who are making elaborate plans என்னது, நல்ல வீடு வாங்கணும், இன்னும் பெரிய இடம் வாங்கணும், இன்னும் நல்லா அதுலயே தான் அவங்க மனம் போயிட்டு இருக்கு. அண்ட் மெயின்டைனிங் their families, societies and countries, அதுலயே தான் அவங்க கவனம் இருக்கே தவிர பகவான் நம்ம சரணம் அடையணும் அது ஏன் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஐ எம் சிம்பிளி கன்சர்ன் வித் லவ் ஃபார் தெம். எனக்கு அவங்க பேர்ல ரொம்ப கருணையா இருக்கு. கருணைன்னா எனக்கு அவங்களை பார்த்தா பாவமா இருக்கு, ஏன் அவங்க இப்படி இருக்காங்க, ஏன் புரிஞ்சுக்கிறது இல்ல. அடுத்த நெக்ஸ்ட் யன்மைதுநாதி கிரஹமேதி சுகம் ஹி துச்சம் கண்டூயனேன கரயோரிவ துக்கம் तृप्यन्ति नेह कृपणा बहु दुःख बाजः कंडूदिवन मनसिजम विष हेत तीर है. हरे कृष्ण माताजी.
And sex life is compared to the rubbing of 2 hands, to relieving it. ஒரு சொரியறது எப்படி தோணித்தர அப்படி நம்ம சொல்லிட்டு இருப்போம் அப்படி எதமா இருக்கும். சோ இந்த செக்ஸ் லைஃப்லாம் அந்த மாதிரிதான் இருக்கு. அதனால என்ன, ஒரு அந்த இச்சிங் மாதிரி நமக்கு ஏதோ அப்படி என்னது சொரிஞ்சா ஒரு சுகம் இருக்கு, அப்படிதான் அது. அதெல்லாம் அது ஒண்ணும் பெரிய விஷயமே கிடையாது. ஆனா அதை போயிட்டு இப்ப கிரகமேதிஸ், so called grahasthas who have no spiritual knowledge think that this itching is the greatest platform of happiness. ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த செக்ஷுவல் லைஃப் தான் என்னது, ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறது, பசங்க குழந்தைகளை பெத்துக்கிறது, அவங்களுக்கு எல்லாம் அதுதான் பெரிய லைஃப், அதுதான் நல்ல ஆனந்தம் நினைக்கிறாங்க. although actually it is a source of distress. ஆனா இந்த இது வந்து துக்கத்துலதான் அவங்க கொண்டு விடுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த கிருப்பணாஸ் தான் இந்த மைசர்னா யாரு, இதுல வந்து மைசர்னா பணத்தோட மைசர் கிடையாது, நம்ம பகவத்கீதையில கொடுத்துருக்கேன். கிருப்பணானாக்கா இது ஃபேமிலியில ரொம்ப அட்டாச்மெண்ட், என் பசங்க, என் மனைவி, என் குடும்பம், என் வீடு, என்னோட தொழில், என்னோட பேரம்பேத்தி, இந்த என்னோட சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு விலையே கிடையாது. சும்மா பேருக்குதான் தாத்தா பாட்டின்னு சொல்லுவாங்க, அம்மா அப்பான்னு சொல்லி எல்லாம் பேருக்குதான். அதனால அதுல பெரிய அட்டாச்மெண்ட் கிடையாது. நம்ம கிருப்பணா, அவளைதான் கிருப்பணா சொல்லுவாங்க. கிருப்பணா the fools who are just the opposite of brahmanas. brahmanasனா யாரு, குலத்துல பிராமணா இல்ல, குணத்துல are not satisfied by repeated sensual enjoyment. இந்த மாதிரி கிருப்பணா எப்படி, என் மனைவி, என் மக்கள் சொல்லிட்டு அவளுக்கே சேவை பண்ணிட்டு, அவளுக்கே திருப்திப்படுத்த, அத்தை வாங்கி கொடுத்து, இத்தை வாங்கி கொடுத்து, அதுல வந்து சந்தோஷத்தை தேடுறாங்க. ஆனா அது நிலைச்சு நிக்க மாட்டேங்குது. அந்த சந்தோஷம் இல்ல, இது துக்கம் தான் வருது. துக்கம் நிறைய வருது. கரையோர் இவர் துக்கம் திருப்தி நேக கிருப்பணா, இந்த மாதிரி திருப்தி ஆக மாட்டேங்கிற யாரு, கிருப்பணாங்கிறது இந்த மாதிரி பௌதிக உலகத்தை என்னோட மனைவி, என்னோட மக்கள், என்னோட இது எல்லாம் என்னோட சொல்லிட்டு இந்த பௌதிக உலகத்துல அட்டாச்ல இருக்காங்களே அவங்களை பத்தி சொல்றாங்க. எஸ், அவங்க மாதிரி திருப்தி ஆகுது இல்லை. ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட் பை ரிப்பீட்டட், என்னதான் வாங்கி கொடுத்து என்னதான் போட்டாலும் அவங்களுக்கு வந்து திருப்தி ஆகாது. தோஸ் ஹூ ஆர் தீரா, லாஸ்ட் தீரகா நல்ல பலசாலினா மைண்டாலையும், however who are sober and who tolerate the itching, ஆனா இல்ல இதெல்லாம் நமக்கு திருப்தி கொடுக்காது சொல்லிட்டு மனசை நல்லா கண்ட்ரோல் பண்ணிக்கிற தீரானா அவ்வளவு நல்ல ஸ்ட்ராங் பீப்புள் are not subject to sufferings of fools and rascals. ஆனா அந்த மாதிரி உள்ளவா இந்த இது என்னது கிருப்பணா மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் என்னது பகவான் தான் இல்ல நமக்கு எல்லாம் அல்டிமேட் ஹாப்பினஸ் கொடுக்கிறவர் அவர் தான். எஸ், வந்துட்டோம், ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் விடுகடுன்னு எடுங்க. நாரத உவாச ஏதாவத் வர்ணித குணோ பக்த்யா பக்தேன நிர்குணஹ பிரக்ஷாதம் பிரணதரா ப்ரீதோ யதமன்யுர் அபாஷத. ஹரே கிருஷ்ணா. இது பிரணதரா போட்டிருக்கேன், இங்க பிரணத்தம் போட்டிருக்கேன். ஐ டோன்ட் நோ which one is correct. பிரஹ்லாதம் பிரணதரா ப்ரீதோ, பிரணத்தம் தான் கரெக்ட்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுதான் பிரணத்தம் இஸ் கரெக்ட். நான் இது வந்து நான் போட்டது தப்பு, எனக்கு எப்போ தப்பு வரணுமே. ஆனா 2-3 வாட்டி செக் பண்ணேன், அப்போ இது செகண்ட் கண்ட தெரியல. பிரக்ஷாதம் பிரணதம் ப்ரீதோ யதமன்யுர் அபாஷத. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி. The great saint Narada said, thus Lord Narasimha Deva was pacified. இதெல்லாம் சொல்லி இவர் முடிச்சோடனே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டார், ரொம்ப திருப்தி ஆயிட்டார். அவர் by the devotee Prahlada Maharaja, his prayers offered from the transcendental platform. அப்படி ஆன்மீகத்துல முங்கி அவர் இவ்வளவு பிரேயர்ஸ் பண்ணாலும் ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். The Lord gave up his anger, full of கோவம்லாம் தணிஞ்சு, and being very kind to Prahlada. பிரஹ்லாதத்தை நல்ல ஒரு கைண்ட்னஸ் கொண்டு வந்தார், நல்ல ஸ்நேகமான ஒரு பாவம். Who was offering prostrated obeisances, he spoke as follows. அப்போ இப்படி எல்லாம் பண்ணணும்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டாராம். அவரை நரசிம்ம தேவர் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பகவான் தான் நரசிம்ம தேவர் சொல்றார். எஸ், நெக்ஸ்ட் யார் மாதாஜி? படிங்கோ. ஸ்ரீ பகவான் உவாச பிரஹ்லாத பத்ரம் தே பிரீதோஹம் தே அசுரோத்தமா வரம் வ்ரேணீஷ்வாபிகந்தம் காமபூரோ அஸ்யாஹம் நிர்ணாம். பகவான் என்ன சொல்றார், நரசிம்ம தேவர் சொல்றார், மை டியர் பிரஹ்லாதா, மோஸ்ட் ஜென்டில் ஒன், பெஸ்ட் ஆஃப் தி ஃபேமிலி ஆஃப் அசுரர். அவ்வளவு பிரேஸ் பண்றாரு குழந்தையே அப்படிங்கிற போல. ஒரு ஜென்டில் எவ்வளவு டெண்டரா இருக்காரு இல்லையா, அவ்வளவு ஜென்டில் ஒன், பெஸ்ட். நீ தான் அசுர குலத்திலேயே நீ வந்து ரொம்ப பெஸ்ட். ஆல் குட் ஃபார்ச்சூன் அன்டு யூ, இல்ல உனக்கு நல்லது நடக்கும். ஐ எம் வெரி மச் ப்ளீஸ்ட் வித் யூ, நான் ரொம்ப திருப்தி ஆயிட்டேன் உன்னை வச்சிருந்து. இன் மை பாஸ்ட் டைம்ஸ் டு ஃபுல்ஃபில் த இட் இஸ் மை பாஸ்ட் டைம் டு ஃபுல்ஃபில் த டிசைர்ஸ் ஆஃப் ஆல் லிவிங் பீயிங்ஸ். இதெல்லாம் என்னோட பாஸ்ட் டைம் தான். ஒருத்தரை கொல்லறதும் சரி, ஒருத்தரை இது பண்றது எல்லாமே, என்ன சொல்லுவான், வதம் பண்றது, இது எல்லாமே ஒரு என்னோட ஒன் ஆஃப் த பாஸ்ட் டைம்ஸ் தான். இது வந்து என்னது பண்றேன், எல்லாரும் சந்தோஷத்துக்கு, எல்லாரும் திருப்திக்கு தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். Of all living beings, and therefore you may ask from me any benediction that you desire to be fulfilled. அதனால நீ என்ன வேணா கேளு, நான் உனக்கு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன கேட்பார் தெரியுமா?
கிளைமேக்ஸ் யாருக்கு தெரியும்? ஸ்டோரி தெரிஞ்சாலும் தெரியும். பாவம் குழந்தை. கரெக்ட். படிங்கோ. நீங்க வந்து படிக்காம இருக்க, படிங்கோ. யாருக்கு படிச்சுட்டே இருப்பான். ஸ்ரீ நாரதா உவாச ஏவம் பரலோபியமானோ அபி வரைர்லோக பிரலோபனைஹி ஏகாந்தித்வாத் பகவதி நைசத்தான் அசூரோத்தோமஹ. நாரத முனி என்ன சொல்லிட்டு இருக்கார்? திரும்பி அங்க போயாச்சு. நாரத முனி இவர்கிட்ட யுதிஷ்டர்கிட்ட சொல்லிட்டு இருக்கார், பிரஹ்லாத மகாராஜா வாஸ் த பெஸ்ட் பர்சன் இன் த ஃபேமிலி ஆஃப் அசுராஸ். அசுர குலத்துல அவர் தான் பெஸ்ட் பர்சனா இருந்திருக்காரு. who always aspire for material, அவர் வந்து மெட்டீரியல் ஹாப்பினஸ்க்கு ஆசை பட்டுன்னு தான் இருந்தார். nonetheless, although allured by the supreme personality of Godhead who offered him all benediction for material happiness, அவருக்கு வந்து சந்தோஷத்துல தான் இருந்தார், மெட்டீரியல் ஹாப்பினஸ்ல இருந்தார். அவர் இருந்தாலும் பகவான் பேர்ல அவ்வளவு வந்து தியானம் எல்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணினதுனால அவருக்கு வந்து இன்னும் நிறைய பௌதிகத்துல இன்னும் நிறைய உனக்கு வந்து நல்லது கிடைக்கட்டும் அப்படின்னு மெட்டீரியல் ஹாப்பினஸ் எல்லாம் கொடுத்தானா. பிகாஸ் ஆஃப் his unalloyed Krishna consciousness, he did not want to take any material benefit for sense gratification. ஆனா இவ்வளவு எல்லாம் கொடுத்துட்டு நீ வந்து தான் அவருக்கு வந்து கிங்டமே பண்ணி கொடுத்துட்டாரு. அவர் ராஜா ஆனார். ஆனா அப்போ மெட்டீரியல் ஆப்புலன்ஸ் வந்தாலும் என்னது அவருக்கு வந்து அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஏன்னா அவர் வந்து ஃபுல் கிருஷ்ணா கான்சியஸ்ல போயிடுச்சு. இப்ப நம்மள மாதிரிதான் இப்ப இவ்வளவு பேர் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, இவ்வளவு சீரியல் போறது எல்லாம் வேஸ்ட் பண்ணி நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கோமே, நமக்கு அது இன்ட்ரெஸ்டே கிடையாது. இதுக்கப்புறம் அது பண்ணோம் அது பண்ணோம் அந்த அடுத்த வேற ஏதாவது போயிட்டு இருக்கோம். ஃபுல் டே இஸ்கான் 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 சொல்லிட்டு கிருஷ்ணாவோடய நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால என்னது அவருக்கு வந்து அந்த மெட்டீரியல் கிருஷ்ணா கான்சியஸ் இருக்கிறதுனால அந்த பொருள் மேல உள்ள ஆசையெல்லாம் பௌதிக பொருள் மேல ஆசை அவருக்கு விட்டு போயிடுது. he did not want to take any material benefit for sense gratification. sense gratification புலனை திருப்திப்படுத்துறதுக்கு அந்த இதெல்லாம் அவருக்கு ஒண்ணுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். எஸ் படிங்க மாதாஜி. இவ இந்த மாதாஜி தீபா செல்வன் மாதாஜி ஹேண்ட் ரைஸ் பண்றேன், படிங்க. படிக்க மாதாஜி. ஸ்ரீ பிரம்மராதா உபாஷ பிரம்ம இல்ல மாதாஜி, பிரஹலாத உவாச. பிரஹலாத வரணும். பிரஹலாத உபாஷ மாமா பிரகலோப லோப யோத்பதயா சக்டம் கமோஷி தாயார்வரை தத்சங்க விதோ நிர்வினோ மூமு கஷித் தவோ உபரிஷுதர. இது நான் கரெக்ஷன் பண்ணல, ஏன்னா இப்படி எல்லாம் வரும். இதெல்லாம் தான் கரெக்ஷன் பண்ணது. தாயார்லாம் வரும், என்னெல்லாமோ வரும். துவம்ல என்னெல்லாமோ வேர்டு போடும். என்ன துப்பாக்கியெல்லாம் வந்து நடுவுல துப்பாக்கின்னா துப்பாக்கியா அப்புறம் பார்த்து என்னத்தையோ வேர்டு அது மீனிங் எல்லாம் அர்த்தம் எல்லாம் போட்டுடும். இதை நான் கரெக்ஷனே பண்ணல. அதனாலதான் தாயார் இட் இஸ் தயிர் வரைகி தத் சங்கோ பீதோ நிர்விண்ணோ முமுக்ஷு ஸ்வாம் உபாஸ்ரிதா. எஸ் Prahlad Maharaja சொல்றார், my dear Lord, who supreme personality of Godhead, because I was born in an atheistic family, I am naturally attached to material enjoyment. நான் வந்து அந்த மாதிரி பௌதிக உலகத்தை நம்ம இருக்கிறதுனால எனக்கு வந்து மெட்டீரியல் அட்டாச்மெண்ட் நமக்கு அப்படித்தானே இருக்கு இல்லையா. நல்லா போட்டுக்கலாம், நல்லா சாப்பிடலாம் நமக்கு தோன்றது இல்லைன்னு இல்லை. சோ நம்ம வந்து நம்மளால மெட்டீரியல் என்ஜாய்மெண்ட்ல நான் அட்டாச்சா இருக்கேன். therefore kindly do not tempt me with this illusion. அதனால திரும்பி எனக்கு அதெல்லாம் கொடுத்து எனக்கு திரும்பி டெம்ப்ட் பண்ணாதீங்க, அதுலயே நான் போயிடுவேன். எனக்கு அதெல்லாம் கொடுத்தெல்லாம் எனக்கு டெம்ப்ட் பண்ணாதீங்க. டெம்ப்ட்னா எனக்கு ஆசை காட்டாதீங்க, இந்த அதை தரேன் இதை தரேன், எனக்கு அது வேண்டாம். எனக்கு பௌதிகோலத்தோட அந்த ஆசையை விட்டு எனக்கு உங்களுக்கு சேவை பண்ணணும். So I am very much afraid of material condition. அதனால எனக்கு பயம், திரும்பி அதை சிக்கிண்டுடுவோமோன்னு பயமா இருக்கு. And a desire to be liberated from materialistic life. அந்த மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் அந்த பௌதிக உலகத்துல இருந்து நான் விடுபட்டு வெளியில வரணும்னு நான் பாக்குறேன். It is for this reason that I have taken shelter of your lotus feet. அதனாலதான் உங்க சரணடை இதுல பாத கமலத்துல வந்து சரணடைய நான் வந்திருக்கேன். எனக்கு திரும்பி இந்த பௌதிக உலக ஆசையெல்லாம் காட்டி அதை தரேன் இதை தரேன்னா கொடுத்து எனக்கு இது பண்ணாதீங்க, டெம்ப்ட் பண்ணாதீங்க. கிருஷ்ணா இல்ல அது ஸ்லோகத்தை கொடுத்துட்டு ரொம்ப ஃபன்னா இருக்கு. எஸ் நெக்ஸ்ட் கேட்கவே கூடாது. பிரத்யலக்ஷண ஜினாஷுர் பக்தன் காமேஷ் அகோதயத் பவான் சம்சார பீஜேஷு ஹ்ருதய கிரந்திஷு பிரபோ. ஹரே கிருஷ்ண மாதாஜி. Oh my worship, Hare Krishna. Oh my worshipful Lord, because the seed of lusty desire, ஒரு சின்ன போட்டா போறோம் இல்லையா, நமக்கு லஸ்ட்
காமம் இதெல்லாம் which is the root cause of material existence. அதுல என்ன நம்ம வந்திருக்கோம் திரும்பி திரும்பி இங்கே பிறந்திருக்கோம். is within the core of everyone's heart. எல்லாரோட இதுலயும் இருக்கு, சின்ன ஒரு ஆசை இருக்கு. அதனாலதான் திரும்பி இங்க என்னது we are in the cycle of சுத்தின்னு இருக்கோம். You have sent me to this material world to exhibit the symptoms of pure devotee. ஆனா நான் வந்து இந்த உலகத்தை பிறந்திருக்கேன், நீங்க என்ன பிறக்க வச்சீங்க இங்க. ஆனா as a pure devotee, சிம்டம் என்னது சிம்டம், ஒரு பியோர் டிவோட்டியா இருக்கிற போல ஒரு சிம்டம் நீ கொடுத்து என்ன இங்க பிறக்க வச்சீங்க. அப்ப நான் இதுல இருந்து விடுபடுதானே வேணும் இல்லையா? எனக்கு வந்து அந்த மாதிரி பிறக்க வச்சதுனால நான் இதுல இருந்து விடுபடுறதுக்கு எனக்கு வந்து வழி காட்டுங்க. எனக்கு திரும்பி இந்த பௌதிக உலகத்துல அந்த ஆனந்தம் அந்த ஆசைகள்னு எனக்கு வேண்டாம். எஸ், அடுத்தது நெக்ஸ்ட் விடுவிட நடுங்க மாதாஜி யாராவது. அகம் தவம் பக்தா தவம் ச சுவாமி அனபாஷரயஹ நானிய தேகாவயோர் அர்த்தோ ராஜசேவகயோரிவ. Oh my Lord, I am your unmotivated servant. என்னது நான் உங்க சர்வெண்ட், நான் உங்க வந்து வேலைக்கார மாதிரி. அன்மோட்டிவேட்டட்னா என்னது, என்னை வந்து நீங்க மோட்டிவேட்டே பண்ண வேண்டாம். நான் எனக்கு உங்களை சேவ் பண்றதுக்கு ஆசை இல்லாம அப்படி என்னோ அப்படி அன்மோட்டிவேட்டட் சொல்றேன். இவருக்கு ஆசை இல்ல, அவர் அவ்வளவு தாழ்த்திக்கிறாங்க. And you are my eternal master. நீங்க வந்து எப்பவுமே என்னோட மாஸ்டரா இருப்பீங்க. ஆனா வந்து அதுக்கு உங்க சர்வெண்டா இருக்கிறது கூட லாய்க்கு இல்லாத அன்மோட்டிவேட்டட் சர்வெண்ட் அப்படிங்கிறாரு. There is no need of her being anything other than master and servant. இதை தவிர இந்த ரிலேஷன்ஷிப்பை தவிர வேற ஒண்ணும் நம்ம வந்து இருக்க வேண்டாம். நீங்க எப்பவும் மாஸ்டரா இருக்கணும், நான் வந்து எப்போ உங்களுக்கு சர்வெண்டா இருக்கணும். யூ ஆர் நேச்சுரலி மை மாஸ்டர். நீங்க எப்பவுமே என்னோட மாஸ்டரா இருப்பீங்க. நேச்சுரலாவே ஒரு தெய்வம்னா நீங்க தான் மாஸ்டர். And I'm naturally நான் வந்து இந்த இதுல என்னது டிவோட்டியா இருக்கேன்னா நான் வந்து பை டிஃபால்ட் நான் உங்களுக்கு சேவை பண்ணிட்டு தான் இருக்கணும். I'm naturally your servant. We have no other relationship. வேற ஒரு ரிலேஷன்ஷிப் இதுல வந்து வேண்டாம் அப்படின்னு. ஒரு மாஸ்டர் will be always a master, servant will always serve the master. அப்ப நான் வந்து எப்போ உங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்றதுக்கு தான் ஆசைப்பட்டேன். எஸ், அப்ப யார் நடுவுல ஜெயஸ்ரீ கண்ண மாதாஜி படிக்காங்க. यदि दास्यसि मे कामान् वरां त्वं वरदर्शभ कामानां हृदि असम्भोगं भवतस्तु वृणे वरम्. हरे कृष्ण माताजी. Oh my Lord, best of the givers of benediction. நீங்க தான் எல்லா வரங்களும் கொடுக்குறீங்களே. கொஞ்சம் பகவான் கொஞ்சம் நம்ம என்ன நம்ம லைஃப்லயே பார்க்கலாம். பகவானை ஸ்துதிக்க ஆரம்பிச்சோன்னா எதுவும் நல்லது நடக்கும். நம்ம எதிர்பார்த்துக்க மாட்டோம், இல்ல எப்போ கொஞ்சம் நினைச்சு பார்ப்போம். ஆனா நடக்கும். நடந்தப்பறம் தோணும், நான் அதை இன்னைக்கு நினைச்சு பார்த்தேன், எனக்கு வந்து கொடுத்தேன் அப்படின்னு. ஸோ ஆல் பிகாஸ் ஆஃப் நம்ம சாண்டிங் பண்றதுல நம்ம அந்த இது லைன்ல இருக்கிறதுனால. So if at all want to bestow a desirable benediction upon me, then I pray from your lordship that within the core of my heart there be no material desire. என்ன கேட்கிறாரு அது குந்தி தேவி சொல்றப்ப என்னன்னா கஷ்டம் கூட அப்பதான் நாங்க சுதிப்பேங்கிற உன்னை வந்து பக்தி பண்ணுவேங்கிறப்பல இவர் என்ன சொல்றாரு, நீங்க தான் எல்லாம் கொடுக்குறீங்க எனக்கு. அப்படி வந்து எனக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னாக்கா டிசைரபிள் பெனிடிக்ஷன் எனக்கு ஏதாவது கொடுக்குறீங்கன்னு நினைச்சதுனாக்கா நான் என்ன கேட்கிறேன், என்னோட மனசுல வந்து அந்த பௌதிக ஆசைகளே வரக்கூடாது. அந்த மாதிரி எனக்கு ஒரு நிலையை கொடுங்க, இந்த மாதிரி ஒரு தாட் கொடுங்க. என்னோட மனசுல பௌதிகத்துக்கு ஒரு மெட்டீரியல் டிசைர், ஒரு பொருளுக்கு எனக்கு ஆசை வரக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிறாராம். 5 வயசு குழந்தை பாவம். அடுத்தது யாரு மாதாஜி? பிரபுஜி, எனிபடி? நாராயணசாமி பிரபுஜி யாரு கொஞ்ச நேரமா படிக்கலையோ அவங்க படிக்கலாமே. மஹ்யம் வயா கீதம் இதம் நரஹ துவாம்ச மாம்ச ஸ்மரன் காலே கர்ம பந்தாத் பிரமுச்யதே. ஹரே கிருஷ்ண மாதாஜி. One who always remembers your activities and my activities also. இது என்னது இந்த ஆக்டிவிட்டி இது என்னது இந்த நரசிம்ம அவதாரம் என்னெல்லாம் நடந்ததோ இதை யாரு நல்லா தியானம் பண்ணி கேட்கிறாங்களோ பாக்குறாங்களோ, இதை நல்ல ஸ்லோகம் எல்லாம் சொல்றாங்களோ எல்லாம் நமக்கு எல்லாருக்கும் பொருந்தும். One who always remembers your activities and my activities also, and who chants the prayers you have offered become free in due course of time from the reaction of material activities. அப்ப நம்மளோட பாவம் நிறைய மூட்டையே வச்சிருக்கோமே, அதுல நீ கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் நினைக்கலாம். ஓகே, இன்னும் நம்ம நிறைய பண்ணோம், ஏன்னா நிறைய மூட்டையே வச்சுருக்கோம். அதெல்லாம் எப்போ கணக்கு தீர்க்க போறோம் தெரியாது. அப்போ இதெல்லாம் யார் இப்ப நம்மளோட இந்த பாஸ்ட் டைம்ஸ கேட்டுட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு பௌதிக இதுல இருந்து நல்லா பாவம் பண்ணிருக்காங்களோ அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விடுதலை ஆகும். கொஞ்சம் போர்ட்ல பிகம்ஸ் ஃப்ரீ தான் போட்டுருக்கு. பட் நம்ம அப்படி நினைச்சுக்கணும் ஃபுல்லாவே எப்படின்னா அப்புறம் நம்ம போய் டிக்கெட் வாங்கி மேல போயிடும். எஸ், ஓகே, இது நான் படிச்சுட்டுமா? ஓகே, நானே படிச்சு விட்டேன்.
ரொம்ப ஜாஸ்தி. ஸ்ரீ பிரகலாதுவாச்ச வரம் வரய ஏதத்தே வரதேஷான் மகேஸ்வர யத் அனிந்தத் பிதா மே. ஓ அப்படியே போட்டுட்டா. ஓகே, இது ஒரு லைன் மிஸ் ஆயிருக்கும் மாதாஜி இல்லையே? மாதாஜி நான் படிக்கட்டா மாதாஜி? படிங்க. ஸ்ரீ பிரகலாத உவாச்ச வரம் வரய ஏதத்தே வரதேஷான் மகேஸ்வர யத் அனிந்தத் பிதா மே த்வாம் அவித்வாம் தேஜ ஐஸ்வரம் வித்யாமர்ஷாச்சயः சாக்ஷாத் சர்வலோக குரும் பிரபும் ராத்ருஹேதி மிருஷா திருஷ்டேத்வத்தே மயிதா பகவான் தஸ்மாத் பிதா மே பூயேத துரந்தா துஸ்தராத் தேபாங்க சம்திருஷ்ட சதா கிருபணம் வத்சலா. ஹரே கிருஷ்ணா. இருக்கு மாதாஜி, என்னோட வந்து லைன் கீழே போயிடுது. இந்த 4th லைன் became first லைன் அப்படி ஆயிடுது. அப்போ இங்க வந்து 5 இதாயிடுது. நான் நினைச்சு மிஸ் பண்ணிட்டேன். ஒண்ணு இருக்கு ஒன்லி இந்த ஸ்பேசிங் மாறி இருக்கு மாதாஜி. ஸ்பேஸ் மாறிட்டு அது பண்றேன் அப்புறம். ஓகே, பிரகலாத் மகாராஜ் என்ன சொல்றார்? ஓ சுப்ரீம் லார்ட், பிகாஸ் யூ ஆர் சோ மர்சிஃபுல், இவ்வளவு நீங்க நல்லவரா இருக்கீங்க, எல்லாருக்கும் வாரி வாரி அள்ளி அள்ளி கொடுக்குறீங்க, என்னது வரங்கள் எல்லாம் கொடுக்குறீங்க டு த ஃபாலன் சோல்ஸ். நம்ம எங்களை மாதிரி விழுந்தவா, என்னது இந்த பௌதிக உலகத்தை நம்ம விழுந்திருக்கோமே, திரும்பி திரும்பி பிறக்கிறோம் எங்களுக்கு எல்லாம். ஐ ஆஸ்க் யூ ஃபார் ஒன்லி ஒன் பெனடிக்ஷன், ஒரே ஒண்ணுதான் நான் கேட்டுக்கிறேன். ஐ நோ தட் மை ஃபாதர் அட் த டைம் ஆஃப் ஹிஸ் டெத் had already been purified by your glance upon him. உங்க உங்களோட பார்வை அவர் மேல பட்டதுனாலே அவர் வந்து பியூரிஃபை ஆயிட்டார். எங்க அப்பா வந்து கடைசியில இறக்குற தருவாயில உங்க கண் பார்வை என்ன சொல்லுவா, கடைக்கண் பார்வை அப்படிலாம் சொல்லுவோமே, அது பட்டதுனாலே உங்க கிளான்ஸ் பட்டாலே அவங்க வந்து பியூரிஃபை ஆயிட்டாங்க. பட் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் இக்னோரன்ஸ், அவரோட வந்து முட்டாள்தனக்கு அவருக்கு அறியாமையினால ஆஃப் யுவர் பியூட்டிஃபுல் பவர், உங்களோட வந்து உங்களோட உங்களோட இது என்னது பவர் என்னதுன்னு அவருக்கு தெரியல, அண்ட் சுப்ரீமசி, நீங்க எவ்வளவு பெரிய ஆளுன்னு அவருக்கு தெரியல, முட்டாள்தனமா இருந்துட்டார். he was unnecessarily angry at you. அதனால அவருக்கு வந்து கோவம், அவரோட அறியாமை தன்னத்தால அவர் வந்து உங்ககிட்ட கோவப்பட்டார். falsely thinking that you were the killer of his brother. அவர் நினைச்சிட்டு இருந்தார் அவரோட பிரதரை நீங்க தான் கொன்னீங்கன்னு. கொல்லறதுன்னா என்னது, அவர் தப்பு பண்ணனா தானே கொன்னார்ல, 2 பேரும் அடிச்சுனாங்க. நம்ம அந்த போன இதுல நம்ம பார்த்தோம் இந்த இதுல. சோ அவர் பகவான் தான் கொன்னார். ஆனா ஏன் கொன்னார், அதுக்கு ரீசன் வேணுமே. சும்மா அவரை கொன்னுட்டார் அப்படின்னு சொல்லக்கூடாது. சோ அவர் வந்து அறியாத்தனமா அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கார், நீங்க கொன்னுட்டீங்க அப்படின்னு. thus he directly blasphemed your lordship. அதனால உங்களை வந்து தகுதி இல்லாம என்னெல்லாமோ அவர் வந்து என்னது ட்ரீட் பண்ணிட்டார். Then the spiritual master of all living beings, அவரை praise பண்றார் பகவான, and committed heavily sinful activities directed against your devotee. அதனால அவர் வந்து முட்டாள்தனமா இருந்து உங்களையும் நிந்திச்சார், அப்புறம் வந்து என்னையும் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டார். committed heavily sinful, ரொம்ப அவர் வந்து ரொம்ப தப்பு காரியம் எல்லாம் நிறைய சின் பண்றா போல அந்த காரியம் எல்லாம் பண்ணிருக்காரு. எகென்ஸ்ட் மீனா என்ன வந்து கொல்ல நினைச்சதான் மேல பண்ணிட்டார். உங்க டிவோட்டி, நான் உங்க டிவோட்டி, ஆனா என்ன வந்து அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டார். I wish that he be excused from the sinful activities. அவர் வேண்டதெல்லாம் இதுதான், எனக்கு ஒண்ணும் வேண்டாம், ஆனா என்னோட அப்பாவை வந்து பிளீஸ் மன்னிச்சுடுங்க, அவருக்கு வந்து மோட்சம் கொடுத்துடுங்க, அவரை யூ ஜஸ்ட் எக்ஸ்கியூஸ் ஹிம். அடுத்தது ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீ பகவான் உவாச்ச பிதா பூதஹ பித்ரு சகாதே அனஹ யத் சாதோ அஸ்ய குலே ஜாதோ பவான் வைகுல பவனஹ. The Supreme Personality of Godhead. அப்புறம் பகவான் என்ன சொல்றார்? My dear Prahlada, oh most pure, oh great saintly person. எல்லாம் அவரும் நல்லா புகழ்த்துறார், ரொம்ப பியூரான சோல், நீ உன்னோட வந்து ரொம்ப செயின்ட்லி பர்சன். உங்க அப்பா, யுவர் ஃபாதர் ஹஸ் பீன் பியூரிஃபைட், டோன்ட் வரி, உங்க அப்பா வந்து நான் பியூரிஃபை பண்ணியாச்சு. அலாங் வித் 21 forefathers in your family. 21 என்னது மூதாதையர் சொல்லுவாங்க இல்லையா, அவ எல்லாரையுமே நான் வந்து கரையேற்றியாச்சு, எல்லாருக்கும் மோட்சம் கிடைத்து விட்டது. பிகாஸ் யூ ஆர் born in this family, the entire dynasty has been purified. ஒரு ஆளு, ஒரு 5 வயசு குழந்தை இவ்வளவு நல்ல ஞானம் பெற்று இந்த மாதிரி எல்லாம் பண்றதுனால உங்க மூதாதையர் யாரெல்லாம் 21 தலைமுறைக்கு எல்லாருமே வந்து இது காப்பாற்றப்பட்டு விட்டார்கள், எல்லாருமே இது மோட்சம் கிடைத்து விட்டது. எஸ். அடுத்தது யாரு? மாதாஜி, பிரபுஜி, குடு 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 குடு. தீபா செல்வனா, நிவேதிதா. பிரசாந்தாஹ சமதர்ஷினஹ சாதவஹ சமுதாசாரா தே பூயந்தே பிகீகடாஹ.
Hare Krishna. Whenever and wherever there are peaceful, equipoise devotee, எங்கெல்லாம் எப்போதெல்லாம் சமாதானமா பீஸ்ஃபுல்லா இருக்கிற டிவோட்டிஸ் இருக்காங்களோ, அப்ப என்னது எல்லாரையும் சமமா நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி டிவோட்டிஸ் இருக்கிறாங்களோ, வெல் பிஹேவ், நல்லா பிஹேவ் பண்றாங்களாம், யார்ட்டையும்னா அது எதிர்ப்பு இல்லாம அந்த மாதிரி, அண்ட் டெக்கரேட்டட் வித் ஆல் குட் குவாலிட்டிஸ், எல்லா நற்குணங்களும் உள்ள அந்த மாதிரி இருக்காங்களோ, that place and the dynasty is there. அந்த மாதிரி ஒரு குலத்துல பிறந்தவங்களும் சரி, இல்ல அந்த இடம் எங்க பிறந்தாங்களோ, ஈவன் இஃப் கண்டெம் ஆர் பியூரிஃபை, அந்த இடம் வந்து இப்ப அசுர குலத்தை இவர் பிறந்திருக்காரு, இருந்தாலும் அவருக்கு வாழ்க்கையெல்லாம் மோட்சம் கிடைச்சது அந்த குழந்தைனாரு. அந்த மாதிரி டிவோட்டி யாரெல்லாம் இந்த மாதிரி இருக்காங்களோ, பீஸ்ஃபுல்லா ஈக்விபாய்ஸ்டா இருக்காங்களோ, அவங்களுக்கு மாத்திரம் இல்ல, அந்த இடமும் சுத்தப்படுத்தப்படும், அண்ட் வந்து எல்லாருக்குமே மோட்சம் கிடைக்கும். எஸ் எஸ் யார் நெக்ஸ்ட்? स्वात्मनो व्रताः भवान् मे खलु भक्तानां सर्वेषां प्रतिरूपदृक्. நெக்ஸ்ட் நிவேதிதா மாதாஜி, நீங்க படிங்க. நீங்க மெல்ல ஆரம்பிக்கிறதுக்கு மாதாஜி தான் என்ன, மாதாஜி தான் ஓகே மாதாஜி. நன்னா படிப்பா. அப்ப யாரு படிக்கலன்னா அவங்க தோன்றது இல்லையா, சும்மா டைம் வேஸ்ட் அப்படின்னு அவங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்களும் நான் படிக்கட்டுமாலாம் கேட்கவே வேண்டாம், அதுக்குள்ள ஒரு லைன் ஆயிடும். Those who follow your example, யார் இந்த பிரகலாத மகாராஜாவோட எக்ஸாம்பிளா வச்சு இவரை போல நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்களோ, will naturally become my pure devotee. இவரை மாதிரி இருக்கணும்னு நினைச்சு யார் நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் என்னோட தூய பக்தர் ஆகி விடுவார்கள். You are the best example of my devotee and others should follow in your footsteps. எல்லாம் ஸ்லோகால எழுதியிருக்காரு. இந்த ஸ்லோகால நமக்கு ஆக்சுவலி புரிஞ்சிருக்கணும், புரியறது இல்ல சான்ஸ்கிரிட் இல்லையா? எஸ் நிவேதிதா மாதாஜி படிங்க. குருத்வம் பிரேத கிருத்யான், குரு இல்ல குரு குருத்வம் பிரேத கிருத்யானி விதுஹு பூதஸ்ய சர்வஷஹ மத்தங்க ஸ்பர்ஷனே நாங்க லோகான்யாஸ்யதி சுப்ரஜாஹ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. My dear child, your father has already been purified just by the touch of my body. அவர் தொட்டு கீறி எல்லாம் பண்ணினேன், ஆனா என்னோட இது கை ஸ்பர்ஷம் பட்ட உடனே என்னது அவர் பியூரிஃபை ஆயிட்டார் at the time of his death. Nonetheless, the duty of a son is to perform the shraddha. இப்பதான் நான் சொன்னேன் இல்லையா அதுக்கு முன்னாடி, ஸ்ராதா. ஆனாலும் உன்னோட டியூட்டி என்னது, ஸ்ராத ரிச்சுவல். அவர் மோட்சம் அடைந்து போயிட்டார், அவர் தான் போயாச்சு. அப்ப யாருக்கு நான் ஸ்ராதம் பண்ண இல்ல, அவர் போனாரோ இல்லையா நமக்கு தெரியும். இப்ப நம்ம மூதாதையோட நம்ம அப்பா தாத்தா எல்லாம் போனாலும் எங்க போயிருக்காங்க தெரியாது. அவர் மோட்சம் கிடைச்சும் போயிருக்கலாம், இல்ல வேற பறவையா போயிருக்கலாம், மிருகமா போயிருக்கலாம், இல்ல நம்ம பக்கத்துல வீட்டு குழந்தையாவும் பிறந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனா நம்மளோட டியூட்டி எனக்கு ஸ்ராதம் பண்ணணும். இது வந்து ரொம்ப ஆணித்தரமா சொல்லியிருக்கான். So everybody should follow this. To perform Shraddha ritualistic ceremony after his father's death. உன்னோட டியூட்டி என்னன்னா நீ வந்து உங்க அப்பாவுக்கு ஸ்ராதம் பண்ணணும். So that his father may be promoted to a planetary system where he may become a good citizen and devotee. அப்போ உன்னோட டியூட்டி அந்த மாதிரி பண்ணும். அப்போ உங்க அப்பாவுக்கு மோட்சம் கிடைச்சாலும் சரி கிடைக்கலைனாலும் he will go to a better planetary system and he may become a good citizen. நல்லவரா அவர் வாழ ஆரம்பிப்பார் and devotee இருப்பார். எஸ் 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 சொல்லுங்க மாதாஜி. கேட்க கூடாது, கேட்டதுன்னா அப்புறம் நான் படிக்க ஆரம்பிச்சேன். மாதாஜி அவ படிக்க ஆரம்பிக்கிறாய், வெயிட் பண்ணுவோம். மை அவேஷ்ய மனசாத குரு கர்மாணி மத்ப்ரஹ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. ஆஃப்டர் பெர்ஃபார்மிங் தி ரிச்சுவலிஸ்டிக் செரமனி, எல்லாம் நம்ம என்னெல்லாம் ரிச்சுவல்ஸ் கொடுத்துருக்கோம் அதெல்லாம் பண்ணிட்டு டேக் சார்ஜ் ஆஃப் யுவர் ஃபாதர்ஸ் கிங்டம். 5 வயசு குழந்தைய மகாராஜாவா ஆக்கி விட்டார். ஆனா உன்னோட அப்பாவோட ஸ்தானத்தை நீ எடுத்துக்கோ, நீ இந்த இது என்னது கிங்டம் நீ ஆள ஆரம்பி, நீ கிங் ஆயிடு அப்படின்னு. Sit upon the throne and do not be disturbed by materialistic activities. பௌதிக உலகத்தை நாட்டம் போகாம நீ ஒரு ராஜாவா ஆகிவிடு. Please keep your mind fixed upon me. என்ன நினைத்துக்கோ, எப்பவும் வந்து பகவான் நினைப்பா இரு. Without transgressing the injunctions of the Vedas, as a matter of formality, you may perform your particular duties. By the keep your mind fixed upon me without transgressing the வேதால் என்னெல்லாம் கொடுத்துருக்கோ அதெல்லாம் நீ வந்து இது பண்ணக்கூடாது, அதை தாண்டி போக கூடாது. தட் இஸ் வேதால் என்ன கொடுத்துருக்கோ அது போல நீ வந்து அது பிரகாரம் எல்லாம் பண்ணணும். as a matter of formality அது பண்ணணும். யூ மே பெர்ஃபார்ம் ஆல் யுவர் என்னெல்லாம் டியூட்டி உண்டோ அது பிரகாரம் வேதா கொடுத்துருக்கிற பிரகாரம் நீ பண்ணணும். ஸ்ரீ பகவான். அடுத்தது நெக்ஸ்ட். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீ பகவான்
प्रदयेयः भस्मसम्भव वरः निचर्कानाम् अहीनाम् अमृतं यथा। हरे कृष्ण माताजी। Personality of God had replied, my dear Lord Brahma, oh great Lord, born from the lotus flower. Brahma அவரோட நேவல்ல பிறந்தது தானே, அப்ப என்னோட நேவல்ல இருந்து lotus flowerல பிறந்தீங்களே அப்படின்னு. Just as it is dangerous to feed milk to a snake, so it is dangerous to give benediction to demons. அவர் பிரம்மா தானே அந்த இதெல்லாம் கொடுத்தார், வரம் கொடுத்தார், அதுக்கு சொல்றாரு அவர்கிட்ட, நீ வரம் கொடுத்தே கரெக்ட் தான், நல்லா தபஸ் பண்ணாரு அப்பா, அதனால வரம் கொடுத்தேன். ஆனா பாம்புக்கு பால் கொடுத்தேன்னா அதனால உன்னை கொட்டாதுன்னு எல்லாம் கிடையாது. அது யாரு பால் கொடுத்தாலும் சரி, அதுக்கு தெரியாது, உன்னை கொட்டிடும். அது மாதிரி டிமன்ஸா இருக்கிறவங்க எல்லாம் என்னதான் ரொம்ப தப்பஸ்லாம் பண்ணாலும் அவங்களுக்கு வாக்கு கொடுக்க கூடாது, வரம் எல்லாம் கொடுக்க கூடாது. It is dangerous to give benediction to demons who are by nature ferocious and jealous. அவளும் விரவி குணம் அவளுக்கு அந்த மாதிரி. அப்ப அவ அந்த மாதிரி நல்லவாளா அவ மாறவே மாட்டா. அவளுக்கு நம்ம இந்த மாதிரி வரத்தை கொடுக்க கூடாது. I warn you not to give such benediction to any demon again. திரும்பி இந்த மாதிரி யாராவது demons அசுரர்கள் யாராவது இந்த மாதிரி தப்பஸ்லாம் பண்ணா இந்த மாதிரி காரியம் பண்ணாதே, அவளுக்குலாம் இது வரம் கொடுத்துறாதே. எஸ், இதுதான் லாஸ்ட். ஹரே கிருஷ்ணா. நானே படிச்சோம். ஏதத்ய ஆதிபுருஷஸ்ய மிருகேந்திர லீலம், ஏதத்ய ஆதிபுருஷஸ்ய மிருகேந்திர லீலம் தைத்யேந்திர யூதபவதம் பிரயதः பதேத தைத்யாத்மஜேஸ்ய சதாம் பிரவரஸ்ய புண்ணியம் ஸ்துத்வானுபாவம் அகுதோ பயம் ஏதி லோகம். Prahlada Maharaja was best among exalted devotees. இருக்கிற devotees வச்சு அவர்தான் the best. Anyone who with great attention hears this narration, இந்த ஸ்டோரி எல்லாம் யாரு நல்ல ஸ்ரத்தையா இதெல்லாம் காது கொடுத்து கேட்டாங்களோ அவங்களாம் hears this narration concerning the activities of Prahlada Maharaj பத்தி இதெல்லாம் யாரு கேட்டாங்களோ, and the killing of Hiranyakashipu கொன்னது, and the activities of Supreme பகவானோட என்னெல்லாம் ஆக்டிவிட்டிஸ் அந்த அதையும் கேட்டு நரசிம்ம தேவர் அவர் என்னெல்லாம் பண்ணினார் இதெல்லாம் கேட்டு யாரெல்லாம் கேட்கிறாங்களோ, surely reaches the supreme world where there is no anxiety. நமக்கு பயம் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், நம்ம கண்டிப்பா பகவானோட உலகத்துக்கு போய் விடுவோம். ஹரே கிருஷ்ணா. இதை முடித்து விட்டோம். ஸ்டாப் ஷேர். ஹரே கிருஷ்ணா. ஸ்டாப் ஷேர் ஆயிடுதா? இவ்வளவு நேரமா ஆன் ஆகும் போது ஒரு நிமிஷம். எஸ், தேங்க்யூ சோ மச். இவ்வளவு நேரம் உட்கார்ந்ததுக்கு ரொம்ப இட் வாஸ் ஒரு நிமிஷம் நான் பந்த் பண்ணிடுறேன். பாஸ் ரெக்கார்டிங்.